நாம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படினா புதுசா ஒரு சாப்டர் பார்க்க போறோம். that is cell the unit of life. cell the unit of life னு ஏன் சொல்றோம்? ஏன் செல்லை பத்தி படிக்கணும்? ஏன் அதை unit of life னு சொல்றோம்? because the smallest creature, நமக்கு living creature நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது? it's at least a single cell இருந்திருக்கும், right? அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? the unit of life. single cellக்கு கீழ உள்ள போகும்போது that is not an independent existent கிடையாது, அதுக்கு independent exist ஆகாது அது. ஓகேவா? அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்றோம்? cell the unit of life அப்படினு சொல்றோம். ஓகே? so unicellular organisms are capable of independent existence and performing the essential functions of life. correct? example சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 9th ல 10th ல எல்லாத்துலயும் படிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு example சொல்லுங்க அதுக்கு. yes? amoeba. very good. okay, anything less than a complete structure of a cell does not ensure independent living, right? so ஒரு complete structure of cell இல்லாம பாக்கி நீங்க எப்படி ஒரு செல்லை பார்த்தாலுமே ஒரு செல்லோட ஹாஃப் இல்ல உள்ள இருந்து ஏதாவது ஒரு ஆர்கனல் மட்டும் பார்க்குறீங்க அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஒரு complete living organism உங்களுக்கு கிடைக்காது, right? so hence cell is the fundamental structural and functional unit of all living organisms. so fundamental structural and functional unit of all living organisms. யாரு? cell. okay? next, Anton von Leeuwenhoek first saw and described a live cell. so live cell first பார்த்தது யாரு? Anton von Leeuwenhoek. அப்பனா first கண்டுபிடிச்சது எது? dead cell live cell? நீங்க 9th ல படிச்சிருக்கீங்க. dead cell live cell? first நம்ம கண்டுபிடிச்ச செல் it is a dead cell. okay? யார் கண்டுபிடிச்சாங்க அத? ராபர்ட் ஹூக். ஓகே, ராபர்ட் ஹூக் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ட்ரீயோட பார்க்ல இருந்து எடுத்து ஒரு பார்க் செல்லை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தார். தட் இஸ் கால்ட் கார்க் செல்னு சொன்னார், ரைட்? ஸோ அது பார்க்க எப்படி இருந்துச்சு? ஹனிகோம் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. அண்ட் உள்ள ஃபுல்லாகவே எப்படி இருந்துச்சு? எம்டியாக இருந்தது. அதனால தான் அவர் அதை என்னன்னு சொன்னார்? செல் அப்படின்னு சொன்னார். செல்னாவே என்ன 4 வால்ஸ் இருக்கும், நடுவில் உள்ள எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதனால தான் அது ஃபர்ஸ்ட் அவர் செல்லுன்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் லிவிங் செல்லை கண்டுபிடிச்சது ஆண்டன் வான் லூவன்ஹூக். இவர் என்ன பண்ணார்னா ஒரு பாண்ட்லேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தார், என்ன தெரியுது பார்க்கலான்ட்டு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது உள்ள ஒரு லிவிங் செல்லெல்லாம் மூவ் ஆகிறதெல்லாம் கண்டுபிடிச்சார். ஸோ லிவிங் செல்லை முதல்ல பார்த்தது ஆண்டன் வான் லீவன்ஹூக். எதில்? பாண்ட் வாட்டரில். ஓகே, நெக்ஸ்ட்டு ராபர்ட் ப்ரௌன். இவங்கெல்லாம் செல்லெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் யார் வரா? ராபர்ட் ப்ரௌன். ராபர்ட் ப்ரௌன் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு? செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ ராபர்ட் ப்ரௌன் தான் நியூக்ளியஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட், இது ராபர்ட் ப்ரௌன். நான் டெட் செல் ஃபர்ஸ்ட் செல்லை பார்த்தது ராபர்ட் ஹூக். ரெண்டு வேறு. ஓகே, the invention of the microscope and its improvement leading to the electron microscope revealed all the structure details of the cell. so microscope ஓட இன்வென்ஷனும் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி எலக்ட்ரோ மைக்ரோஸ்கோப்பாக மாறி, ஸோ இந்த ரெண்டும் தான் என்ன பண்ணுச்சு? மைக்ரோஸ்கோப்போட இன்வென்ஷன் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போச்சு. ஸோ மைக்ரோஸ்கோப் இருந்தப்போ தான் என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம்? கியூரியாசிட்டியில் எல்லா செல்லையும் எடுத்து உள்ளே வச்சு பார்த்து கண்டுபிடிச்சாங்க, ரைட்? ஸோ அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பாக மாறிச்சு. அப்போ இன்னும் டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ யார் இது? எஸ், ஆண்டன் வான் லீவன்ஹூக் தான் அவர். ஸோ அந்த காலத்து பெயிண்டிங். ஓகே, ஸோ இது எஸ், நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? இது ஒரு செல். ஸோ இங்கே க்ளோசிங் இருக்கும். இது அனதர் செல், இது அனதர் செல். அப்போ இது என்ன? செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ், கரெக்டா? ஸோ இந்த நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர் தான் இவர். அப்போ இவர் யார்? ராபர்ட் ப்ரௌன். ஓகே, ஸோ இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ஒரு ஃபுல் செட்டப். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கு உள்ள செல்லை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இது எஸ் ஒரு செல். ஸோ இது யார்? அப்போ நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இது நம்ம டயக்ராமேட்டிக்காக வரையணும்னா இந்த மாதிரி வரையலாம். ஓகே, செல் அண்ட் நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செல் தியரி. செல் தியரி யார் கொடுத்தா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, செல் தியரி ஆக்சுவலாக 2 பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செல் தியரியை மாடிஃபை பண்ணுறக்கு ஒரு ஆள் வந்தார். ஸோ 3 பேராக மாறிச்சு. ஓகே, ஸோ என்னென்னு பார்ப்போம். In 1838, year ரொம்ப important pa MCQ, potent MCQ. Okay, in 1838, Matthias Schleiden, a German botanist, examined a large number of plants and observed that all plants are composed of different kinds of cells which forms the tissues of the plant. அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? இவர் ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட். நிறைய பிளான்ட்டோட செல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்துருக்காரு. அப்போ அவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா ஒரே பிளான்ட்லேயே வேறு வேறு ஏரியாலேருந்து எடுக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு?
டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வேறு ஷேப்பில், வேறு சைஸஸில், வேறு கலர்ஸ்லலாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் விச் ஃபார்ம்ஸ் தி டிஷ்யூஸ் இன் த பிளான்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ நிறைய செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது ஒரு பிளான்ட்லேயே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். எப்போ? 1838. ஸோ இவர் தான் நம்ம சயின்டிஸ்ட் இவர். ஓகே, நெக்ஸ்ட். At about the same time sorry at about the same time வந்தது யாருன்னா தியோடர் ஷ்வான். இவர் எப்போ வந்தார்னா 1839ல. ஓகே, 1839 a British zoologist studied different types of animal cells and reported that cells had a thin outer layer which is today known as plasma membrane. ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரெயின் மாதிரி ஒரு தின் அவுட்டர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் தான் ஆக்சுவலாக அது நம்ம அப்புறமா தான் கண்டுபிடிச்சோம் அதுதான் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். பட் அவர் என்ன சொன்னார்னா நிறைய அனிமல் செல் ரிசர்ச் பண்ணி வெளியே ஒரு தின் அவுட்டர் மெம்ப்ரெயின் இருக்குது எல்லா அனிமல் செல்லுக்கும் அப்படின்னு சொன்னார். யார்? ஷ்வான். எப்போ? 1839ல. ஓகே, ஸோ இவர் தான் ஷ்வான், இது ஸ்கிலிடன். ஓகே, he also concluded based on his studies on plant tissues that the presence of cell wall is unique character of the plant cells. ஸோ இவர் அப்போ என்ன பண்ணார்னா அனிமல் செல்லை பார்த்துட்டார்ல, ஸோ பிளான்ட் செல்லை பார்த்துருக்காரு. ஸோ பிளான்ட் செல்லை பார்க்கும்போது அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பிளான்ட் செல்லில் வெளியே செல் வால் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஆனால் அனிமல் செல் ஆல்ரெடி நிறைய அனிமல் செல் பார்த்துருக்காரா, அதில் எங்கேயுமே என்ன பார்க்கல? செல் வால் பார்க்கல. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்னா இட் இஸ் த செல் வால் அப்படிங்கிறது பிளான்ட் செல்ஸோட யூனிக் கேரக்டர் அப்படின்னு சொன்னார். ஓகே, on the basis of this, Schwann proposed the hypothesis that bodies of animals and plants are composed of cells and product of cells. So plants சரி animals சரி it is composed of cells and product of cells அப்படிங்கிறத சொன்னார். ஓகே, ஸோ இது அனிமல் செல்லில் மேலே என்ன இருக்கும்? ஜஸ்ட் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பிளான்ட் செல்லில் மேலே இருக்கிறது எஸ் இது என்னது? செல் வால். ஓகே, அதுக்கு உள்ளே இருக்கிற இந்த லேயர் தான் என்னது? செல் மெம்ப்ரெயின். அதுக்குள்ளே தான் கண்டென்ட் இருக்கும். ரைட், இதெல்லாம் என்னது? நியூக்ளியஸ். இதுவும் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ஸ்லிடன் அண்ட் ஸ்வான் டுகெதர் ஃபார்முலேட்டட் தி செல் தியரி. ஸோ செல் தியரியை கண்டுபிடிச்சது இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு செல் தியரி சொன்னாங்க. ஓகே, ஸோ திஸ் தியரி ஹவவர் டிட் நாட் எக்ஸ்பிளைன் ஆஸ் ஹவு நியூ செல்ஸ் வேர் ஃபார்ம்டு. எப்படி புது செல் ஃபார்ம் ஆகுதுன்னு அவங்க சொல்லலை. ஆனால் செல்லோட ப்ராடக்ட்ஸும் தான் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. பிளான்ட்லேயும் சரி அனிமல்ஸ்லேயும் சரி செல்லோட ப்ராடக்ட்டும் இருக்குது. ஆனால் புது செல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசலை. அதை பேசுறதுக்காக வந்தது தான் யார்? ருடால்ஃப் விர்ச்சோவ் எப்போ வந்தாருன்னா 1855. ஸோ 1838, 1839 and 1855. First explained that cells divided and new cells are formed from pre-existing cells அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யார்? விர்ச்சோவ். ஓகே, he modified the hypothesis of Schlieden and Schwann to give the cell theory a final shape. ஸோ அப்போ இவர் தான் என்ன பண்ணார்? இருக்கிற செல் தியரியை மாடிஃபை பண்ணது இவர் தான், விர்ச்சோவ். ஓகே, ஸோ ஒரு செல் டிவைட் ஆகி 2 செல்லாக ஃபார்ம் ஆகுது அண்ட் இந்த செல் மறுபடியும் டிவைட் ஆகி அடுத்த 4 செல்லாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் இருந்தால் என்ன வருது? நியூ செல்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத இவர் சொன்னார். Cell theory as understood today is. அப்போ இப்போ மாடர்னாக modified cell theory என்னன்னு பார்க்கலாம். So all living organisms are composed of cells and product of cells, right? இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. Composed of cells and product of cellsங்கிறது எஸ் ஆல்ரெடி அந்த ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. அடுத்தது இவர் புதுசாக வந்து ஆட் பண்ணார்ல விர்ச்சோவ் என்ன ஆட் பண்ணியிருக்காரு? ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஆல் செல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ இப்போ மாடர்ன் செல் தியரி என்னது? ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் and product of cells ஒன்று and all cells arises from pre-existing cells. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து செல்லு கண்டுபிடிச்சாங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, பிளான்ட் செல்லு அண்ட் அனிமல் செல்லு, அதுக்கப்புறம் செல் தியரி இதெல்லாம் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா an overview of cell. ஸோ ஓவர்வியூவாக செல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ you have an earlier observed cells in an onion peel or human cheek cells under microscope. பண்ணியிருக்கோமா இது வரைக்கும்? நம்ம கொஞ்சம் பேர் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் பண்ணியிருக்க மாட்டேங்க. கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பிளான்ட் செல்லில் பார்க்கணுங்கிறக்காக ஆனியன் பீல் எடுக்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஆனியனை உரிக்கும் போது ஒரு தோகை மாதிரி ஒரு லேயர். ஸோ அந்த ஒரு லேயர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு கட் பண்ணி ஒரு தின் ஸ்லைஸ் லேயர் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க போகிறோம். அண்ட் ஹியூமன் சீக் செல்லுங்கிறது என்னது? நம்ம சீக் இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து ஸ்க்ரைப் பண்ணி எடுத்து அதை நம்ம
மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறது. இது ரெண்டுக்குமே டை பண்ணணும், டை பண்ணி நம்ம வச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் அஸ் ரீகலெக்ட் தேர் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன இருக்குது. ஸோ த ஆனியன் செல் விச் இஸ் அ டிப்பிக்கல் பிளான்ட் செல். அப்போ என்ன இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு செல் வால் இருக்கும். அதே அனிமல் செல் நம்ம சீக் செல்ஸ்க்கு செல் வால் இருக்குமா? இருக்காது. ஸோ ஹேஸ் அ டிஸ்டிங்க்ட் செல் வால் ஆஸ் இட்ஸ் அவுட்டர் பவுண்டரி அண்ட் ஜஸ்ட் வித்தின் இட்ஸ் செல் மெம்பரேன். ஸோ ஆனியன் பீலை வச்சு பார்க்கும்போது வெளியே செல் வால் இருக்கும், உள்ள செல் மெம்பரேன் இருக்கும், ரைட். அதே வந்து நம்மளோட அனிமல் செல்னா செல் மெம்பரேன் மட்டும்தான் இருக்கும், செல் வால் இருக்காது. ஸோ இதுதான் ஆனியன் பீல். குட்டியாக கட் பண்ணுறோம். ஓகே, குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இந்த லேயர் குட்டியாக கட் பண்ணி தின் லேயர் எடுத்து டை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்க போகிறோம். ஸோ கீழே வச்சு பார்க்கும்போது இந்த வெளியே ஒரு அவுட்டர் லேயர் தெரியுது திக்காக. ஸோ அந்த லேயர் அப்படிங்கிறது இட் இஸ் எ செல் வால். ஓகே, அதுக்கும் உள்ள ஒரு தின் லேயர் கூடவே ட்ராவல் ஆகுது, ரொம்ப டிஸ்டிங்க்டாக தெரியல, பட் கொஞ்சம் கூடவே பக்கத்துலேயே ட்ராவல் ஆகுது, அது செல் மெம்பரேன். ஸோ செல் வால் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இது செல் வால் இருக்குது, நடுவில் இருக்கிறது செல் வால், இது இந்த செல்லோட செல் மெம்பரேன், இது இந்த செல்லோட செல் மெம்பரேன். ஓகே, ஸோ செல் வால் அண்ட் செல் மெம்பரேன் இருக்குது. The cells of the human cheek have an outer membrane as a delimiting structure of cell. So outer membrane மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த outer membrane தான் நம்ம என்ன சொல்கிறோம், செல் மெம்பரேன்னு சொல்கிறோம். Inside each cell is a dense membrane bound structure called nucleus. ஸோ பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அனிமல் செல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுலேயுமே ஒரு டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்குது. அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியஸ். ஸோ திஸ் நியூக்ளியஸ் contains the chromosome which in turn contains the genetic material DNA. ஓகே, ஸோ அப்போ செல் அப்படின்னாவே என்ன கண்டிப்பாக இருக்கும், அது எந்த செல்லாக இருந்தாலும் செல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன இருக்கணும், 3 காம்பனன்ட்ஸ் இருக்கணும். என்னென்ன, ஒன்று செல் மெம்பரேன் இருக்கணும், தென் நியூக்ளியஸ், தென் சைட்டோபிளாசம். கரெக்டாக? ஸோ பிளான்ட் செல்லாக இருந்திருந்தால் கூட எக்ஸ்ட்ராவாக செல் வால் இருக்கும், ரைட். ஸோ இப்போ இது ப்ரோக்ரியாட்ஸில் பார்க்கலாம். ஸோ யூகரியாட் ப்ரோக்ரியாட் சொல்கிறோமா, ப்ரோக்ரியாட்டில் நியூக்ளியஸாக இருக்காது. ஓகே, நியூக்ளியஸ் இஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர், மெம்பரேன் பவுண்ட் இல்லாமல் நியூக்ளியாய்டாக இருக்கும். ஓகே, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது சீக் செல்ஸு. சீக் செல்ஸை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும், டை பண்ணி பார்ப்போம். அதில் திஸ் ஒன் இஸ் சைட்டோபிளாசம் அண்ட் இந்த டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் என்னது, நியூக்ளியஸ், அண்ட் outermost membrane is cell membrane. Okay, so the cells that have a membrane bound nuclei are called as eukaryotic. So membrane bound nuclei இருந்தா அதை நாம என்னன்னு சொல்லுவோம், eukaryotic னு சொல்லுவோம். சரி, u அப்படினா true அப்படின்னு அர்த்தம். ஓகே, u னா true, karyo அப்படினா nucleus. ஓகே, ஸோ நமக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியஸ் அதோட நியூக்ளியஸ்க்கு வெளியே என்ன இருக்கும், மெம்பரேன் பவுண்டாக இருக்கும். ஓகே, ஸோ வேற செல் தட் லேக் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரோகேரியாட்டிக். ப்ரோனா முன்னாடியே ஃபார்ம் ஆனது. ஓகே, ப்ரிமிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, முன்னாடி ஃபார்ம் ஆனது, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது ப்ரோகேரியாட், அதுக்கப்புறம் தான் என்னவா எவால்வ் ஆச்சு, யூகேரியாட்டாக எவால்வ் ஆச்சு. ஓகே, ஸோ இன் போத் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்டிக் செல் a semi-fluid matrix called cytoplasm. ப்ரோகேரியாட்டாக இருந்தாலும் யூகேரியாட்டாக இருந்தாலும் என்ன கண்டிப்பாக இருக்கும், cytoplasm கண்டிப்பாக இருக்கும். So which occupies the volume of the cell. So the cytoplasm is the main arena of cellular activities in both plant and animals and also in prokaryotes. Okay, so இதுதான் மெயின் ஏரியா எதுக்கு, செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது, எஸ் ஃபார்மிங் ஆஃப் காம்பவுண்ட்ஸு, இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் டவுன் பண்ணுறோம், எனர்ஜி எடுக்கிறோம், எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எங்கே நடக்குது, மெயின் ஏரியா எங்கே, இது எல்லாமே நடக்கிறதுக்கான மெயின் ஏரியா சைட்டோபிளாசம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோகேரியாட் அண்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூகேரியாட். ஸோ என்னெல்லாம் இருக்குது இங்கே, செல் வால் இருக்குது. ஓகே, சைட்டோபிளாசம், பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் நியூக்ளியாய்டு. நியூக்ளியஸ்க்கு பதிலாக என்ன இருக்குது, நியூக்ளியாய்டு. நியூக்ளியஸ்ங்கிறது ஒரு மெம்பரேன் பவுண்டு, ரைட். ஆனால் நியூக்ளியாய்டுக்கு மெம்பரேன் எதுவுமே இருக்காது. ஸோ அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் சைட்டோபிளாஸில் ஃப்ரீயாக லை ஆகும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே சைட்டோபிளாசம் அண்ட் நடுவில் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியாய்டு சொல்கிறோம். ஸோ 3 காம்போனன்ட்ஸ் இருக்கா. ஓகே, இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக செல் வால் இருக்குது அண்ட் சிலதுக்கு ஃப்ளாஜெல்லாக இருக்கும், சிலதுக்கு சீலியாக இருக்கும், சிலதுக்கு பைலி இருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம என்னங்கிறது நம்ம பின்னாடி இந்த சாப்டரில் படிப்போம். ஓகே, ஸோ இங்கே யாரெல்லாம் இருக்கா, நியூக்ளியஸ், எஸ், தென் பிளாஸ்மா மெம்பரேன், எஸ், தென்
சைட்டோபிளாசம். இதுக்கு பாக்கி இருக்கிற ஏரியா எல்லாமே சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்தில் தான் யாரெல்லாம் இருக்கா? கோல்கி apparatus இருக்குது, some vesicles, endoplasmic reticulum, cytoskeleton, இது எல்லாமே இருக்குது. ஓகே, இதை பற்றி எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். So various chemical reactions occurs in it to keep the cells in the living state. So அது எங்கே நடக்குது இது? Yes, cytoplasm. Very good. So besides the nucleus, the eukaryotic cells have other membrane bound distinct structures called nucleus மட்டும் membrane bound இல்லை, அது இல்லாமல் eukaryotic cell. Please note it, eukaryotic. Prokaryotic membrane bound cell organelles இல்லை. Okay, prokaryotic membrane bound cell organelles இல்லை, யூகரியாட்டில் தான் இருக்குது. ஸோ ஒன்று நியூக்ளியஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது இல்லாமல் அடுத்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கால்ட் ஆர்கனல்ஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ் அண்ட் வாக்யூல்ஸ். இது ஒன்று பற்றியும் நம்ம இப்போ டீட்டெயில்டாக படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட், த ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் லேக் சச் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். பட் ப்ரோகரியாட்டில் அந்த மாதிரி எந்த விதமான மெம்ப்ரெயின் பவுண்டாக இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் கிடையாது. ஸோ வாட் இஸ் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்? ஒன்றும் கிடையாது, அந்த ஆர்கனல் இஸ் சரவுண்டட் பை எ மெம்ப்ரெயின், அவ்வளோதான். அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ப்ரோகரியாட், அது யூகரியாட்ஸ். ஸோ ப்ரோகரியாட்ஸில் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது. ஸோ நியூக்ளியாய்டு இருக்குது, செல் மெம்ப்ரெயின் இருக்குது, அண்ட் கேப்சியூல் இருக்கும், செல் வால், தென் ஃப்ளஜெல்லாம் மேபி சிலதில் இருக்கலாம். பட் ஒரே ஒரு செல் ஆர்கனல் மட்டும் ப்ரோகரியாட்லேயும் இருக்கும். யார் அப்படின்னா ரைபோசோம். அண்ட் ரைபோசோம் இஸ் அன் non-membrane bound. அப்படி என்ன அர்த்தம்? ரைபோசோமுக்கு மெம்ப்ரெயின் இல்லை. ஓகே, ஸோ ரைபோசோம் ஆக்சுவலாக எங்கே இருக்குது? ப்ரோகரியாட்லேயும் இருக்குது, யூகரியாட்லேயும் இருக்குது. ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் non-membrane bound. This is very potent MCQ, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ bound organelles found in all cells, both eukaryotic as well as prokaryotic. So within the cell, the ribosomes are found not only in the cytoplasm but also within two organelles. So cytoplasmத்தில் மட்டும் நமக்கு ரைபோசோம்ஸ் கிடையாது, ஆர்கனல்ஸ்குள்ளேயே ஒரு ஆர்கனலாக யார் இருக்கா? ரைபோசோம் இருக்குது. சரி, எந்த ஆர்கனல்ஸ்குள்ளே இருக்குது? குளோரோபிளாஸ்ட் in plants and mitochondria and on rough endoplasmic reticulum. So mitochondriaல இருக்குது, குளோரோபிளாஸ்டில் இருக்குது, and rough endoplasmic reticulum. இந்த மூணுலேயுமே யார் இருக்கா? Yes, ribosomes இருக்குது. So animal cells contain another non-membrane bound cell organelles called centrosomes, which helps in cell division. So இந்த centrosomes அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஸோ இதுதான் centrosomes. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரெண்டுமே சென்ட்ரியோல்ஸ். இதை ஒன்று நம்ம சென்ட்ரியோல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு சென்ட்ரியோல்ஸ் பர்பண்டிகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும், அண்ட் திஸ் வில் பி கவர்ட் பை அன் மெம்ப்ரெயின். ஸோ இதுதான் யார்? சென்ட்ரோசோம்ஸ். இது மெயினாக எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா செல் டிவிஷனில். செல் டிவிஷனில் எதுலேருந்து தான் ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்பிண்டில் ஃபைபர். ஓகே, இதில் தான் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இது யார்? ரைபோசோம். இதுக்கு மெம்ப்ரெயின் பவுண்ட் கிடையாது. பட் ரைபோசோமில் ரெண்டு சப்யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று திஸ் ஒன் லார்ஜர் சப்யூனிட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்மாலர் சப்யூனிட். ஓகே, மெயினாக ரைபோசோமோட வேலை என்ன? எம்ஆர்என்ஏவை ரீட் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது. நம்ம இதை கேட்டிருக்கோமா? டிஎன்ஏவிலிருந்து டிஎன்ஏவே ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் பேர் எஸ் ரெப்ளிகேஷன், அண்ட் டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன், CRI. ஓகே, ஸோ எம்ஆர்என்ஏலிருந்து ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும், அண்ட் அந்த ஃபார்மேஷன் இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்லேஷன், ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ் எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும்னா யார் வேணும்? ரைபோசோம்ஸ் வேணும். ஸோ ரைபோசோம் எம்ஆர்என்ஏ மேலே உட்காந்து ரீட் பண்ணி தான் என்ன ஃபார்ம் பண்ணும்? நமக்கு ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இது யார்? திஸ் ஒன் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியாலே ரைபோசோம் இருக்குன்னு சொன்னோமா? சி, மைட்டோகாண்ட்ரியாவில் ரைபோசோம் இருக்குது. இது யார்? குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட்லேயே ரைபோசோம்ஸ் இருக்கா? எஸ், இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் ரைபோசோம் மட்டும்தான் இருக்கா? வேற ஒரு ஆள் கூட இருக்குல்ல எக்ஸ்ட்ராவா? யாரது? டிஎன்ஏ. யூஸ்வலாக ஒரு செல்லுக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட நியூக்ளியஸில் இருக்கும். கரெக்டாக?
பட் இது ரெண்டும் செல் ஆர்கனல். செல் ஆர்கனலுக்குள்ளே தனியாக DNA இருக்குது. which means mitochondria and chloroplast have their own DNA. ஓகே, அதனால தான் நம்ம இதில் செல் ஆர்கனல்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செமி ஆட்டோனாமஸ் செல் ஆர்கனல். ஸோ செமி ஆட்டோனாமஸ் செல் ஆர்கனல்ஸ் யார் யார்? மைட்டோகாண்ட்ரியா அண்ட் chloroplast because they have their own DNA. okay, so next, cell differ greatly in size, shapes and activities. am I right? கண்டிப்பா. ஏன் சொல்லுங்க? நம்ம கையில் உள்ளங்கையில் இருக்கிற செல்லும் இந்த பக்கம் பின்னாடி இருக்கிற கையில் இருக்கிற செல்லும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரைட்? அதே மாதிரி நம்ம கிட்னியில் இருக்கிற செல்ஸும் ஸ்டொமக்கில் இருக்கிற செல்ஸும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிளட் செல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது, ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸோட நம்மக்கிட்ட செல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்டன்ட்டு இல்லை, யூனிவர்ஸ்லேயே அப்படி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோபிளாஸ்மா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி நம்ம படித்தோம். எங்கே படித்தோம்? பாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் படித்தோம் மைக்ரோபிளாஸ்மா பற்றி. மைக்ரோபிளாஸ்மா அப்படிங்கிறது எந்த டிவிஷன் கீழே வந்தது? எந்த கிங்டம் கீழே நம்ம படித்தோம் மைக்ரோபிளாஸ்மா? கிங்டம் மொனீரா. ஓகே, மைக்ரோபிளாஸ்மா நம்ம எங்கே படித்தோம்? கிங்டம் மொனீரா. கிங்டம் மொனீராங்கிறது யாரோட கிங்டம்? பாக்டீரியாவோட கிங்டம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி பாக்டீரியா அண்ட் வெரி ஸ்மாலஸ்ட். ஓகே, த ஸ்மாலஸ்ட் செல் ஆர் ஒன்லி 0.3 micrometer. okay, this is not a millimeter, this is micrometer. so micrometer அப்படிங்கும்போது எவ்வளோ மீட்டர் இருக்கும்? 10⁻⁻6 மீட்டர். okay, 10⁻⁻6. okay, so length while bacteria could be 3 to 5. so bacteria 3 to 5 micrometerல இருக்கும். ஆனால் இது மைக்ரோபிளாஸ்மா 0.3 தான் இருக்குது. so the largest isolated single cell is the egg of an ostrich. so இது வரைக்கும் சிங்கிள் செல்லில் லார்ஜஸ்ட்டாக எவ்வளோ மீன் ஐசோலேட் பண்ணி வெளியே எடுத்து சிங்கிள் செல்லை பார்த்தோம்னா அதில் எது லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? எக் ஆஃப் தி ஆஸ்ட்ரிச். அப்போ கோழியில் முட்டை இருக்குல்ல, அதுவும் சிங்கிள் செல்லா? இட் இஸ் a single cell. okay, so egg of an ostrich. among multicellular organisms human red blood cells are about 7 micrometer in diameter. okay, so RBC நம்மளோடது 7 micrometer in diameter. இது எல்லாமே potent MCQ. the smallest cell யாரு? mycoplasma. and எவ்வளோ இருக்கும்? around 0.3 micrometer. and bacteria 3 to 5. next, the largest isolated single cell is egg of an ostrich. and RBC ஓடது 7 micrometer. இது எல்லாமே potent MCQs. ஸோ இது மைக்ரோபிளாஸ்மா. ஸோ மைக்ரோபிளாஸ்மா பற்றி நம்ம படித்ததில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் என்னது? நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது மைக்ரோபிளாஸ்மாவில்? மைக்ரோபிளாஸ்மாவுக்கு செல் வால் இல்லை. ஆமா ரைட்? மைக்ரோபிளாஸ்மாவுக்கு செல் வால் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆனோரோபிக்காகவும் இருக்கும். இட் இஸ் அன் ஆனோரோபிக். ஆக்சிஜன் நீடட் கிடையாது. ஓகே, இதான் மெயின் திங் நம்ம படித்தோம். இது இல்லாமல் இது நிறைய டிசீசஸ் காஸ் பண்ணுதுன்னெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ மைக்ரோபிளாஸ்மாவை நார்மல் பாக்டீரியா கூட கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு பாக்டீரியா. இதெல்லாம் யார்? மைக்ரோபிளாஸ்மா. ஓகே, ஸோ ஒரு பாக்டீரியாவோட மைக்ரோபிளாஸ்மா ரொம்ப குட்டியாக இருக்குது. இது யார்? ஆஸ்ட்ரிச்சோட எக். இது நார்மல் சிக்கன் எக், சிக்கனோடது. இது இது நார்மல் கோழியோடது. இது ஆஸ்ட்ரிச்சோடது. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் அ சிங்கிள் செல். ஓகே, நர்வ் செல்ஸ் ஆர் சம் ஆஃப் த லாங்கஸ்ட் செல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்கஸ்ட் செல்ஸ் யாருன்னு கேட்பாங்க. லாங்கஸ்ட் செல்ஸ் ஆர் நத்திங் பட் நர்வ் செல்ஸ். செல்ஸ் ஆல்சோ வெரி கிரேட்லி இன் தேர் ஷேப்ஸ். தே மே பி டிஸ்க் லைக். செல்ஸ் நிறையா ஷேப்ஸில் இருக்குது. எப்படி இருக்கலாம்? டிஸ்க் மாதிரி இருக்கலாம், பாலிகோனல், காலம்னார், கியூபாய்டல், த்ரெட் லைக், ஈவன் இர்ரெகுலராக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் irregular cells. உங்களுக்கு தெரியும் WBC. ஏன்னா WBCக்கு ஷேப் கிடையாது, அமீபா மாதிரி. ஓகே, அமீபா இஸ் ஆல்சோ irregular only, ரைட்? நெக்ஸ்ட் கியூபாய்டல். இது நீங்கள் படிச்சிருக்கீங்க 9th 10th எல்லாத்தையும் படிக்கிறீங்க. என்னது?
cuboidal epithelium, cubes இருக்கும். Next columnar epithelium, column மாதிரி இருக்கும், right? So polygonal disc like நிறைய shapes இருக்கு. So the shapes of the cell may vary with the functions they perform. So shape எப்படி vary ஆகும்? According to their function. So இது nerve cell. So nerve cell இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நம்ம பார்த்த செல்லை விட, ரைட்டா? பட் செல்லுக்கான எல்லா இதுவும் இருக்கும். என்ன இருக்குது? ஆக்சுவலாக அது அவுட்டர் மோஸ்ட்டில் யார் கவர் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா செல் மெம்பரேன் கவர் பண்ணியிருக்கும். ஓகே, அண்ட் நடுவில் யார் இருக்காங்க? நியூக்ளியஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஃபுல்லாக யார் இருக்கா? இங்கே ஃபுல்லாக சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ 3 things needed for the cell இருக்குது, ரைட்? ஸோ இதுவும் செல். இங்கே நிறைய பிரான்ச்சஸ் கொடுக்கும், பிரான்ச்சான செல்ஸ் இது. ஸோ இது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இது ஆக்சான், இதெல்லாமே டென்ட்ரைட்ஸ். ஓகே, ஸோ சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் இட்ஸ் அன் அமிபாய்டு ஷேப். ஸோ பெருசாக ஷேப் கிடையாது. ஓகே, அண்ட் ரெட் பிளட் செல்ஸ்க்கு ஷேப் இருக்குது. என்ன ஷேப்பு? எஸ், பைகான்கேவ் ஷேப். எதனா பைகான்கேவ் ஷேப் சொல்லுங்கள். கான்கேவ்னா என்னது? ஸோ இந்த மாதிரி பெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் தான் என்னது? கான்கேவ்னு சொல்லுவோம், கரெக்டாக? அப்போ பைகான்கேவ் 2 கான்கேவ் ஷேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது சுற்றி கவராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிளே எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக எடுத்துகிட்டு ரவுண்டாக இருக்கிற கிளேயில் 2 ஃபிங்கர்ஸையும் வச்சு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னாகும்? சுற்றியும் கொஞ்சம் மேடாக இருக்கும், நடுவில் மட்டும் 2 சைடுமே குழியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த குழியாக இருக்கிறதுனால தான் 2 சைடும் இருக்கிறனால ஒரு சைடு இஸ் கான்கேவ், 2 சைடு இருக்கிறனால அது பைகான்கேவ். அதுதான் ஆர்பிசியோட ஷேப். ஓகே, ஸோ ஆர்பிசியோட ஷேப் பைகான்கேவ். போன் செல்ஸ் இருக்குது, தென் நர்வ்ஸ், பிரான்ச்டு இன்டெஸ்டைனல் செல்ஸில் cuboidal இருக்குது, தென் columnar செல்ஸ் இருக்குது, ஓவம், ஸ்பெர்ம் ஹேவ் flagella. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரோகரியாட்டிக் செல்ஸ். ஸோ ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டட் பை யாரெல்லாம் சொன்னோம்? எஸ், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் படிச்சிருக்கோம். எந்த கிங்டம் நம்ம 5 கிங்டம் படிச்சிருக்கோம், கரெக்டாக? 5 கிங்டத்துலேயும் ஒரே ஒரு கிங்டம் மட்டும்தான் என்ன பண்ணுது? ப்ரோகரியாட்டிக் செல்ஸில் வருது. யார் அந்த ஒரே கிங்டம்? மொனீரா. வெரி குட். ஸோ மொனீராவில் யாரெல்லாம் இருக்கா? எஸ், பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா அண்ட் பிபிஎல்ஓ இருக்குது. பிபிஎல்ஓங்கிறது அங்கே நம்ம படிக்கல, பட் இங்கே படிச்சுக்கோங்க. பிபிஎல்ஓ இருக்குது. பிபிஎல்ஓ அப்படிங்கிறது ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். இதை கேட்பாங்கடா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க, பொட்டன்ட் MCQ. ஓகே, ஸோ தே ஆர் ஜெனரலி ஸ்மாலர் அண்ட் மல்டிப்ளை மோர் ரேப்பிட்லி தேன் தி யூகேரியாட்டிக் செல். திஸ் இஸ் ஆல்சோ என் பொட்டன்ட் MCQ. ஈஸியாக என்ன பண்ண முடியும்? அவங்களால மல்டிப்ளை ஆக முடியும் மோர் ரேப்பிட்லி தேன் யூகேரியாட்டிக் செல்ஸ். தே மே வேரி கிரேட்லி இன் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ். ஸோ இது பாக்டீரியா, இது மைக்கோபிளாஸ்மா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? ஸோ the 4 basic shapes of bacteria, நிறைய ஷேப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ என்னென்ன ஷேப்ஸ் பார்த்தோம்? இது நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேயே பார்த்துட்டோம். என்னென்ன இருக்குது? எஸ், பெசிலஸ்ங்கிறது ராடு மாதிரி இருக்கும், காக்கஸ் ஸ்பெரிக்கலாக ரவுண்டாக இருக்கும், அண்ட் விப்ரியோ கொமா ஷேப்பில் இருக்கும், அண்ட் ஸ்பைரல்னா ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும், ரைட்? The organization of the prokaryotic cells is fundamentally similar even though prokaryotes exhibit a wide variety of shapes and functions. ஸோ என்னதான் அது வந்து வைட் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸோடையும் ஃபங்க்ஷன்ஸோட இருந்தாலும் நமக்கு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டி இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகே, என்னென்ன நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஷேப்ஸ்ன்னு பாருங்கள். காக்கைங்கிறது ஸ்பெரிக்கல், பெசிலைங்கிறது ராட் ஷேப், ரைட்? ஆக்சுவலாக இது வந்து ஸ்போர் உள்ளே இருக்கும். ஓகே, இது ஸ்பைரல் ஷேப்டு, திஸ் இஸ் கமா ஷேப்டு, விப்ரியோ. ஓகே, so all prokaryotes have a cell wall surrounding the cell membrane except in mycoplasma. ஸோ என்னென்ன இருக்குது? எல்லா ப்ரோக்ரியாட்டுக்கும் ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன சொன்னோம்? சம் கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அது என்னென்னு பார்ப்போம். ஸோ எல்லா ப்ரோக்ரியாட்டுக்குமே என்ன இருக்குன்னா செல் வால் இருக்குது, பட் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மாவுக்கு செல் வால் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது? சைட்டோபிளாசம் இருக்குது. ஸோ த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் ஃபில்லிங் த செல் இஸ் சைட்டோபிளாசம். ஸோ செல் வால் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, அண்ட் தேர் இஸ் நோ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். யாருக்குமே வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ என்னென்ன இருக்குது? செல் வால், தென் எஸ் சைட்டோபிளாசம் அண்ட் நோ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். இந்த நோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது, பார்ப்போமா? செல் வால் இருக்குது, தென்
நியூக்ளியாய்டாக தான் இருக்குது, நியூக்ளியஸாக கிடையாது. தென் சைட்டோபிளாசம் இருக்குது. கரெக்டாக? இது இல்லாமல் பாக்டீரியாஸ்க்கு கேப்சியூல்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்ததில். ஓகே, செல்வாலுக்கும் வெளியே இருக்கிற ஒரு கவரிங் அது. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் பேசிக்கலி நேக்கட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மெம்பரேனும் பவுண்ட் ஆகலை. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படியே சைட்டோபிளாசத்தில் இருக்கும். நாட் என்வெலப்டு பை எ நியூக்ளியர் மெம்பரேன். இன் அடிஷன் இது கேட்பாங்கடா. ஸோ நேக்கட் நேக்கட் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் சீன் இன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மோனிரால. ஓகே, ஸோ இன் அடிஷன் டு தி ஜெனட்டிக் genomic DNA, single chromosome or circular DNA, many bacteria have small circular DNA outside the genomic DNA. ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ஒரு பொட்டன்ட் MCQ. என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஜீனோமிக் டிஎன்ஏ, அந்த ஜீனோமிக் டிஎன்ஏ எப்படி இருக்கலாம்? சிங்கிள் குரோமோசோமாக இருக்கலாம், இல்லைனா சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கலாம். ஓவர் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்கானிசம் மாறும். ஸோ இருக்கிற டிஎன்ஏ இல்லாமல் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக சைட்டோபிளாசத்தில் இன்னொரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ ஆனால் எப்படி இருக்குது? ஸ்மால் சர்க்குலராக இருக்குது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராவாக குரோமோசோம் இருக்குது, சாரி சைட்டோபிளாசத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மிட். இந்த டிஎன்ஏவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிளாஸ்மிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, பிளாஸ்டிட்ஸ் கிடையாது. பிளாஸ்டிட்ஸுங்கிறது குளோரோபிளாஸ்ட், அதோட வெரைட்டிஸ். பட் இது பிளாஸ்மிட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஸ்மாலர் டிஎன்ஏ ஆர் கால்ட் அஸ் பிளாஸ்மிட்ஸ். ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடிய எஸ் நியூக்ளியாய்டு, நியூக்ளியாய்டில் இருக்கக்கூடிய குரோமோசோமல் டிஎன்ஏ. இது பிளாஸ்மிட்ஸ், வெளியே இருக்கிறது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி இருக்குது பார்க்க? சர்க்குலராக இருக்குது அண்ட் இட் இஸ் அன் extra chromosomal DNA. So circular, extra chromosomal and it is self replicating. இதுக்கு என்ன பண்ண முடியும்? செல்ஃபா ரிப்ளிகேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுவே ரிப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ சர்க்குலர், extra chromosomal, circular and self replicating DNA in bacteria is called as plasmids. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It's a potent MCQ. Okay. The plasmid DNA confers certain unique phenotypic characters to such bacteria. So they give the unique phenotypic bacteria. So The plasmid DNA confers certain unique phenotypic characters to the bacteria. So அப்படி என்ன unique features கொடுக்குது? So bacterias நம்ம வந்து கில் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், ரைட்? ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏல தான் டெவலப் ஆகுது. குரோமோசோமல் டிஎன்ஏல இல்லாமல் பிளாஸ்மிட் டிஎன்ஏல டெவலப் ஆகுது. ஓகே, ஒன் சச் கேரக்டர் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இட் இஸ் அன் பிளாஸ்மிட். இதை நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் திஸ் ஒன் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மிட், நம்ம மேக் பண்ணது. பட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட். ஆம்பிசிலின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக், டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ இது ரெண்டுமே இருக்கா? இதே மாதிரி நேச்சுரலாகவே இருக்கிற பாக்டீரியாஸ்க்கு இருக்கிற பிளாஸ்மிட்ஸ்லேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ த நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஃபவுண்ட் இன் யூகேரியாட்ஸ். அது நமக்கு நல்லாவே தெரியும், ரைட்? எதில் நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது? ப்ரோகேரியாட்ஸ் கிடையாது. நோ ஆர்கனல்ஸ் லைக் த ஒன்ஸ் இன் யூகேரியாட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸில் இருக்கிற மாதிரி எந்த செல் ஆர்கனவே ப்ரோகேரியாட்ஸ் கிடையாது, எக்ஸப்ட் ஒன். யார் இது? ரைபோசோம்ஸ். வெரி குட். ரைபோசோம்ஸ் மட்டும் எங்கே இருக்குது? ப்ரோகேரியாட்ஸ்லேயும் இருக்குது, யூகேரியாட்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ த ப்ரோகேரியாட்ஸ் ஹாவ் சம்திங் யூனிக் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ். ஸோ நமக்கு செல் ஆர்கனல்ஸ் இல்லை. எதுக்கு செல் ஆர்கனல்ஸ் இருக்குது யூகேரியாட்ஸில்? மெயினாக டிவிஷன் ஆஃப் லேபர், ரைட்? ஸோ அதோட வேலையாக பிரித்து கொடுத்து ஒன்று ஒரு வேலை பண்ணும், ரைட்? பட் இங்கே அந்த மாதிரி எந்த செல் ஆர்கனலுமே இல்லை. அப்போ அதோட ஒர்க் பண்ணணும்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் நடத்தணும், என்சமேட்டிக் இதெல்லாம் கொண்டு வரணும். ஸோ ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குல்ல. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்காக இருக்கிற ஸ்பெஷல் பாடி தான் யார்? இன்க்ளூஷன் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ரோகேரியாட்டிக் ஹேவ் சம்திங் யூனிக் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ். ஸோ இதுதான் இன்க்ளூஷன் பாடிஸ், தெரியுதா? ஸோ இன்க்ளூஷன் பாடிஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதோட சைட்டோபிளாஸ்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா நேக்கட் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, தென் இந்த மாதிரி இன்க்ளூஷன் பாடிஸ் இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ, தட் இஸ் பிளாஸ்மிட்ஸ் இருக்கும். அண்ட் அங்கங்கே
ரைபோசோம்ஸ் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும்டா. ப்ரோகேரியாட்ஸில் இவ்வளோதான் இருக்கும். ஓகே. A specialized differentiated form of cell membrane called mesosome is the characteristics of prokaryote. இது ரொம்ப important. Mesosomes. So actually என்ன நடக்கும்னா இங்க plasma membrane வெளிய இருக்கா? Plasma membrane is also called as cell membrane, right? So cell membrane வெளிய இருக்கிறது actually உள்ள invert ஆகி ஒரு bodies form பண்ணும். ஒரு U shapeல invert உள்ள வந்து எதுக்குள்ள சைட்டோபிளாஸ்துக்கு உள்ள வந்து. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? மீசோசோம். சோம்ஸ் அப்படி சோமா அப்படினாவே பாடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, they are essentially infoldings of cell membrane. Cell membrane சைட்டோபிளாஸ்துக்கு உள்ள fold ஆகி ஃபார்ம் ஆகிறது. ஓகே, so like this. இங்க பாருங்க, இது இப்படியே உள்ள வந்து fold ஆகி இப்படி ஃபார்ம் பண்ணும். and eventually இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகி இது உள்ள போயிடும். இது உள்ள போகும்போது அது இன்க்ளூஷன் பாடிஸ், இங்க இருக்கும்போது அது மீசோசோம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? எஸ், செல் என்வலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன். ஸோ செல் என்வலப்னு இருக்குது, பட் அதில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செல் என்வலப்னு என்ன? ஒரு செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கவரிங். ஸோ அந்த கவரிங்கில் யாரெல்லாம் இருக்கா, என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட் ப்ரோகரியாட்டிக் செல்ஸ், particularly the bacterial cells, have chemically complex cell envelope. ஸோ பர்டிகுலர்லி ப்ரோகரியாட்டிக் எப்படி இருக்குது? நிறையா காம்ப்ளெக்ஸ் செல் என்வலப் இருக்குது. ஓகே, the cell envelope consists of tightly bound 3-layered structures. ஸோ செல் என்வலப்னாவே என்ன சொன்னேன்? செல்லை சுற்றி கவர் பண்ணியிருக்கிறது. ஸோ அதில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. பாக்டீரியாவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோகரியாட்டிக் செல் பார்க்க போகிறோம். ப்ரோகரியாட்டிக் செல் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாக்டீரியா பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது? கிளைகோகாலிக்ஸ். நெக்ஸ்ட்டு செல் வால், நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஓகே, ஸோ எப்படி இருக்கும்? வெளியே கிளைகோகாலிக்ஸ் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் செல் வால் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும். ஓகே, ஸோ இதில் கிளைகோகாலிக்ஸில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, ஒன்று கேப்சூல், இன்னொன்று ஸ்லைம் லேயர். கேப்சூல் அப்படிங்கிறது நல்ல திக்காக இருக்கும் அந்த லேயர். ஓகே, நல்ல திக்காக இருக்கும், டைட்லி பவுண்டு. ஸோ இது டைட்லி பவுண்ட் திக் லேயர். ஓகே, அதே ஸ்லைம் லேயர் அப்படிங்கிறது லூஸ்லி பவுண்டு. ஓகே, அண்ட் செல்வால் இருக்குது. செல்வால் ப்ரோகரியாட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது. பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் படித்தோம். செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் என்னவா இருக்கும்? எஸ், பெப்டிடோகிளைக்கன்ஸ். அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி தனித்தனியாக நம்ம என்னென்னு இப்போ படிக்க போகிறோம். ஸோ இது யார்? இது பாக்டீரியா. கரெக்டாக? ஸோ பாக்டீரியா நம்ம என்ன சொன்னோம்? 3 அவுட்டர் லேயர்ஸ் இருக்குது ஒரு செல்லுக்குன்னு சொன்னோம். ஸோ இது மொத்தம் ஒரு செல்லுக்கு மேல் கவரிங் 3 கவரிங் இருக்குது. என்னென்ன? அவுட்டர் மோஸ்டில் கேப்சூலாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்லைம் லேயராக இருக்கலாம். கரெக்டாக? இதை மொத்தமாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கிளைகோகாலிக்ஸ் சொன்னோமா? ஓகே, நெக்ஸ்ட்டு செல்வால். செல்வாலுக்கு உள்ளே இருக்கிறதா யார்? பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ இந்த 3 லேயர். இதுக்கப்புறம் உள்ளே யார் இருப்பா? சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசத்தில் யார் இருப்பா? எஸ், நியூக்ளியாய்டு ரீஜியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரைபோசோம்ஸ் இருக்கும். சம் இன்க்ளூஷன்ஸ் பாடிஸும் இருக்கலாம். ரைட்? ஸோ இது கேப்சூல். கேப்சூல் நல்லா கொஞ்சம் திக்காக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ although each layer of the envelope performs distinct function, they act together as a single protective unit. ஸோ இது தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும், அதுக்கு தனித்தனியான ஸ்ட்ரக்சர், தனித்தனியான ஃபங்க்ஷன் இருந்தாலும், 3ஓட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? அந்த பாக்டீரியாவுக்கு உள்ளே இருக்கிற செல் கண்டென்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் தரது. ஓகே, ஸோ பாக்டீரியா கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 groups on the basis of differences in the cell envelope. ஸோ செல் என்வெலப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாக்டீரியாவை 2ஆக டிவைட் பண்ண போகிறோம். அந்த மேனர் இன் விச் தே ரெஸ்பாண்ட் டு ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் டெவலப்டு பை கிராம். ஸோ கிராம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, அது யார்? சயின்டிஸ்ட். யார் அது? என்ன பண்ணார் அவர்? கிராம் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த செல் என்வெலப்பை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை 2ஆக டிவைட் பண்ணார். அது எப்படி செல் என்வெலப்பை பேஸ் பண்ணி டிவைட் பண்ண முடியும்? இவர் என்ன பண்ணார்னா 2 ஸ்டெயின் பண்ணி பார்த்தார். ஸோ கலர் போட்டு மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்குறது. கரெக்டாக? ஸோ அந்த ஸ்டெயினிங்கை அந்த பாக்டீரியா எப்படி எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து பாக்டீரியாவை 2ஆக பிரித்தார். ஸ்டெயினை நல்ல டார்க் ஸ்டெயினாக எடுக்கிறது எல்லாமே கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ஆகணும். ஸ்டெயினை ஃபுல்லாக எடுக்காதது எல்லாம் எப்படி இருந்துச்சு? கலரு பிங்கிஷ் கலரில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே கிராம் நெகட்டிவ் அப்படின்னும் பிரித்தார். ஓகே, ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட்
gram-negative bacteria. Okay, so the gram stain are gram-positive and the others that do not are called as gram-negative bacteria. So இதுதான் gram. இவர்தான் கண்டுபிடிச்சாரு. இது ஃபுல்லா ஸ்டெயின் எடுத்தது பர்பிள் கலர்ல இருக்கும், பட் ஸ்டெயின் ஃபுல்லா எடுக்காதது பிங்க் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே அவுட்டர் மோஸ்ட்ல பெப்டிடோகிளைக்கன் இருக்கும், எதில் கிராம் பாசிட்டிவ்ல, பட் கிராம் நெகட்டிவ்ல பெப்டிடோகிளைக்கனுக்கும் மேலே ஒரு லைப்போ பாலிசாக்கரைட்ஸ் இருக்கும், லிப்பிடோட லேயர் இருக்கும். ஓகே, அதான் லைப்போ பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸுங்கிறது யாரு? கார்போஹைட்ரேட்ஸில் வருது. ஓகே, ஸோ லிப்பிட் அண்ட் கார்போஹைட்ரேட் சேர்ந்த ஒரு மாலிகுல் மேலே ஒரு லேயர் நல்லா திக்காக இருக்கும். அதனால தான் என்ன ஆகும்னா, இங்கே நம்ம ஸ்டெயின் பண்ணால் ஈஸியாக இந்த பெப்டிடோகிளைக்கன் லேயரில் ஸ்டெயின் ஆயிடும். அதனால் அது எப்படி இருக்கும்? பார்க்க நல்ல டார்க் கலராக இருக்கும். ஆனால் நம்ம இங்கே ஸ்டெயின் கொடுத்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் இதை பெனிட்ரேட் பண்ணி போய் இதை ஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இது நெகட்டிவ் ஸ்டெயினாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் ஸ்டெயின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைப் ஆஃப் ஸ்டெயின் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வாஷ் பண்ணும்போது இது போயிடும், பட் இங்கே அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டெயினை எடுத்திருக்கும். கரெக்டாக? இனி செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டெயினை ஊற்றுவாங்க. ஸோ இங்கே செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டெயின் ஊற்றும்போது ஆல்ரெடி ஒரு ஸ்டெயின் இருக்குது, கூட சேர்த்து இன்னொரு ஸ்டெயின் வரும்போது என்ன ஆகும்? நல்ல டார்க் கலராக மாறும். இங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு ஊற்றுனது மேலேயே நின்றுச்சு, உள்ளேயே போகலை. இப்போ நான் வாஷ் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த லைப்போசாக்கரைட்ஸ் சேர்ந்து வாஷ் ஆயிடும். ஓகே, இப்போ நான் செகண்ட் ஸ்டெயின் ஊற்றும்போது என்ன ஆகும்? இங்கே செகண்ட் ஸ்டெயின் பிடிக்கும், ஆனால் ஃபஸ்ட் ஸ்டெயின் போயிருக்குமா? உள்ள போயிருக்காது. அதனால தான் இது எப்படி இருக்குது? லைட் பிங்க் கலரில் இருக்குது, இது பர்பிள் கலரில் இருக்குது. ஓகே, so next, glycocalyx differ in composition and thickness. This is very important. So அதை வச்சு தான் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? It could be loose sheath called slime layer in some, while others it may be thick and tough called as capsule. It's a very important MCQ. So slime layer அப்படின்னா லூஸாக இருக்கும், and capsule அப்படின்னா thick and tough-ஆக இருக்கும். Okay, so the cell wall determines the shape of the cell and provides a strong structural support to prevent the bacterium from bursting or collapsing. இது கேட்பாங்க. ஸோ யார் பாக்டீரியா செல்லை வந்து பர்ஸ்டிங்கில் இருந்தோ இல்லை கொலாப்சிங்கில் இருந்தோ காப்பாற்றுறது? நம்ம செல் வால். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ கிளைகோகாலிக்ஸ் இருக்குது, செல் வால் இருக்குது. கிளைகோகாலிக்ஸில் 2 இருக்குது, ஒன்று திக்காக இருக்கும், டஃப்பாக இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் கேப்சூல். இன்னொன்று லூஸ்லியாக இருக்கும், அதுக்கு பேர் ஸ்லைம் லேயர்ஸ். செல் வால் எதுக்காக இருக்குது? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் செல் வால்? பர்ஸ்டிங் ஆர் கொலாப்சிங்லேருந்து காப்பாற்றுறதுக்காக. கிளைகோகாலிக்ஸ் எதுக்கு இருக்குது? ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது ஸ்லைம் லேயர். ஓகே, திஸ் இஸ் ஸ்லைம் லேயர். ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள், லூஸாக இருக்குது. ஆமா ரைட்? இது கேப்சூல், இது பாருங்கள் நல்ல திக்காக இருக்குது. ரைட்? ஸோ கேப்சூல், ஸ்லைம் லேயர். கேப்சூல் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் ஒரு ஷேப்பில் இருக்கும், பட் ஸ்லைம் லேயர் ரொம்ப லூஸாக இருக்கும், அதனால் டெஃபினட் ஷேப் இருக்காது. இது வந்து சிங்கிள் பாக்டீரியாவுக்கு. இது குரூப் ஆஃப் பாக்டீரியா இருந்து அதுக்கு மொத்தமாக ஒரு லேயர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பயோஃபிலிம்னு சொல்லுவோம். ஓகே, இது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தெரியுது. ஸ்லைம் லேயர் பெருசாக தெரியாது, பட் கேப்சூல் நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது கிளைகோகாலிக்ஸ், இதில் இது கேப்சிட், அது ஸ்லைம் லேயர். ஸோ கேப்சிட் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ரைட்? இது ஸ்லைம் லேயர், இது எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப லூஸ்லி பவுண்டாக இருக்குது. ஓகே, ஸோ the plasma membrane is selectively permeable in nature and interacts with the outside world. ஸோ இது வரைக்கும் யாரை பார்த்தோம்? செல் வால் பார்த்துட்டோம், கிளைகோகாலிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்மா மெம்பரேன். இதில் என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, பிளாஸ்மா மெம்பரேன் தான் வந்து என்னது, interacts with outside world. இது கேட்பாங்க, இது ஒரு பொட்டன்ட் MCQ. and it is selectively permeableங்கிறது ஒரு பொட்டன்ட் MCQ. அப்போ செல்வால் selectively permeable கிடையாது. ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன் தான் selectively permeable. அண்ட் இதுதான் என்ன பண்ணுது, interacts with outside world. நம்ம யூஸ்வலாக எப்படி யோசிப்போம்னா, அவுட்டர்மோஸ்ட் லேயர் கிளைகோகாலிக்ஸ் தானே. இப்போ கிளைகோகாலிக்ஸ் இல்லைனா படுத்தியாக இருக்கா, செல்வால் தானே. அப்போ அவங்க தானே அவுட்டர்மோஸ்ட் என்வரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். நோ, அப்படி கிடையாது. யார் எதை உள்ளே விடணும் இல்லை எதை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு செலக்டிவாக செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்களோ, ஸோ அதுதான் என்னது இன்ட்ராக்ஷன். நீங்கள் உள்ளே வரலாம், நீங்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் இன்ட்ராக்ஷன். ரைட்? ஸோ அதை பண்ணுறது யார்? பிளாஸ்மா மெம்பரேன். இட்ஸ் அ வெரி பொட்டன்ட் MCQ. ப்ளீஸ் நோட் இட். பிளாஸ்மா மெம்பரேன் தான் என்ன பண்ணும், இன்ட்ராக்ட்ஸ் வித் தி outside world. Next, this membrane is similar
structurally to that of the eukaryotes. So membrane பொறுத்த வரைக்கும் cell membrane பொறுத்த வரைக்கும் eukaryotes prokaryotes more or less structurally similar இருக்கும். A special membranous structure is the mesosome, which is formed by the extension of the plasma membrane into the cell. So actually என்ன நடந்திருக்கும்? So plasma membrane இருக்கும் and உள்ள inclusions போகும் and this forms mesosomes, right? நம்ம already பார்த்தோம் அது. So இது mesosomes. அது இல்லாம வேற யாரெல்லாம் இருப்பா prokaryotic cellல? Nuclear material இருக்கும், plasmid இருக்கும் and ribosome, cell wall, capsules, right? So இது types of inclusions. எப்படி எந்த மாதிரியெல்லாம் வந்து mesosomes இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So இது உள்ள வரும்போதே vesicle structureல வரலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி tubes மாதிரி வரலாம், அப்படி இல்லைனா sheets மாதிரி வரலாம். So lamina மாதிரியும் கூட வரலாம். So these extensions are in the form of, என்னென்ன ஃபார்மில் இருக்குது இந்த plasma membrane extensions? Vesicles, tubules and lamellae forms இருக்குது. They help in cell wall formation. This is very important MCQ இந்த point. என்ன கேட்பாங்க அப்படின்னா மீசோசோம்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, மீசோசோம்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா which of the following is a not a function of மீசோசோம்னு கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு மீசோசோம்க்கு என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மீசோசோமில் இருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா they help in cell wall formation, DNA replication and distribution to the daughter cells. ஓகே, சில enzymes எல்லாம் மீசோசோம்ஸில் தான் இருக்கும். ஸோ தட் வில் ஹெல்ப் ஃபார் தி செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எக்ஸெட்ரா. ஓகே, இதை மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. 3 ஃபங்க்ஷன்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டு தி டாட்டர் செல்ஸ். They also help in respiration. இது மட்டும் இல்லாமல் இன்னும் they also help in respirations, secretion process, then to increase the surface area of the plasma membrane, very important, then and enzymatic content. Okay, so மொத்தமாக உங்களுக்கு 5 functions 3 மெயினாக கொடுத்துருப்பாங்க and they also help in இதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 3 மெயினாக இருக்கிறது யாரு? செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், distribution to daughter cells. அது இல்லாமல் வேற என்னலாம் பண்ணுது? respiration, secretion process, increases surface area and increase surface area of the plasma membrane and enzymatic content. எப்படி அது surface area increase பண்ணுது? See, இப்போ இதில் இதுதான் ஏரியா, am I right? ஸோ இது இன்க்ளூஷன் பாடி இல்லைன்னா இவ்வளோ தான் இருந்திருக்கும் plasma membrane, கரெக்டாக? ஸோ எனக்கு ஏரியா எவ்வளோ கிடச்சிருக்கும்? இவ்வளோ தான் ஏரியா கிடச்சிருக்கும், ரைட்? இப்போ இதே இன்க்ளூஷன் பாடி இருக்குது அப்படின்னா இதே சைஸ் எடுத்துட்டு பட் இதுவே இன்க்ளூஷன் பாடியோடு இருக்குது அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு இன்க்ளூஷன் பாடிஸ் இருக்கும் எனக்கு, ரைட்? இந்த இதுலேயே அப்போது இது ஃபுல்லாகவே என்னது எனக்கு? இதோட சர்ஃபேஸ் ஏரியா, கரெக்டாக? அப்போது இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா? இதுதான் ஜாஸ்தி. சர்ஃபேஸ் ஏரியா இஸ் வெரி மச் நீடட். ஏன்னா நம்ம மீன் லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸுமே என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், ரைட்டா? ஸோ அப்போ நிறைய என்சைம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை நிறைய ஏரியா ப்ரொவைட் பண்ணலாம். அதனால் இது வெரி இம்பார்ட்டண்ட். இதே கான்செப்ட் தான் ஸ்டொமக்கில் இருக்க வில்லைக்கும் இருக்கும். சாரி, நாட் ஸ்டொமக், இன்டெஸ்டைன். சாரி, இன்டெஸ்டைனில் இருக்கிற வில்லைக்கும் இருக்கும். இன்டெஸ்டைனில் இருக்கிற வில்லை எப்படி இருக்கும்? எஸ், இந்த மாதிரி இருக்கும் அண்ட் நிறையா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாலேயே இவ்வளோ தூரம் இருக்கும். அப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது? இது ஃபுல்லாகவே இதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினான். சர்ஃபேஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ஈஸியாக அப்சர்வ் ஆகும், கரெக்டாக? அதனால் அங்கே சர்ஃபேஸ் ஜாஸ்தியாக வேணும். ஓகே, ஸோ இன் சம் ப்ரோகேரியாட்ஸ் லைக் சைனோபாக்டீரியா தேர் ஆர் அதர் மெம்பரேனியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன் டு தி சைட்டோபிளாசம். ஸோ சில ப்ரோகேரியாட்ஸில் லைக் சைனோபாக்டீரியம் அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா மெம்பரேனியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. எது தவிர மீசோசோம்ஸ் இல்லாமையும் மெம்பரேனியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அங்கே இருக்குது. அந்த மெம்பரேனியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் பேர் குரோமாட்டோஃபோர்ஸ். குரோமா அப்படின்னாவே கலர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குரோமாட்டோஃபோர்ஸ் விச் கண்டைன்ஸ், அப்போ அதில் என்ன இருக்கும்? பிக்மெண்ட்ஸ். குரோமாட்டோஃபோர்ஸ் அப்படின்னாவே பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அதில். ஓகே, ஸோ பாக்டீரியல் செல்ஸ் மே பி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். ஸோ பாக்டீரியல் செல்ஸ் மொட்டைலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா நான் மொட்டைலாகவும் இருக்கலாம். அது மொட்டைலாக இருந்தால் தே ஹாவ் thin filamentous extensions from their cell wall called flagella. மொட்டைலாக இருந்தால் filamentous extensions இருக்கும், அதுக்கு பேர் என்ன? flagella. ஓகே, ஸோ flagella பாக்டீரியா டு பாக்டீரியா வேரி ஆகும், எவ்வளோ ஃப்ளஜெல்லாஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா மட்டும் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மோனோட்ரைக்கஸ். ஓகே, அதே வந்து ஒரு பாக்டீரியாவுக்கு 2 இருக்குது, 2 ஆப்போசிட் போலில் இருக்குது.
ஓகே, ரெண்டே தான் இருக்குது. ஒன்று ஒரு போல்லையும் இன்னொன்று ஆப்போசிட் போல்லையும் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆம்ஃபிட்ரைக்கஸ். ஓகே, இதே நிறையா ஃப்ளாஜெல்லாஸ் ஒரே சைடு ஒன் சைடு ஆஃப் த போல்லே நிறையா இருக்குது அப்படின்னா அது லோஃபோட்ரைக்கஸ். பெரிட்ரைக்கஸ் அப்படின்னா ஒரே பாக்டீரியாவில் நிறைய ஃப்ளாஜெல்லா இருக்குது அண்ட் ஆல் ஓவர் த சர்ஃபேஸ் நிறையா இருக்குது, அப்போ அது பெரிட்ரைக்கஸ். ஓகே, ஸோ மோனோட்ரைக்கஸ், ஆம்ஃபிட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ் அண்ட் பெரிட்ரைக்கஸ். Bacteria shows a range in number and arrangement of a flagella. So bacterial flagellum is composed of 3 parts. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது bacterial flagellத்துக்கு? filament, hook and basal body. basal body அப்படிங்கிறது அந்த flagellaவோட பேஸில் இருக்கும். அங்கிருந்து தான் என்ன ஆகும்? flagella ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா செல் வால் அண்ட் செல் மெம்ப்ரேனுக்கு நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ மேலே. ஸோ அதுலேருந்து என்ன ஆகும்? ஒரு பெண்ட் இருக்கும், தட் இஸ் ஹூக். அந்த ஹூக்லேருந்து filament வரும். ஓகே, ஸோ the filament is the longest portion. அப்போது பேசல் இவ்வளோ தான் இருக்கும், ஹூக் இவ்வளோ தான் இருக்கும் அண்ட் லாங்கஸ்ட் போர்ஷன் அப்போ யாராக இருக்கா? filament இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃப்ரம் த செல் சர்ஃபேஸ் டு அவுட் சைட். ஸோ ஹூக்கு செல் சர்ஃபேஸ்லேருந்து அவுட் சைடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது யார்? filament. ஸோ இது ஒரு பாக்டீரியல் செல். ஓகேவா? ஸோ பாக்டீரியல் செல்லில் இது யார்? ஃப்ளாஜெல்லா. ஓகே, இதுதான் வந்து மெயினாக பாக்டீரியா மூமெண்ட்டுக்காக இருக்கிறது. ஓகே, இது இல்லாமல் சில எக்ஸ்டென்ஷன்ஸும் இருக்குது. யார் யார் இருக்கா? பைலஸ், தட் இஸ் நத்திங் பட் பைலின்னு சொல்லுவோம். ஓகே, PILI, பைலி. அது இல்லாமல் ஃபிம்ப்ரியவும் இருக்குது. ஓகே, இது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். சரி, இது என்னது? இதுதான் பேசல் பாடி. ஓகே, பேசல் பாடி ஆஃப் தி ஃப்ளாஜெல்லா. ஸோ இது யார் அப்போ? எஸ், செல் வாலும் அதுக்கு மேலே இருந்த லேயர்ஸ். ஓகே, இது யார்? இந்த பெண்ட், திஸ் இஸ் ஹூக். அப்போ இது திஸ் இஸ் ஃபிலமெண்ட். அப்போ யார் இருக்கிறதுலே பெரிய பார்ட்டு? ஃபிலமெண்ட் அவுட் சைடில் இருக்குது, சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வரைக்கும் இருக்குது. ஓகே, பிசைட்ஸ் ஃப்ளாஜெல்லா, pili and fimbriae are also surface structures of the bacteria but do not play a role in motility. இது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃப்ளாஜெல்லா மட்டும் இல்லை, பைலி ஃபிம்ப்ரியாவும் இருக்குது, பட் அதுக்கு எதில் ரோல் இல்லை? மொட்டிலிட்டியில் ரோலு கிடையாது. ஓகே, ஸோ பிசைட்ஸ் த ஃப்ளாஜெல்லாம், pili and fimbria are also surface structures of the bacteria but do not play a role in motility. This is very much important. Okay, it's important MCQ. சரி, இப்போ வந்து பைலி இருக்குது அண்ட் ஃபிம்ப்ரியே இருக்குது, ரைட்? இப்போ பைலி இருக்குது, ஃபிம்ப்ரியே இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து மோட்டிலிட்டிக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன், ரைட்? இது வந்து ஒரு செல் இருக்குது, செல்லோட எக்ஸ்டென்ஷன்ஸ், ரைட்? கரெக்டாக. ஸோ செல்லோட எக்ஸ்டென்ஷன்ஸில் ஃப்ளாஜெல்லா மோட்டிலிட்டிக்காக யூஸ் ஆகுது. அது இல்லாமல் இதுவும் இருக்குது, பைலியும் இருக்குது, ஃபிம்ப்ரியாவும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணுது? பைலி மெயினாக எதுக்கு இருக்குன்னா பாக்டீரியாவோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாக்டீரியா கூட அட்டாச் ஆகிறதுக்காக இருக்கிறது தான் பைலி. ஓகே, ஃபிம்ப்ரியா எதுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு பாக்டீரியா ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் போய் அட்டாச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா யார்? ஃபிம்ப்ரியே. ஓகே, ஸோ த பைலி ஆர் எலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரோட்டீன். ஃபிம்ப்ரியா ஆர் ஸ்மால் பிரிஸ்டில். ஸோ பைலியை விட ஃபிம்ப்ரியா எப்படி இருக்கும்? குட்டியாக தான் இருக்கும். ஃப்ளாஜெல்லா விட இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? குட்டியாக இருக்கும். ஓகே, லைக் ஃபைபர் ஸ்ப்ரவுட்டிங் அவுட் ஆஃப் த செல். இன் சம் பாக்டீரியா தே ஆர் நோன் டு ஹெல்ப் அட்டாச் தி பாக்டீரியா டு ராக்ஸ் இன் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஆல்சோ டு தி ஹாஸ்ட் டிஷ்யூஸ். திஸ் இஸ் அ important MCQ. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் யார் அப்போ? ஃபிம்ப்ரியே. ஃபிம்ப்ரியை விட கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கிறது பைலி. இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிறது, லென்த்தாக இருக்கிறது ஃப்ளாஜெல்லா. வெரி குட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பிரிஸ்டல்ஸ் மாதிரி தெரியுதா? இது மைக்ரோஸ்கோபிக் வியூ, இது ஃபிம்ப்ரியே. இது பைலியை யூஸ் பண்ணி இன்னொரு பாக்டீரியா கூட கனெக்ட் ஆகுது ஃபார் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஓகே, ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ். ஸோ ரைபோசோம்ஸ் நம்ம பார்த்தோம், ரைபோசோம்ஸ் இருக்குது, இன்க்ளூஷன் பாடிஸ் இருக்குது, ப்ரோக்ரியாட்ஸில் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னு. So in prokaryotes, ribosomes are associated with the plasma membrane of the cell. செல்லோட plasma membrane கூட associate ஆயிருக்கும். யாரு? ribosomes. எங்கே? prokaryotes. They are about 15 nanometer to 20 nanometer in size. இது மார்க் பண்ணிக்கோங்க. Potent MCQ. இதுவும் potent MCQ. Associated with
plasma membrane of the cell யாருக்கு prokaryotic and are made up of 2 subunits so ribosome க்கு மொத்தமா ரெண்டு சப்யூனிட் இருக்கும் நம்ம பார்த்தோம் ரைட் ஸோ ரைபோசோம்க்கு ரெண்டு சப்யூனிட் இருக்கும் அந்த ரெண்டு சப்யூனிட்டுமே என்னவா இருக்கும் 50s ஒன்று 30s ஒன்று எஸ் அப்படிங்கிறது ஒரு செடிமெண்டேஷன் ரேட் ஸோ சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல செடிமெண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம சொல்கிறது ஸோ இது 50sல ஆகுது இது 30sல ஆகுது யூனிட்ஸ் விச் வென் ப்ரெசன்ட் டுகெதர் ஃபார் 70s ப்ரோகரியாட் ஸோ இது நான் தனித்தனியாக சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எங்கே செடிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜர் சப்யூனிட் எங்கே செடிமெண்ட் ஆகும் 50sல ஸ்மாலர் சப்யூனிட் எங்கே செடிமெண்ட் ஆகும் 30sல பட் இந்த லார்ஜர் ஸ்மாலர் ரெண்டுமே ஒன்றா போட்டு நான் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்த்தேன்னா அது எங்கே அது எங்கே செடிமெண்ட் ஆகும் அப்படின்னா அது 70sல போய் செடிமெண்ட் ஆகும் ஓகே ஸோ ப்ரோகரியாட்டுங்கிறது 70s குரோமோசோம் ஸோ ப்ரோகரியாட்டில் 70s ரைபோசோம்ஸ் ஸோ ரைபோசோம் இன் ப்ரோகரியாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா 70sன்னு எழுதணும் இதில் சப்யூனிட்ஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா தான் வித் வாட் சப்யூனிட் இல்லைனா என்ன சப்யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் நீங்கள் என்ன எழுதணும் 50s அண்ட் 30sன்னு எழுதணும் இதில் ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் ப்ரோகரியாட்டிக் ரைபோசோம் அப்படின்னு கேட்டால் இது மட்டும் தான் எழுதணும் லார்ஜர் சப்யூனிட் ஆஃப் ப்ரோகரியாட்டிக் ரைபோசோம்னு கேட்டால் இதை மட்டும்தான் எழுதணும் ஓகே ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் protein synthesis this is very important so ribosome அப்போ protein synthesis பண்ணுற இடத்துல ரைபோசோம் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ரைபோசோம் இல்லாமல் நம்மளால் protein synthesis பண்ண முடியாது so several ribosomes may attach to a single mRNA and form a chain called polyribosomes or polysomes இது கேட்பாங்க polyribosome இல்லைனா polyzome என்னன்னு கேட்பாங்க polyribosome கொடுத்தா நீங்கள் எழுதிடுவீங்க ஸோ polysomes கேட்கலாம் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு mRNA இருக்கும் அந்த ஒரு mRNAல ஒரு RNA ஒரு ரைபோசோம் உட்காரும் அண்ட் திஸ் ரைபோசோம் வில் ரீட் திஸ் mRNA ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும் ரைட் ஸோ இங்கே என்ன நடக்கும்னா ப்ரோகரியாட்டில் இது யூகரியாட்டில் ஒரு mRNA ஒரு ரைபோசோம் ஒரு ப்ரோட்டீன் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அதே யூகரியாட்டில் ஒரு mRNA பட் மல்டிபிள் ரைபோசோம்ஸ் உட்காரும் அண்ட் ரீட் பண்ணும்போது மல்டிபிள் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் polysomes ன்னு சொல்கிறோம் ஸோ several ribosomes may attach to a single mRNA forms the ribosome அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் polysomes or polyribosomes ன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ the ribosomes of a polysomes translate mRNA into proteins ஸோ இது prokaryotic ribosome and eukaryotic ribosome இருக்கிற டிஃப்ரென்ஸ் prokaryotic ribosome மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது smaller subunit and larger subunit ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது it is 70s அதே eukaryotic பார்க்கும்போது it is 80s okay so 70s ஓட larger subunit 50s plus 30s so 70s is equal to 50s plus 30s அதே 80sல எப்படி இருக்கும் அப்படின்னா larger subunit 60s ஆகவும் smaller subunit 40s ஆகவும் இருக்கும் ஸோ உங்கள் புக்கில் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க in prokaryote 70s is equal to 50 plus 30 in eukaryotes 80 is equal to 60 plus 40 அப்படிங்கிறது இருக்கும் இது 50 plus 30 இது 60 plus 40 கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம் லார்ஜர் சப்யூனிட் ஆஃப் யூகரியாட்டிக் ரைபோசோம் எவ்வளோ இருந்துச்சு செடிமெண்டேஷன் ரேட் அப்படி இல்லைனா ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோமில் யூகரியாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா ப்ரோகரியாட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம் ஓகே தே ஆர் பொட்டன்ட் கொஸ்டின்ஸ் தென் இது என்ன நடக்குது டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனுங்கிற என்னது எஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் from mRNA. mRNA-லேருந்து process of formation of protein is called as translation, right? So, translation எடுக்கும்போது first ribosome வந்து mRNA-ல attach ஆகும் and mRNA-ல இருக்கிற கோடான்ஸை ரீட் பண்ணிக்கிட்டே வரும் ரீட் பண்ண இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் proteins ப்ரொடியூஸ் ஆகும் so this process is called as translation okay next we are going to see about inclusion bodies so ribosome and inclusion bodies first நம்ம என்ன பார்த்துட்டோம் ரைபோசோம் பார்த்துட்டோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் இன்க்ளூஷன் பாடிஸ் பார்க்க போகிறோம் ரிசர்வ் மெட்டீரியல் இன் ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் சைட்டோபிளாசம் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன் பாடிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ரிசர்வ் மெட்டீரியல் ப்ரோகரியாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் மெட்டீரியல்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்குது இன்க்ளூஷன் பாடிஸாக ஸ்டோர் பண்ணி வைக்குது அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாட் பவுண்டட் பை எனி மெம்பரேன் சிஸ்டம் இட்ஸ் அ பொட்டன்ட் எம்சிக்யூ ஸோ இதில் எந்த மெம்பரேன் சிஸ்டத்துக்கூடையும் பவுண்டு கிடையாது ஐ மீன் மெம்பரேன் இது கிடையாது நெக்ஸ்ட் அண்ட் லைஃப் ஃப்ரீ இன் தி சைட்டோபிளாசம் ஸோ எங்கேயுமே பவுண்ட் இல்லாதனால சைட்டோபிளாசத்தில்
ஃப்ரீயாக இருக்குது. எக்ஸாம்பிள் phosphate granules, which means granules மாதிரி இருக்கும் அண்ட் உள்ள phosphate இருக்கும். Cyanophycean granules, glycogen granules, இதெல்லாமே ஸ்டோரேஜ் பாடிஸ். ஓகே, கேஸ் வேக்யூல்ஸ் கூட இருக்குது. கேஸ் வேக்யூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எங்கே இருக்குது? ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் ப்ளூ கிரீன் அண்ட் பர்பிள் கிரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாஸில். ஸோ ப்ளூ கிரீன் பாக்டீரியா அப்படின்னா பர்பிள் அண்ட் கிரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாஸில் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் பொட்டன்ட் எம்சிக்யூ அண்ட் என்னென்ன கிரானியூல்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க, அதுவும் பொட்டன்ட் எம்சிக்யூ. ஓகே, ஸோ இது இன்க்ளூஷன் பாடிஸ். இதெல்லாமே இன்க்ளூஷன் பாடிஸ் சைட்டோபிளாசத்தில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னது? எஸ், கேஸ் வேக்யூல்ஸ். ஸோ இது என்ன செல் கண்டுபிடிங்க, இது என்ன பாக்டீரியா? எஸ், சைனோபாக்டீரியா. வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது யாரு? ஹெட்ரோசிஸ்ட். எங்கே படித்தோம்? பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் படித்தோம், ரைட்? ஸோ ஹெட்ரோசிஸ்ட் இருக்குது. அப்போ இது எஸ் ப்ளூ கிரீன் பாக்டீரியா அண்ட் இதெல்லாம் என்னது? கேஸ் வேக்யூல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ரோக்ரியாட்டிக் செல் பார்த்தோம், கரெக்டாக? அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ப்ரோக்ரியாட்டிக் பற்றி கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக பார்த்தோம், ரைட்? இப்போ நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா யூகரியாட்டிக் செல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ யூகரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொன்னோம்? தே ஹேவ் எஸ் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்கும். அது இல்லாமல் வேறு என்ன இருக்கும்? எஸ் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு தான் மெயின் திங். ஓகே, ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ த யூகரியாட்டிக் இன்க்ளூட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ப்ரோட்டிஸ்ட், பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. ப்ரோகரியாட்டில் யார் இருந்தால்? பாக்டீரியா அண்ட் பிபிஎல்ஓ லைக் ஆர்கானிசம்ஸ், மைக்கோபிளாஸ்மா இதெல்லாம் தான் இருந்துச்சு, ரைட்? இன் யூகரியாட்டிக் செல்ஸ் there is an extensive compartmentalization of cytoplasm through which the presence of membrane bound through the presence of membrane bound organelles. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா யூகரியாட்டிக் செல்லில், ஓகே, யூகரியாட்டிக் செல்லில் there is an extensive compartmentalization. அப்படின்னு அர்த்தம் ஒரு வேலையும் ஒருத்தர் தான் பண்ணணும். அப்படிங்கும்போது கம்பார்ட்மெண்ட்ஸாக யார் இருப்பா? ஒரு செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்டென்சிவ் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் த்ரூ தி presence of membrane bound organelles. Okay, so eukaryotic cells possess an organized nucleus with a nuclear envelope. Nuclear envelope is nothing but nuclear membrane. Okay, so இது ஒரு அனிமல் செல் எடுத்திருக்கோம். ஸோ அனிமல் செல்லில் என்ன இருக்காது? செல் வால் இருக்காது. ஸோ மேலே இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேனை எப்படி கட் பண்ணி, இப்போ ஃபுல் அனிமல் செல் இருக்குது. ஓகே, இதை நான் இப்படி பாதியாக ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸ்லைஸ் பண்ணி இப்படி மேலேருந்து வியூ பண்ணுறேன். அந்த வியூ தான் இது. ஓகே, இதில் நியூக்ளியஸ் ரவுண்டாக இருந்திருக்கும். அதை நான் கேக் பீஸ் மாதிரி இது மாதிரி கட் பண்ணி வெளியே எடுத்திருக்கேன். வி ஷேப்பில் கட் பண்ணி வெளியே எடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, இதுதான் அந்த வியூ. சரி, என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். எஸ், நியூக்ளியர் மெம்பரேனோட நியூக்ளியஸ் இருக்குது. அதுக்குள்ளே நியூக்ளியோலஸ், குரோமாட்டின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. குரோமாட்டின் மெட்டீரியல்ஸ் தான் யார் இருப்பா? அது கண்டென்ஸ் ஆகும்போது தான் நமக்கு குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். ஓகே, குரோமாட்டின் கண்டென்ஸ் டு ஃபார்ம் குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ்குள்ளே யார் இருக்கா? நம்மளோட டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, இனி அடுத்தது இதோட கண்டினியூஸாக சி, இது நியூக்ளியர் மெம்பரேன். இதோட கண்டினியூஸாக அடுத்து யார் வரா வெளியே? எஸ், இது எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம். சி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரெண்டு வெரைட்டிஸ், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆர் ஃபார் ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது ஏன் அதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிறோன்னா, வெளியே ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். அதனால் இட் வில் கிவ் சம் ரஃப் லுக். ஓகே, பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ரஃப்பாக தெரியுது. அதனால் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் யார் இருப்பா? வித் ரைபோசோம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ளஸ் ரைபோசோம். ரைபோசோம் எங்கே இருந்தாலும் அங்கே என்ன இருக்கும் நம்ம சொன்னோம்? எஸ், வெரி குட், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ரைபோசோம் எங்கே இருந்தாலும் அங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். விச் மீன்ஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வில் சிந்தசைஸ் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, அதை பற்றி நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தனியாக வருது, நம்ம அதில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, யார் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஸ்மூத் இருக்குது. ஸ்மூத்தில் பாருங்கள் ரைபோசோம்ஸ் இருக்காது, ஆனால் ரஃப்பில் ரைபோசோம்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பக்கத்துலேயே யார் இருப்பாங்க அப்படின்னா கோல்கி அப்பேரட்டஸ் இருக்கும். ஓகே, ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து ஃபார்ம் ஆகி வர மாலிகுல்ஸை மாடிஃபை பண்ணி பேக் பண்ணி வெளியே தள்ளுறதா யாரோட வேலை? கோல்கி அப்பேரட்டஸோட வேலை. பாருங்கள், இங்கிருந்து பேக் ஆகி வெளியே வருது. ஓகே,
நெக்ஸ்ட் இது யாரு? இந்த பிக்சரை 9th இருந்து படிச்சிருப்பீங்க. இது யாரு? எஸ், வெரி குட். திஸ் இஸ் நத்திங் பட் மைட்டோகாண்ட்ரியா, ரைட்? இதுவும் மைட்டோகாண்ட்ரியா. சி, இது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை நான் பாதியோட கட் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், பிரெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. அது இல்லாமல் லைசோசோம்ஸ் இருக்கும். ஓகே, தென் சென்ட்ரியோல்ஸ், சென்ட்ரோசோம்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்து சைட்டோஸ்கெலிட்டனோட ஒரு பாகமாக வருது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, சம்டைம்ஸ் வில்லை இருக்கலாம். நெக்ஸ்ட் மைக்ரோடியூபியூல்ஸ், நெக்ஸ்ட் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா செல்லுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக இருக்குது. ஓகே, ஏன்னா உள்ள ஃபுல்லாக லிக்விட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி தானே இருக்குது. ஸோ ஸ்குவாசி ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு இது கொடுக்கணும்ல, ஷேப் கொடுக்கறக்காகவும் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறக்காகவும் தான் யார் வச்சுருக்கோம்? இந்த மாதிரி மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சைட்டோஸ்கெலிட்டனோட ஒரு பாகமாக சொல்லுவோம். ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னா சைட்டோ அப்படின்னா சைட்டோபிளாஸ்டோட இருக்கக்கூடிய செல் அப்படின்னு அர்த்தம். செல், ஓகே, செல். அண்ட் அதுக்கு இது கொடுக்குறனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸோ அதுக்கு ஒரு ஸ்கெலிட்டல் மாதிரி. இப்போ நமக்கு போன் இருக்கிறதுனால தான் நமக்கு ஷேப் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இதுக்கு ஷேப் கொடுக்குறனால தான் அதை சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பெராக்சிசோம்ஸ் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். அது மட்டும் இல்லாமல் ரைபோசோம்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, தென் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போ ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இருக்குது, எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி பிளான்ட் செல்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம செல் மெம்பரேன்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, so eukaryotic cells. So eukaryotic cells include all protists, plants, animals and fungi. So eukaryotic cells, there is an extensive compartmentalization. இது already சொன்ன same slide தான், just remember பண்ணிக்கோங்க. This is a potent MCQ. Okay, eukaryotic cell possess an organized nucleus with an nuclear envelope. That is also important. So in addition, eukaryotic cells have a variety of complex locomotory and cytoskeletal structure. நியூக்ளியஸ் மட்டும் வெல் டிஃபைன்டாக கிடையாது. அது இல்லாமல் என்னெல்லாம் இருக்குது? அடிஷனாக லோக்கோமோட்டரி ஸ்ட்ரக்சரும் இருக்கலாம், அப்படி இல்லைனா சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம் நாம் இப்போ? எஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் பார்த்தோம். எஸ், வேறு என்ன பார்த்தோம் சைட்டோஸ்கெலிட்டலில்? சென்ட்ரோசோம்ஸ், சென்ட்ரியோல்ஸ், இது எல்லாமே சைட்டோஸ்கெலிட்டலில் வரதான். ஓகே, நெக்ஸ்ட் லோக்கோமோட்டரி ஸ்ட்ரக்சர்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? என்ன படிச்சிருக்கோம்? வேறு ஏதாவது செல் ஹியூமன் பாடியில் தேட வேண்டாம், வேறு எங்கேயாவது சொல்லுங்கள். எஸ், ஃப்ளஜெல்லா படிச்சிருக்கீங்க. எங்கே படிச்சிருக்கீங்க? யூக்ளினால வருதா? பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் படித்தோமா? நெக்ஸ்ட்டு சீலியா, வெரி குட். பாரமீசியம். ஓகே, ஸோ தேர் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு குரோமோசோம்ஸ் அண்ட் ஆல் யூக்ரியாட்டிக் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா யூக்ரியாட்டிக் செல்லும் ஐடென்டிக்கலாக இருக்கா? பாரமீசியம் மாதிரி தான் யூக்ளினா இருக்கா? ரைட். அதே மாதிரி நம்ம பாடியிலே இருக்கிற செல்ஸில் ஹார்ட் மசில்ஸ் மாதிரி தான் நம்ம பாக்கி மசில்ஸ் இருக்கா? கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது யார்? பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும், திஸ் இஸ் பாரமீசியம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது? சீலியா. எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த பாரமீசியம் மூவ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுது அண்ட் ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுது, ரைட்? இது மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாரமீசியம். இது டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக பிரிஸ்டல் மாதிரி தெரியுது உங்களுக்கு? இதுதான் யார்? சீலியா. இது ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இது யார்? எஸ், யூக்ளினா. யூக்ளினாக்கு என்ன இருக்குது நமக்கு? ஃப்ளாஜெல்லா, ரைட்? இது மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்கும்போது ஃப்ளாஜெல்லா இந்த மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு? இது பின்னாடிலேருந்து வந்திருக்கும் ஃப்ளாஜெல்லா. ஓகே, ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து குரோமோசோமில் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னோமா? ஸோ எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இட்ஸ் அண்ட் டபுள் ஹெலிக்ஸ் மாடல். ஸோ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுன்னா ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீன்ஸ் கூட வைண்ட் அப் ஆகும். ஓகே, ஹிஸ்டோன் அப்படிங்கிறது யார்? ப்ரோட்டீன், ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் இந்த ப்ரோட்டீன்ஸ் கூட உள்ளே சேர்ந்து வைண்ட் அப் ஆகும். ஓகே, ஸோ இது வைண்ட் அப் ஆகி இதே மாதிரி நிறையா இருக்குமா? இதெல்லாம் சேர்ந்து அப்படியே கண்டென்ஸ் ஆகி என்னாகும்? மறுபடியும் ஒன்ஸ் மோர் ஒரு வைண்டிங் நடக்கும். ஓகே, ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிறதா யார்? குரோமாட்டின். அதில் ஃபார்ம் ஆகிறது தான் குரோமோசோம்ஸ். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிறதா யார்? குரோமாட்டின்ஸ். அண்ட் அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறதா யார்? குரோமோசோம்ஸ். ஓகே, குரோமாட்டின் இன்னும் குரோமாட்டின் கண்டென்ஸ் ஆச்சுன்னா we will get the chromosome. பட் இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்போ மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா டியூரிங் செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் டைமில் மட்டும்தான் என்ன ஆகும்? அது குரோமாட்டின் குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆகும். ஓகே, ஸோ குரோமாட்டின் குரோமோசோமாக எப்போ கண்டென்ஸ் ஆகும்னு கேட்பாங்க. எப்போ நீங்கள் வந்து குரோமோசோம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. எப்போ பார்ப்போம்? டியூரிங்
செல் டிவிஷன் டைமில் மட்டும்தான். அது வரைக்கும் உங்களோட நியூக்ளியஸில் எப்படி தான் இருக்கும், குரோமாட்டின் ஃபைபர்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆஸ் தி ஃபார்மர் ப்ராசஸ் செல் வால். யாருக்கு செல் வால் இருக்குது? பிளான்ட்ஸுக்கு செல் வால் இருக்குது, அனிமல்ஸுக்கு கிடையாது. வேறு என்ன இருக்குது? பிளாஸ்டிட்ஸ் இருக்குது, தென் சென்ட்ரல் வாக்யூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே யாருக்கு இருக்குது? பிளான்ட் செல்ஸ்க்கு. ஸோ பிளான்ட் செல்ஸ்க்கு செல் வால் இருக்குது, பிளாஸ்டிட்ஸ் இருக்குது, vacuoles இருக்கு. பட் இது எதுவுமே அனிமல் செல்ஸில் கிடையாது. On the other hand, animal cells have centrioles which are absent in almost all plants. ஸோ அது அனிமல்ஸில் என்ன இருக்குது? centrioles இருக்குது, ஆனால் அது எங்கே இல்லை? பிளான்ட்ஸ்க்கு இல்லை. Let us now look at the individual cell organelles to understand their structure and functions. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு இண்டிவிஜுவல் செல் ஆர்கனல்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இது பிளான்ட் செல், இது அனிமல் செல். ஸோ பிளான்ட் செல்லில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம், இதுலேயும் அதுலேயும் ஒரே மாதிரி செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். பட் சம்திங் இங்கே இருக்கிறது அதில் இருக்காது, அதில் இருக்கிற செல் ஆர்கனல்ஸ் இங்கே இருக்காது. என்னென்ன? செல்வால். செல்வால் அங்கே இருக்குமா? கிடையாது. மெம்பரேன், செல் மெம்பரேன் அங்கேயும் இருக்கும், கோல்கி apparatus இருக்கும், வேக்யூல் அங்கே இருக்காது. குளோரோபிளாஸ்ட் இங்கே தான் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் அங்கே இல்லை. தென் பாக்கி எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம், வேக்யூல் இங்கே மட்டும்தான் இருக்கும், அங்கே இருக்காது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், இது ரைபோசோம்ஸ், கோல்கி apparatus இது எல்லாமே அங்கேயும் இருக்கும். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது? இங்கே இருக்கிறதுல எது அங்கே இருக்காதுன்னு மட்டும் பார்த்தோன்னா யார் இது? சென்ட்ரியோல்ஸ் மட்டும். சென்ட்ரியோல்ஸ் மட்டும் அனிமல் செல்ஸில் தான் இருக்கும், பிளான்ட் செல்ஸில் சென்ட்ரியோல்ஸ் கிடையாது. இட்ஸ் a very important MCQ. ஓகே, ஸோ செல் மெம்பரேன். The detailed structure of the membrane was studied only after the advent of the electron microscope in 1950. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1950s தான் என்ன பண்ணாங்க? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க. ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் என்னால் என்ன பண்ண முடிஞ்சது? மெம்பரேன்ஸோட டீடைல்டு ஸ்டடி என்னால் பார்க்க முடிஞ்சது. ஓகே, ஸோ மீன்வைல் chemical studies on the cell membrane, especially in human red blood cells, that is RBC, enabled the scientists to deduce the possible structure of plasma membrane. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர்ஸை அவ்வளோ டீட்டெயில்டாக படித்தது எங்கிருந்துன்னு கேட்பாங்க. எங்கிருந்து படிச்சிருக்காங்க? ஆர்பிசியோட செல் மெம்பரேனில். ஸோ திஸ் இஸ் a very important MCQ. Okay, next, these studies shows that the cell membrane is mainly composed of lipids and proteins. So lipidsum proteinsum சேர்ந்து தான் செல் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் பண்ண செல் மெம்பரேனை ஃபஸ்ட்டு எங்கேருந்து டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணாங்க? ஆர்பிசியோட செல் மெம்பரேன்லேருந்து தான் ஸ்டடி பண்ணாங்க. எப்போ ஸ்டடி பண்ணாங்க? ஆஃப்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எந்த இயரில், எந்த டைமில் டிஸ்கவர் பண்ணாங்க? 1950s. ஓகே, ஸோ ஆர்பிசி அதோட செல் மெம்பரேன், இதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ த மேஜர் லிப்பிட்ஸ் ஆர் ஃபாஸ்போலிப்பிட்ஸ் தட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் பைலேயர். நாம் என்ன சொன்னோம்? லிப்பிட்ஸ் இருக்குது அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். கரெக்டாக? இதில் இந்த லிப்பிட் பார்ட் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். லிப்பிடில் இருந்தது மெயினாக யாருன்னா ஃபாஸ்போலிப்பிட். ஃபாஸ்போலிப்பிட்னா என்ன அர்த்தம்? ஃபாஸ்பரஸ் இன் லிப்பிட்ஸ். ஃபாஸ்பரஸ் லிப்பிட்ஸ்குள்ளே இருக்கும். ஓகே, லிப்பிட் ப்ளஸ் ஃபாஸ்பரஸ் தான் என்னது? ஃபாஸ்போலிப்பிட்ஸ். ஸோ அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு? பைலேயர். ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபாஸ்போலிப்பிட் நம்ம எடுக்கிறோம். பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹெட் போர்ஷன் இருக்கும் அண்ட் 2 டெய்ல் இருக்கும். ஓகே, இந்த ஹெட் போர்ஷன் அப்படிங்கிறது ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோனா வாட்டர், ஃபிலிக் அப்படின்னா லவ்ஸ். ஓகே, அப்போ வாட்டரை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ஓகே, யாருக்கு? ஹெட்டுக்கு. டெய்ல் இஸ் ஹைட்ரோஃபோபிக். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபோபியா மீன்ஸ் ஃபியர். ஸோ அது டெய்லுக்கு வாட்டர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று. அண்ட் இட்ஸ் அ பை லேயர்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு லேயரும் இருக்கும். ஸோ இன்னொரு லேயர்லேயும் தலை வெளியே இருக்கும் அண்ட் டெய்ல் உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக மெம்பரேன் ஃபார்ம் பண்ணும். இது ஒரு மெம்பரேன், இது ஒரு மெம்பரேன் அர்த்தம் கிடையாது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? நம்மளோட ஒன் மெம்பரேன். ஓகே, ஆல்சோ த லிப்பிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு வித் இன் த மெம்பரேன் வித் த போலார் ஹெட் டுவர்ட்ஸ் தி அவுட்டர் சைடு. ஸோ இதுதான் என்னது? போலார் ஹெட். ஸோ வாட்டர் இஸ் ஆல்சோ இன் போலார் மாலிகுல்ஸ். கரெக்டாக? அதனால தான் அது வாட்டர் லோவிங். ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ் டுவர்ட்ஸ் தி இன்னர் பார்ட். ஸோ உள்ள ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ் இருக்கும், வெளியே ரெண்டில் தான் என்ன இருக்கும்? எஸ், ஹெட் பார்ட் இருக்கும். திஸ் என்ஷூர்ஸ் தட் நான் போலார் டெய்ல் ஆஃப் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். டெய்லில் அப்போ யார் இருக்கா? நான் போலாராக இருக்குது அண்ட் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் இருக்குது டெய்லில். இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி அக்வஸ் என்விரான்மெண்ட். ஸோ இது அக்வஸில் படாமல் இது மட்டும் தான், ஹெட்டு மட்டும் அக்வஸில் படுற மாதிரி இருக்குது. ஓகேவா? இதை நான் டயக்ராம் காமிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும் ஏன் அது அக்வஸ்னு. சி, இது ஹெட் பார்ட்,
tail part, head, tail. இதே மாதிரி ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக. ஸோ இது ரெண்டு சைடு. ஸோ ரெண்டு சேர்ந்து தான் என்னது எனக்கு இதுதான் ஒரு மெம்ப்ரேன். இது ஒரு மெம்ப்ரேன் கிடையாது, half of the membrane தான் அது. இதுதான் என்னது எனக்கு ஃபுல்லாக ஒன் மெம்ப்ரேன். ஓகே, ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான். சரி, இதில் ஏன் ஹெட்டுக்கு வந்து அக்வஸ் சைடில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்? இது செல் மெம்ப்ரேன் கரெக்டாக. அப்போது செல்லுக்கு வெளியே கவரிங்காக இருக்கும், ரைட்? ஸோ செல்லுக்கு வெளியே கவரிங்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லுக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் இங்கே தெரியும், இது வெளியே இருக்கிற பார்ட்ஸ், ரைட்? செல்லுக்குள்ளே யார் இருக்கா? சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாஸோட மேஜர் கண்டென்ட் யார்? வாட்டர். இனி செல்லுக்கு வெளியே யாருப்பா? எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு நம்ம படிச்சிருக்கோமா? எஸ், ஆர் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அது இருக்கும். ஸோ வெளியவும் என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது, உள்ளேயும் வாட்டர் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன இருக்குது? ஹெட்ஸ் ரெண்டும் வெளியே இருக்குது, டெய்லில் ஃபுல்லாக உள்ளே இருக்குது. ஓகே. So in addition to the phospholipids, membrane also contains cholesterol. So phospholipids மட்டும் இல்லாமல் cholesterol இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த phospholipid டுகெதராக பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுதான் cholesterol. See, in betweenல இருக்கும். So this is the cholesterol. நீங்கள் கேட்டிருப்பீங்க கொலஸ்ட்ரால்னாவே அது கெட்டது தானே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நோ, அந்த மாதிரி கிடையாது. கொலஸ்ட்ரால்லே குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது. திஸ் இஸ் குட் கொலஸ்ட்ரால். ஓகே. லேட்டர் biochemical investigation clearly revealed that the cell membranes also possess proteins and carbohydrates. So lipid bilayer இருக்கு, cholesterol in between இருக்கு, அது இல்லாம protein இருக்கு, carbohydrates இருக்கு. Okay, the ratio of proteins and lipids varies considerably in different cell types. So see, head, tail, head, tail, head, tail. இதே மாதிரி ரெண்டு லேயர் இருக்கு, ரைட்? நடுவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதில் ப்ரோட்டீன்ஸை நம்ம 2 types ஆஃப் ப்ரோட்டீன்ஸாக சொல்லுவோம். ஒன்று வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன், இன்னொன்று பெரிஃபரல் ப்ரோட்டீன். இன்டெக்ரல் ப்ரோட்டீனுங்கிறது டோட்டல் லென்த் ஆஃப் த மெம்பரேனுக்கும் இருக்கிறது இன்டெக்ரல் ப்ரோட்டீன். சி, இது இன்டெக்ரல் ப்ரோட்டீன், இது இன்டெக்ரல் ப்ரோட்டீன் விச் இஸ் மாடிஃபைட் டு சேனல்ஸ். ஸோ இது வழியாக தான் என்ன ஆகும்? எஸ், சம் மாலிகுல்ஸ் பாஸ் ஆகும். நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோமா? ஆக்டிவ் டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்ஸு, ரைட்? ஸோ இதெல்லாம் இதில் நடக்கும். சாரி, நாட் டிஃப்யூஷன்ஸ், இஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே இந்த வழியாக நடக்கும். அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இனி அது இல்லாமல் பாதியில் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட இருக்குது, அவ்வளோதான், உள்ள வரைக்கும் போகலை. இதுவும் அப்படி தான், மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் அஸ் எஸ் பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ். பெரிஃபெரி அப்படின்னாவே வெளியே அப்படின்னு அர்த்தம். ஓகே, பெரிஃபெரி ப்ரோட்டீன்ஸ். இன்டெக்ரல் அப்படின்னாவே உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இனி இந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு மேலே யார் இருக்கா பாருங்கள்? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. கிளைகோலிப்பிட், கிளைகோப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா சுகர் ப்ளஸ் ப்ரோட்டீன் இஸ் கிளைகோப்ரோட்டீன், சுகர் ப்ளஸ் லிப்பிட் இஸ் கிளைகோலிப்பிட்ஸ். ஓகே, ஸோ இன் ஹியூமன் பீயிங்ஸ் த மெம்ப்ரேன் ஆஃப் எரித்ரோசைட்ஸ் ஹேஸ் அப்ராக்சிமேட்லி 52% ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் 40% ஆஃப் லிப்பிட். இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நினைப்போம் லிப்பிடில் நடுவில் தானே ப்ரோட்டீன் இருக்குது, அப்போ லிப்பிட் தானே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. நோ, யார் ஜாஸ்தியாக இருக்கா? ப்ரோட்டீன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, 52%. 40% தான் என்ன இருக்குது? லிப்பிட்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் தி ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் த மெம்ப்ரேன் ப்ரோட்டீன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் இன்டெக்ரல் அண்ட் peripheral. ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ peripheral proteins lie on the surface of the membrane while integral proteins are partially or totally buried in the membrane. இந்த வார்த்தை ரொம்ப important. It's very important MCQ. Partially or totally buried in the membrane. So same. So இதெல்லாமே channel proteins னு சொல்லுவோம். But still they are a part of integral proteins. இது periphery proteins. Okay. An improved model of structure of the cell membrane was proposed by Singer and Nicholson. This is very important. Improved model யார் சொன்னா? Singer and Nicholson. எப்போ சொன்னாங்க? 1972ல. Okay. Widely accepted as fluid mosaic model. So according to this, the quasi-fluid nature of the lipid enables lateral movement of proteins within the overall bilayer. So என்ன சொல்ல வராங்க? இதை பொறுத்த வரைக்கும் quasi-fluid nature இருக்கு. யாருக்கு? lipidsக்கு. Okay. So it is not in fully fluid, it is not as fully solid. So உள்ள நடுவுல movements allow பண்ற மாதிரி இருக்கும். Okay. So lateral movements of proteins within the overall bilayer. The lateral movements அப்படிங்கிறது important. So sheet of cell membrane அப்படின்னா proteins நால என்ன பண்ண முடியும்? லேட்டரா உள்ள மூவ் ஆக முடியும்னு சொல்றாங்க.
So this ability to move within the cell membrane is measured as fluidity. So அதைத்தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், fluidityன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே potent MCQs. Okay. So see, so இது ஒரு 3D model. Just see. இதில் இந்த ப்ரோட்டீன்ஸ்னால ஆக்சுவலாக இப்படி மூவ் ஆக முடியும், இந்த ப்ரோட்டீனாலே இப்படி மூவ் ஆக முடியும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளூயிடிட்டின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ளூயிடிட்டிங்கிறது எதனால் வந்தது, பிகாஸ் ஆஃப் லிப்பிடோட ஸ்குவாசி ஃப்ளூயிட் நேச்சர்னால வந்தது. ஓகே. ஸோ இது சிங்கர், இது நிக்கோல்சன், இவங்க தான் அது கண்டுபிடிச்சது. ஸோ த ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் த மெம்பரேன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லைக். எதுக்காக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. எது எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. செல் க்ரோத், ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்செல்லுலார் ஜங்ஷன்ஸ், அப்புறம் செக்ரீஷன், எண்டோசைட்டோசிஸ், செல் டிவிஷன், இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ஓகே. எண்டோசைட்டோசிஸ்னா எண்டோ மீன்ஸ் இன்சைட், சைட்டோ செல். ஸோ செல்லுக்கு உள்ளே போகிற ப்ராசஸ் பேர் தான் எண்டோசைட்டோசிஸ். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் transport of molecules across it. Okay. So the membrane is selectively permeable to some molecules present on either side of it. Right? இதை நாம் படிச்சோம். Plasma membrane இல்ல cell membrane is always selectively permeable. So many molecules can move briefly across the membrane without any requirement of energy, and this is called passive transport. எந்த எனர்ஜியுமே கொடுக்காம அதுவாக மூவ் ஆகி போகுது, செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா அது என்னது, passive transport. ஓகே. ஸோ பிளாஸ்மா மெம்பரைன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது, பிளாஸ்மா மெம்பரைனுங்கிறத நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக ஒரு செல், சொல்லுக்கு வெளியே இருக்க கவரிங்னு பார்த்தோம். கரெக்டாக. இப்போ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன, தட் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். ரைட். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், செலக்டிவ்லி பெர்மியபிள். ஸோ வாட் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள்? எஸ் எஸ், எல்லாத்தையும் உள்ளே விடாது, செலக்டிவாக தான் ஒன்று ஒன்றா உள்ளே விடும். கரெக்டாக. ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட், ஸோ வெளியிலேருந்து அது என்ன பண்ணுது, உள்ளே ஏதோ ஒன்று டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, அப்படிலாம் உள்ளேருந்து வெளியே எதுவோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் தி transport of molecule across it. So this is important. Okay. So transport of molecules across it, it is very important. Next. So many molecules can move briefly across the membrane without any requirement of energy, and this is called as passive transport. Okay. So many molecules can move briefly across the membrane without any requirement of energy, and this is called passive transport. So passive transport mean transportல 3 varieties இருக்கு. So உள்ள விடுறதோ இல்லை உள்ள இருந்து வெளியே விடுறதோ தான் டிரான்ஸ்போர்ட் நடக்குது across the cell membrane. கரெக்டா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டாக பிரிக்கிறோம்? எஸ், சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கீங்க. கரெக்டா? ஒன்று passive transport, then facilitated, then third one active. So இதில் active transportக்கு மட்டும்தான் என்ன needed, ATP needed. ATP கொடுத்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும், மாலிகுலை transport பண்ணும். பாக்கி ரெண்டுக்கும் ATP is not necessary. ATP தேவையில்லை. ஓகே. அண்ட் passive transportல நடுவில் புரோட்டீன் இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதுதான் passive transport. அதே நடுவில் புரோட்டீன் இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுனா அதுக்கு பேர் facilitated transport. அப்போ நடுவில் புரோட்டீனுங்கிறது எந்த புரோட்டீன், நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம். எஸ், integral proteins. ஓகே. ஸோ இது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? இது எல்லாமே என்னது, ஹெட் டெயில், ஹெட் டெயில், ஹெட் டெயில். ரைட். அப்போ இது யாரு, செல் மெம்பரைன். ஸோ செல் மெம்பரைனில் மாலிகுல்ஸ் டைரெக்டாக என்ன ஆகுது, எஸ், உள்ளே போயிட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட். நடுவில் இன்டெக்ரல் ப்ரோட்டீனை வச்சு அது போகலை. ரைட். ஸோ மோஸ்ட்டாக எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இப்படி போகும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு போகும், ஆக்சிஜன் போகும். மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் வில் எக்ஸ்சேஞ்ச் லைக் திஸ். ஈஸியாக என்னாகும், இது வழியாக போயிடும். ரைட். நான் போலார் மாலிகுல்ஸ் எல்லாமே ஈஸியாக போயிடும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டிஃப்யூஷன். ரைட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டிஃப்யூஷன்.
So the neutral solutes may move across the membrane by process of simple diffusion along the concentration gradient. This is very important. Along the concentration gradient, that is from higher concentration to lower concentration தான் அதனால் மூவ் ஆக முடியும். So from higher concentration to lower concentration, membrane வழியா அது அப்படியே diffuse ஆகி போகுது, simple diffusion வழியா போகுது அப்படிங்கிறது diffusion. Okay. Water may also move across this membrane from higher to lower concentration. இதே மாதிரி water move ஆகலாம், கரெக்டா? பட் வாட்டர் மூவ் ஆகிறதுக்கு பேர் ஆஸ்மாசிஸ். ஓகே, இதுலேயே இந்த சொல்யூட்லேயே சொல்யூட்டுக்கு பதிலாக வாட்டர் மூவ் ஆகுது. வாட்டர் இஸ் அண்ட் ஆல்வேஸ் சால்வெண்ட், கரெக்டா? ஸோ அந்த வாட்டர் மூவ் ஆகும்போது அதை நம்ம ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பட் வாட்டருங்கிறது ஒரு போலார் மாலிகுல், கரெக்டா? அப்போ போலார் மாலிகுல்னால மெம்பரேன் அப்படியே கிராஸ் பண்ணி கீழே மூவ் ஆக முடியுமா? நோ. ஸோ அப்போ நடுவில் யார் வேணும்? ஒரு ப்ரோட்டீன் வேணும். அதான் நம்மளோட இன்டெக்ரல் ப்ரோட்டீன். ஸோ மாடிஃபைடு இன்டெக்ரல் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் அஸ் aquaporins. Aquaporins. Aqua means water, porins means pores. Okay. So water போறதுக்காக இருக்கக்கூடியது. So high concentration to low concentration, water will move. Okay. இங்கேயும் high concentration to low concentration தான் move ஆகும். Okay. Through a semi-permeable membrane. So diffusion என்ன சொல்லலாம்? Movement, diffusion அப்படிங்கிறது movement of a solute from high concentration to low concentration through a membrane. அவ்வளோதான். அதே வந்து osmosis அப்படிங்கும்போது movement of water molecules from high concentration to low concentration through semi-permeable membrane. Okay, இந்த வார்த்தை ரொம்ப important. As a polar molecules cannot pass through the non-polar lipid bilayer, they require and carrier proteins of the membrane to facilitate their transport across the membrane. So this type of transport is called as facilitated transport. So இது simple diffusion. அதுவா தானா வந்துரும். எதுல? membrane வழியாவே. இது எல்லாமே non polar molecules. polar molecules அப்படிங்கும்போது facilitated diffusion. So membrane transporter proteins இருக்கும், அது வழியா வரும். Okay. A few ions or molecules are transported across the membrane against their concentration gradient, that is from lower to high concentration. So lower concentration வந்து high concentration க்கு பண்றோம், which means against the concentration gradient we have to push it, கரெக்டா? ஸோ நம்ம புஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ATP கொடுக்கணும். Okay. Such a transport is an energy dependent process in which ATP is utilized, is called as active transport. So ATP utilize பண்ணுறது active transport. Okay. Example, sodium potassium pump. இந்த சோடியம் பொட்டாசியம் பம்புங்கிறது செல் மெம்பரேனில் தான் இருக்கும். இதை எங்கே படிப்பீங்க அப்படின்னா உங்களோட நியூராலஜி சாப்டரில் படிப்பீங்க. ஓகே, நியூரான்ஸ் பற்றி படிக்கிறீங்கல்ல, நியூரான்ஸ் சாப்டரில் படிப்பீங்க. அந்த நியூரான்ஸ் சாப்டரில் வந்து எங்கே வரும்னா டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ், எப்படி வந்து நம்ம சிக்னலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், சிக்னல் எப்படி வந்து கண்டக்ட் ஆகுது இது வித் இந்த நியூரான் அப்படிங்கிறதுல வந்து இதை பற்றி படிப்பீங்க. ஓகே, ஸோ இது என்ன பாருங்கள், செல் மெம்பரேன் again ஒரு integral protein modify ஆயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா ரெண்டு மீன் ஆக்சுவலாக 3 Na ப்ளஸ் வெளியேயும் வெளியிலேருந்து 2 K ப்ளஸையும் உள்ள அட் அ டைம் பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ அட் அ டைம் பாஸ் பண்ணும் அண்ட் என்ன யூஸ் பண்ணும்? ஏடிபியை யூஸ் பண்ணும். அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏடிபி யூஸ் பண்ணி தான் பண்ணும். நெக்ஸ்ட் we are going to see about செல் வால். இப்போ செல் மெம்பரேன் பார்த்தாச்சு, இப்போது செல் வால் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ as you may recall, non-living rigid structure called the cell wall forms an outer covering for the plasma membrane of fungi and plants. இதில் எது இம்பார்ட்டன்ட்னா இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். It's a non-living rigid structure. Cell wall forms the outer covering of the plasma membrane of the fungi and plants. கரெக்டா? ஃபங்கையில் என்ன இருந்துச்சு? செல் வால் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் படித்தோம், ரைட்? எஸ், செல் வாலில் கைட்டின் இருந்தது. வெரி குட். பிளான்ட்ஸுக்கு செல்லுலோஸ் இருந்தது, கரெக்டா? ஸோ திஸ் இஸ் அ பிளான்ட் செல். ஸோ இது என்னது? செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்கும் வெளியே இருக்கிறது யாரு? செல் வால். ஓகே, ஸோ செல் வால் நாட் ஒன்லி கிவ்ஸ் த ஷேப் டு செல். ஓகே, செல் வால் வந்து செல்லுக்கு ஷேப் மட்டும் கொடுக்கல, இட் ப்ரொடெக்ட்ஸ் தி செல் ஃப்ரம் மெக்கானிக்கல் டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இது என்ன பண்ணுது? செல்லிலிருந்து செல்லோட மெக்கானிக்கல் டேமேஜையும் அதை வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்தும் என்ன பண்ணுது? காப்பாற்றுது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் செல் டு செல் இன்ட்ராக்ஷன். ஸோ ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு இன்ட்ராக்ட் பண்ணணும்னா அது யார் வழியாக இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும்?
செல் வால் வழியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்குது கரெக்டாக. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் பேரியர் டு அன்டிசேரபிள் மேக்ரோமாலிகுல்ஸ். ஸோ பெரிய பெரிய மேக்ரோமாலிகுல்ஸ்னாலையும் வர முடியாது, ஒரு பேரியராக ஆக்ட் ஆகுது. ஸோ இதை 1 2 3 போட்டு படித்து வச்சுக்கோங்க, உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ செல் வால் நாட் ஒன்லி கிவ்ஸ் ஷேப் டு த செல். ஷேப் மட்டும் கொடுக்குற செல் வாலோட வேலை கிடையாது, இது ப்ரொடெக்ட் பண்ணுறது, மெக்கானிக்கல் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் செல் டு செல் இன்டராக்ஷன். இந்த செல் டு செல் இன்டராக்ஷன் எப்படி நடக்கும்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா கனெக்ஷன்ஸ், பிளாஸ்மோடெஸ்மாட்டா கனெக்ஷன்ஸ் வழியாக நடக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் பேரியர் டு அன்டிசேரபிள் மேக்ரோமாலிகுல்ஸ். சரி, செல் வால் ஆக்சுவலாக ஷேப் கொடுக்குது கரெக்டாக. பிளாஸ்மோலைசிஸ் ஆகும்போதும் உள்ள இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக வெளியே வந்தால் கூட பிளாஸ்மா மெம்பரேன் சுருங்கும், ஆனால் செல் வால் சுருங்குதா? நோ, ரைட். இது நார்மல் செல். இதை கம்பேர் பண்ணும்போது இதில் பாருங்கள் டர்ஜிட் ஆகுது. ஸோ உள்ள ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக ஃபில் ஆகி ஃபுல்லாக பெருசாகுது. இது பெருசானால் கூட பர்ஸ்ட் ஆகுதா செல்? இல்லை. ஆனால் செல் மெம்பரேன் மட்டும் இருந்தால் என்ன ஆயிரும்? பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ இங்கிருந்து யார் காப்பாற்றுறா? செல் வால் தான் காப்பாற்றுது. ஆல்கே ஹாவ் செல் வால், அஃப்கோர்ஸ் படித்தோம் கரெக்டாக. எங்கே படித்தோம்? பிளான்ட் கிங்டத்தில் ஆல்கேக்கும் செல் வால் இருக்குது. பட் எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு? செல்லுலோஸ், கேலக்டன்ஸ், மனாஸ் அண்ட் மினரல்ஸ் லைக் கால்சியம் கார்பனேட். இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் மிடில் லேமெல்லா பற்றி படிப்பீங்க. மிடில் லேமெல்லா இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் பெக்டேட். பட் இங்கே யார்? ஆல்கேயோட செல் வாலில் கால்சியம் கார்பனேட் இருக்குது. அது இல்லாமல் செல்லுலோஸ், கேலக்டோஸ் அண்ட் மன்னாஸ் இருக்குது. ஓகே, வைல் இன் அதர் பிளான்ட்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப், அதர் பிளான்ட்ஸில் நார்மலாக நம்ம பார்க்குற பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன இருக்குது? செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஆல்கேல மட்டும் என்ன இருக்குது? எஸ், செல்லுலோஸ், கேலக்டன்ஸ், மனாஸ் அண்ட் கால்சியம் கார்பனேட். அதே மற்ற பிளான்ட்ஸில் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஓகே, இம்பார்ட்டண்ட். இது வந்து உங்களுக்கு மேட்ச்சில் கூட கேட்கலாம். ஓகே, இது என்னது? மிடில் லேமெல்லா. திஸ் இஸ் த பிரைமரி செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். யூஸ்வலாக பிரைமரி செல் வாலாக தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது என்னவா மாறும்னா செகண்டரி செல் வாலாக மாறும். ஸோ செகண்டரி செல் வால் வந்து டுவர்ட்ஸ் பிளாஸ்மா மெம்பரேனில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது. இதுதான் எஸ் பிரைமரி செல் வால். ஸோ என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். பெக்டின் இருக்குது, செல்லுலோஸ் இருக்குது, ஹெமிசெல்லுலோஸ் இருக்குது அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது? எனக்கு ஒரு செல் வால் ஃபார்ம் பண்ணுது. சரி, யார் இந்த மிடில் லேமெல்லா? செல் வாலுக்கு வெளியே இருக்கிறது மிடில் லேமெல்லா. இந்த மிடில் லேமெல்லா தான் என்ன பண்ணுன்னா ஒரு செல்லு இன்னொரு செல்லையும் கனெக்ட் பண்ணுற நடுவில் இருக்கிற பார்ட். அதுதான் யார்? மிடில் லேமெல்லா. அண்ட் திஸ் மிடில் லேமெல்லா இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் பெக்டேட். Okay, so the cell wall of the young plant, the primary wall is capable of growth which gradually diminishes as the cell matures, and the secondary wall is formed on the inner side of the cell. This is important. So secondary wall enga form agudhu? Formed on the inner side towards the membrane. Okay, this sentence type of question la kekkalam pa. So paathukonga. So again, middle lamella, primary cell wall, plasma membrane. Primary cell wall enna irukku? Pectin, cellulose, hemicellulose, இது இல்லாம some proteins-உம் இருக்கு. Middle lamella ரெண்டுக்கும் நடுவுல yes connection, I mean grounding substance மாதிரி இருக்கும். And secondary cell wall form ஆகும்போது towards plasma membrane இப்படி form ஆகும். Okay, towards plasma membrane form ஆகும். So the middle lamella is a layer mainly of calcium pectate which holds or glues the different neighboring cells together. Okay, which hold calcium pectate is the important MCQ, which holds or glues different neighboring cells or MCQ. Okay, the cell wall and the middle lamella may be traversed by plasmodesmata which connects the cytoplasm of the neighboring cells. Okay, so இப்போ இந்த plasmodesmata அங்க பார்க்கலாம். So cell wall-உம் middle lamella-வும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது? நடுவுல ஒரு yes ஒரு partition form பண்ணுது. அது வழியா என்ன ஆகுது? plasmodesmatal connections வருது. So இது வழியா என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிற செல்லு கிட்ட things exchange பண்ணிக்கும். Okay, so see cell wall நம்ம zoom பண்ணிருக்கோம். இப்போ இதுதான் cell wall. இந்த மாதிரி connections இருக்குல, இதை நம்ம zoom பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னா cell wall இருக்கும், middle lamella இருக்கும், and இதுக்கு நடுவுல இந்த மாதிரி connections வரும். Okay, this is plasmodesmatal connections. So அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா endomembrane system. So இப்போ வரைக்கும் நாம plasma membrane பார்த்தாச்சு. Yes, அதுக்கப்புறம் செல் வாலும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். இது வரைக்கும் நம்ம கேட்கவே இல்லையே எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். கரெக்டாக செல் ஆர்கனல்ஸ் பற்றி படித்தோம். பட் என்னது எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் பார்க்கலாம்.
So while each of the membranous organelles is distinct in terms of its structure and function, many of these are considered together as an endomembrane system. Okay, so many of them நம்ம என்ன பண்றோம், ஒரு endomembrane system சொல்றோம், which means சில cell organelles மட்டும் ஒண்ணா சேர்த்து endomembrane ன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா because their functions are coordinated. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், கோஆர்டினேட்டட் ஃபேஷனில் இருக்கும். அதனால நம்ம அது என்னன்னு சொல்கிறோம், எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி. அப்போ எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டத்தில் சில செல் ஆர்கனல்ஸ் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ அது என்னென்ன செல் ஆர்கனல்ஸ்னு பார்க்கணுமா இல்லையா? ஸோ என்னென்ன செல் ஆர்கனல்ஸ்? ஸோ இட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வாக்யூல்ஸ். ஓகே, யார் யார் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வாக்யூல்ஸ். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஐ மீன் இதெல்லாம் தான் என்னது, எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டத்தில் வரக்கூடிய செல் ஆர்கனல்ஸ். ஏன் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து ஃபார்ம் ஆகி வர ப்ரோட்டீன்ஸை பேக் பண்ணுற வேலை தான் யாரோடது, கோல்கி காம்ப்ளெக்ஸுக்கு. ஸோ இங்கேருந்து வர்றத வெளியே ரிலீஸ் ஆகும்போது வெசல்ஸில் ரிலீஸ் ஆகும், ஒரு மெம்ப்ரைன் பவுண்ட் இதில். அதுதான் யார், லைசோசோம்ஸில் இருக்கும், வேக்யூல்ஸாகவும் இருக்கும். அப்போது இது எல்லாமே என்னது, இன்டர் கனெக்டட், ரைட்? அதனால இது என்னன்னு சொல்கிறோம், எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டத்தில் வர்றது யார் யார் சொன்னோம், எஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தென் கோல்கி apparatus, லைசோசோம்ஸ், கரெக்டாக, அண்ட் வேக்யூல்ஸ் இருக்குது. சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே இருக்கும். ஓகே, ஏன்னா இதுலேருந்து வர ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் இதை அடுத்து மாடிஃபை பண்ண போகுது. இதுலேருந்து வர ப்ராடக்டாக தான் லைசோசோம் வேக்யூல்ஸ் எல்லாம் வரப்போகுது, ரைட்? ஸோ இது எல்லாமே பக்கத்தில் இருக்கும். Since the functions of the mitochondria and chloroplast and peroxisomes are not coordinated with the above components, these are not considered as a part of an endomembrane system. So இதெல்லாம் endomembrane system பார்ட்டா இல்லை, மைட்டோகாண்ட்ரியா இல்லை, குளோரோபிளாஸ்ட் இல்லை, பெராக்சிசோம்ஸ் இல்லை. இதெல்லாம் செப்பரேட் செல் ஆர்கனல்ஸாக இருக்குது. ஆனால் எதெல்லாம் கோஆர்டினேட்டட் வேல இருக்குது, எஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, லைசோசோம் அண்ட் வேக்யூல். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்னு சொல்கிறோம். வெரி குட். நெக்ஸ்ட் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் எஸ், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு அர்த்தம், எஸ், ரைபோசோம்ஸ் கூட இருக்குது, பார்க்க கொஞ்சம் ரஃபாக இருக்கும், அதனால் அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக்னு சொல்லிட்டோம். இது கொஞ்சம் பார்க்க ஸ்மூத்தாக இருக்கும், ஏன்னா இங்கே ரைபோசோம்ஸ் இருக்காது, அதனால் அதை ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக்னு சொல்லியிருக்கோம். ஸோ த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் ஆஃப் eukaryotic cell reveals the presence of a network or reticulum of tiny tubular structures scattered in the cytoplasm that is called as endoplasmic reticulum. So electron microscope studies of eukaryotic cells reveals the presence of network or reticulum of tiny tubular structures scattered in the cytoplasm. So இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி பண்ணுறாங்க, எதை, யூக்ரியாட்டிக் செல்லை வச்சு. அப்படி பார்க்கும்போது நிறைய டியூபிள்ஸ் மாதிரி என்னமோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கு எங்கே, சைட்டோபிளாசத்தில். ஓகே, ஸோ அப்போ தான் அது என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஹென்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் இன்ட்டு 2 டிஸ்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸாக மாற்றுது. எப்படி, லூமினல் இன்சைட் தி ER அண்ட் எக்ஸ்ட்ரா லூமினல் தட் இஸ் அவுட் சைடு, அதை என்ன சொல்கிறோம், சைட்டோபிளாஸ்மிக் கம்பார்ட்மெண்ட்னு சொல்கிறோம். அது என்னென்னு பார்ப்போமா? ஸோ இதுதான் என்னது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தப்ப இந்த டியூபியூல்ஸாக தெரியுது எல்லாமே யார், நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னோமா. ஸோ எப்படி நம்ம 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்குது செல்லை. ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிறது ஒரு கம்பார்ட்மெண்ட், கரெக்டாக. இதுக்கு வெளியே இருக்கிற இந்த ஏரியா இன்னொரு கம்பார்ட்மெண்ட், ரைட்? இந்த ஏரியாவில் இன்னொரு கம்பார்ட்மெண்ட். ஸோ 1, 2, 3 எல்லாமே 1 கம்பார்ட்மெண்ட், 4, 5 எல்லாமே இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ உள்ளே இருக்கிறது லூமன், வெளியே இருக்கிறது எக்ஸ்ட்ரா லூமினல். ஓகே, அதான் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் 2 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக். ரஃப் எண்டோபிளாஸ்மிக்கில் யார் இருக்கா, ரைபோசோம்ஸ் இருக்குது. ரைபோசோம்ஸ் எங்கே இருந்தாலுமே அங்கே என்ன இருக்கும் நம்ம சொன்னோம், எதோட ப்ரொடக்ஷன் இருக்கும், எஸ், எஸ், வெரி குட், ப்ரோட்டீன்ஸோட ப்ரொடக்ஷன் இருக்கும். அதனால தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வில் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ். அதே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் லிப்பிட்ஸ். ஓகே, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரொடியூஸ் லிப்பிட்ஸ், அதே ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, the AR, that is endoplasmic reticulum, often shows ribosomes attached to their outer surface. The endoplasmic reticulum bearing ribosomes on their surface is called as rough endoplasmic reticulum. Okay, in the absence of ribosomes they appear smooth and are called smooth endoplasmic reticulum. So ribosomes இருக்கிறது rough, ribosomes இல்லாதது smooth endoplasmic. Okay, so நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டயக்ராம்லயுமே பாருங்க. So இது
inner membrane, right? இது இல்ல, sorry, this one is inner membrane, இது ஃபுல்லா nucleus, and இது யாரு நம்மளோட outer membrane, கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க, outer membraneலேருந்து என்ன ஆகுது, endoplasmic reticulum அப்படியே கண்டினியூ ஆகுது, ரைட்? ஸோ சேம் திங் இங்கேயும் பாருங்க, இதில் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் இன்னர் மெம்பரேன் அண்ட் திஸ் இஸ் அவுட்டர் மெம்பரேன், அண்ட் அவுட்டர் மெம்பரேன்லேருந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கண்டினியூஸ் ஆகும். ஓகே, ஸோ RER, this rough endoplasmic reticulum is frequently absorbed in the cells, actively involved in protein synthesis and secretion. Sorry, it is not photosynthesis. So rough endoplasmic reticulum is frequently absorbed in the cells, actively involved in protein synthesis and secretion. Okay, this is very important MCQ. Okay, very important question. They are extensive and continuous with the outer membrane of the nucleus. இதுவும் ஒரு MCQ. Okay, next, the smooth endoplasmic reticulum is the major site for synthesis of lipid. This is also an MCQ. In animal cells, lipid like steroidal hormones, lipid மாதிரி இருக்கிற steroidal hormones, right, are synthesized in smooth endoplasmic reticulum, and சில இதில் toxic things remove பண்ணுறது எங்கே நடக்கும்? Yes, smooth endoplasmic reticulum நடக்கும். Next, we are going to see about Golgi apparatus. Okay, so Golgi apparatus யார் கண்டுபிடிச்சா? That is Camillo Golgi. எப்போ கண்டுபிடிச்சாரு? 1898ல. ஓகே, அப்போ தான் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாரு. ஸோ ஃபஸ்ட் அப்சர்வ் டென்ஸ்லி ஸ்டெயின்ட் ரெட்டிகுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் நியர் தி நியூக்ளியஸ். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாரு? ரொம்ப இவர் வந்து ஸ்டெயின் பண்ணி பார்க்குறாரு செல்லை. ஸோ ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது டென்ஸாக ஸ்டெயின் ஆயிருக்கு. எங்கே இருக்குது? ரெட்டிகுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் நியர் தி நியூக்ளியஸ். தீஸ் வேர் த லேட்டர் நேம்ட் Golgi பாடிஸ் ஆஃப்டர் ஹிம். ஸோ அவரோட பேரை வச்சுட்டதுனால நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். Golgi பாடிஸ் யார் கண்டுபிடிச்சா? எஸ், Camillo Golgi கண்டுபிடிச்சாரு. இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் important question. They consist of many flat disc-like sacs or cisternae of 0.5 micrometer to 1 micrometer in diameter. So yaar idu inda diameter important, aduvum MCQ, disc shaped sac or cisternae அப்படிங்கிறது important. ஏன்னா இங்கே நீங்கள் படிப்பீங்க இது cisternae, மைட்டோகாண்ட்ரியாவில் படிக்கும்போது அது கிறிஸ்டே, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. அவன் மேட்ச்சில் வேறு கேட்பாங்க இதை. ஓகே, ஸோ திஸ் இஸ் Camillo Golgi, this is Golgi apparatus. இதில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஸ்க் ஷேப்பில் இருக்கா. ஸோ திஸ் இஸ் சிஸ்டர்னே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஸ்டாக்டு பேரலல் டு ஈச் அதர். ஸோ ஒரு சிஸ்டர்னே எப்படி இருக்குது? ஒன்றுக்கும் பேரலாக ஸ்டாக் பண்ணியிருக்கோம். வேரியட் நம்பர் ஆஃப் சிஸ்டர்னே ஆர் ப்ரெசன்ட் இன் Golgi காம்ப்ளெக்ஸ். ஸோ Golgi காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து வேரியட் நம்பர் ஆஃப் சிஸ்டர்னேஸ் ஆர் தேர். ஓகே, the Golgi cisternae are concentrically arranged near the nucleus with distinct convex cis, the forming phase, and concave trans or the maturing phase. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, இதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட். concave cis forming phase அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இந்த ப்ரோட்டீன்ஸை வாங்கக்கூடியது, உள்ளே வாங்கக்கூடிய ஒரு ஃபேஸ் இருக்குல்ல ஸ்டார்டிங், அந்த ஃபேஸ் தான் என்னது? ஃபார்மிங் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைனா சிஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னா கான்வெக்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், அண்ட் கான்கேவ் ட்ரான்ஸ் இருக்குது. கான்கேவ்னா என்னது? இது கான்கேவ், இது கான்கேவ் சைடு, இது கான்வெக்ஸு, கரெக்டாக? ஸோ இந்த இப்படி பார்த்தா இது எனக்கு கான்கேவ், ரைட்? அதே இப்படி பார்த்தோம்னா இது எனக்கு கான்வெக்ஸ். ஸோ கான்கேவ் ட்ரான்ஸ் மெச்சூரிங் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னது? இது உள்ளே போனதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் ஆகி வெளியே வரும். அந்த வெளியே வர ஃபேஸ் தான் என்னது? மெச்சூரிங் ஃபேஸ் ஆர் கான்கேவ் ஆர் ட்ரான்ஸ் ஃபேஸ். இதில் கான்கேவி கான்வெக்ஸில் ஏதாவது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மிங் வந்து கான்வெக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அப்போது வந்து மெச்சூரிங் ஃபேஸ் என்னவாக இருக்கும்? கான்கேவாக இருக்கும். அவ்வளோதான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ரெண்டும் என்ன ஆயிரும்? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து அந்த ஸ்டாக்ஸ் காமிக்கிறதுக்காக. சிஸ்டர்னே பாருங்கள், ஒன்னோட ஒன்று பேரலெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நம்பர் ஆஃப் சிஸ்டர்னே ஆக்சுவலாக வேரி ஆகும். ஸோ த சிஸ் அண்ட் த டிரான்ஸ்ஃபேஸ் ஆஃப் த ஆர்கனல் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பட் இன்டர்கனெக்டட். கரெக்டாக? ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் இன்டர்கனெக்டடாக இருக்குது. The Golgi apparatus principally performs the functions of packaging materials to be delivered either to the intracellular targets or secreted outside. This is important. So actually என்ன பண்ணுறது? இது வந்து ப்ரோட்டீன்ஸை பேக் பண்ணி உள்ளேயே செல்லுக்குள்ளே இருக்கிற ஏதாவது டார்கெட்டுக்கு அனுப்பும், அப்படி இல்லைன்னா செல்லுக்கு வெளியே பேக் பண்ணி அனுப்பும். ஓகே, ஸோ பேக் பண்ணுறது தான் யாரோட வேலை? Golgi apparatusோட வேலை.
Materials to be packed in the form of vesicles from the ER fuse with the cis phase. So cis phase la first வந்து fuse ஆகும் எங்க இருந்து endoplasmic reticulum இருந்து fuse ஆனதுக்கு அப்புறம் and move towards the maturing phase. இந்த move ஆகுதுல maturing phase க்கு அந்த கேப்ல என்ன ஆயிரும்னா அந்த புரோட்டீன்லயோ இல்ல அந்த லிப்பிட்லயோ ஏதாவது ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ஆட் பண்ணா அது கிளைகோப்ரோட்டீனா மாறும். அதே லிப்பிட்ஸ்ல சுகர் ஆட் பண்ணா அது கிளைகோலிபிட்ஸா மாறும். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் குடி குடி மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே யார் பண்ணுவா கோல்கி காம்ப்ளெக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிஸ் ஃபேஸ். இப்போ தான் வெசிக்கல்ஸ் வருது, எங்கிருந்து வருது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து. அண்ட் இது வந்து உள்ள ஃபியூஸ் ஆகும் அண்ட் இது வழியாக வரும்போது என்னாகும் மாடிஃபிகேஷன்லாம் நடந்து வெளியே வரும். திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபேஸ். டிரான்ஸில் என்னாகும் வெளியே வெசைக்கல்ஸாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அண்ட் இந்த வெசைக்கல்ஸ் இன்ட்ராசெல்லுலர் டார்கெட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைனா செல்லை விட்டு வெளியே கொண்டு போகும். This explains why the Golgi apparatus remains in close association with the endoplasmic reticulum. அதனால தான் Golgi apparatus எப்பவுமே எங்க இருக்கும் endoplasmic reticulum பக்கத்திலேயே இருக்கும். Okay, several proteins synthesized by ribosomes on the endoplasmic reticulum are modified in the cisternae of Golgi apparatus before they released from its transphase. Okay, Golgi apparatus is the important site of formation of glycoprotein and glycolipids. இது important, it's important MCQ. Okay, so Golgi apparatus பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னது important site for formation of glycoproteins and glycolipids. Next we are going to see about lysosomes. Lysosomes-ங்கிறது என்னன்னா இந்த மாதிரி பேக் ஆகி வந்த மெட்டீரியல், Golgi complexலேருந்து பேக் ஆகி வந்த மெட்டீரியல் one of the material is lysosomes. So soma அப்படின்னாவே bodies, lysis அப்படின்னாவே என்ன அர்த்தம் break down பண்ணுறது அப்படி இல்லைனா கரைக்கிறதுன்னு அர்த்தம். Okay, so these are the membrane bound vesicular structures. So இந்த ஆளுக்கு membrane இருக்கா இல்லையா இவருக்கு லைசோசோம்க்கு? Yes, இதுக்கு membrane இருக்கு. So membrane bound vesicular structures formed by the process of packaging in Golgi apparatus. Okay, the isolated lysosomal vesicles have been found to be very rich in almost all types of hydrolytic enzymes. So யார் இருக்கா இப்போ lysozymes நான் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறேன். அப்போ உள்ளே யார் இருக்கா எனக்கு hydrolytic enzymes இருக்குது. What is hydrolytic enzymes? ஹைட்ரோனா வாட்டர், லைசஸ்னா பிரேக் டவுன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி பிரேக் பண்ணுறது. ஓகே, அந்த டைப் ஆஃப் என்சைம்ஸ் தான் என்னது, அதுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற என்சைம்ஸ் தான் யார் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். இது மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ நம்மளோட டைஜஷன் எப்படி நடக்கும் ஹைட்ரோலைசிஸ் மூலமாக நடக்கும். ஓகே, ஸோ ஹைட்ரோலேசஸ் அந்த என்சைம்ஸோட பேர். யாரெல்லாம் இருக்கா லைபேசஸ், இது யாருக்கு லிப்பிடுக்கு. அடுத்தது புரோட்டியேசஸ் புரோட்டீனுக்கு, கார்போஹைட்ரேசஸ் கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணுறக்கு. ஓகே, ஆப்டிமலி ஆக்டிவ் அட் அசிடிக் பிஹெச், இதுவும் ஒரு எம்சிக்யூடாமா. ஸோ இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் எதில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அசிடிக் பிஹெச்சில் தான் ஆக்டிவேட் ஆகும். தீஸ் என்சைம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டைஜஸ்டிங் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் ஆல்சோ. ஸோ நியூக்ளிக் ஆசிடாக இருந்தால் அது நியூக்ளியேசஸ். ஓகே, ஸோ இதுதான் லைசோசோம். பார்க்க இப்படி தான் இருக்கும் ரவுண்டாக. அண்ட் இதை கட் பண்ணிங்கன்னா உள்ளே என்ன இருக்கும் எனக்கு ஃபுல்லாக என்சைம்ஸ் தான் இருக்கும். அண்ட் லைசோசோம்ஸை நாம் வந்து சூசைடல் பேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் லைசோசோம்ஸ் ஆர் சூசைடல் பேக்ஸ்? எஸ் எஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது இல்லை ஏதாவது உள்ளே வருது, இது என்ன ஆகும்னா இது எப்படி இந்த என்சைமை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா, இப்போ இன்ஃபெக்ஷன் தான் வரணுங்கிறது கிடையாது, எங்கெல்லாம் இந்த ஹைட்ரோலைசிஸ் ஆக்ட் ஆகணுமோ இந்த என்சைம் ஆக்ட் ஆகணுமோ என்ன பண்ணுன்னா இது போய் அந்த மெட்டீரியல் கூட அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகி இது பர்ஸ்ட் ஆகி தான் என்ன வரும் வெளியே என்சைம்ஸ் வரும். அதனால அதை என்ன சொல்கிறோம் நம்ம சூசைடல் பேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எண்டோமெம்பரைன் சிஸ்டத்தில் லாஸ்ட்டாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் வேக்யூல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த வேக்யூல் இஸ் த மெம்பரைன் பவுண்ட் ஸ்பேஸ் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம். ஸோ இட் இஸ் இன் மெம்பரைன் பவுண்ட் ஸ்பேஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இஸ் மெம்பரைன் பவுண்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த மெம்பரைனுக்கு ஆக்சுவலாக ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? தட் இஸ் டோனோபிளாஸ்ட். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் படித்த எந்த மெம்பரைன் எந்த எண்டோமெம்பரைன் சிஸ்டத்துக்கும் மெம்பரைனுக்குன்னு தனியாக பேர் இருக்குன்னு படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ வேக்யூலில் இருக்கிற மெம்பரைன் ஆக்சுவலாக வேக்யூல் வந்து மெம்பரைன் பவுண்ட் ஸ்பேஸ், அந்த மெம்பரைன் பேர் டோனோபிளாஸ்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. இதில் என்ன இருக்குது? வாட்டர், சாப், excretory products and other materials not useful for the cells. ஸோ என்னென்ன இருக்குது? வாட்டர் இருக்கும், இல்லைனா சாப், தட் ஃப்ளோயம் சாப் சொல்கிறோம்ல, ஜைலம் இல்லை ஃப்ளோயம் சாப் அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த செல். ஸோ செல்லுக்கு யூஸ்ஃபுல் இல்லாததும்
vacuolesல தான் இருக்கும். The vacuole is bounded by a single membrane called as tonoplast. This is very important. So single membrane தான் இருக்கு vacuoleக்கு and அதோட பேரு tonoplast. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா tonoplast கொடுக்குற இதுலயே வந்து chloroplast, chromoplast, tonoplast சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும். பட் அதோட சேர்த்து படிக்கும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அப்போ டோனோபிளாஸ்டும் a form of type of plastid அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ டோனோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பிளாஸ்டிட் கிடையாது. இது என்னது வேக்யூலோட மெம்பரேனோட பேர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது என்னது? எஸ், இது வேக்யூல். ஸோ வேக்யூல் பாருங்களேன், ஒரு செல்லில் பாதி முக்கால் இடத்தையும் அதுதான் எடுத்திருக்கு. கரெக்டா? ஸோ இது ஒரு செல் அப்படின்னா இது ஃபுல்லாகவே யாரு? வேக்யூல். கரெக்டா? ஸோ அரௌண்ட் ஒரு 70 to 90% ஆஃப் த செல்ஸ் ஸ்பேஸை யார் எடுத்திருக்கா? வேக்யூல் எடுத்திருக்கு. வேக்யூலோட மெம்பரேன் பேர் என்னது? டோனோபிளாஸ்ட். ஓகே, மெம்பரேன் ஆஃப் த வேக்யூல் இஸ் கால்ட் அஸ் டோனோபிளாஸ்ட். So in a plant cell, the vacuoles can occupy up to 90% of the volume. This is very important MCQ. So plant cell பொறுத்த வரைக்கும் 90% of the volume யார் occupy பண்றா? Vacuole. Okay. In plants, the tonoplast facilitates the transport of number of ions and other materials against the concentration gradient into the vacuole. This is very important. So actually membrane ஓட வேலையே என்ன? யூசுவலாகவே நீங்கள் எங்கே மெம்பரேன் பார்த்தாலுமே மெம்பரேன் என்ன இருக்கும்? It is selectively permeable, right? ஸோ ஏதோ ஒன்று உள்ளே கடத்தி விடுறக்கோ இல்லை உள்ளிருந்து வெளியே கடத்தி விடுறக்கோ தான் மெம்பரேன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கேயும் அதே வேலை தான் பார்க்குது. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் என்ன பண்ணும்? எஸ், மூவ் பண்ணும் அயான்ஸை. ஹென்ஸ் தேர் கான்சன்ட்ரேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் இன் த வேக்யூல் தேன் இன் தி சைட்டோபிளாசம். இதை வந்து சென்டென்ஸாக கேட்பாங்கம்மா. சென்டென்ஸாக கேட்கும்போது உல்டாவாக கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி கொடுப்பாங்க? சிக்னிஃபிகண்ட்லி லோவர் இந்த வேக்யூல்னு கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலாக வேக்யூலில் ஹையராக இருக்கும். ஸோ லோவராக இருக்கிற இடத்துலேருந்து ஹையராக இருக்கிற இடத்துக்கு தான் மாலிகூல்ஸ் மூவ் ஆகுது. ஓகே, அதுதான் டோனோபிளாஸ்டோட. எஸ். ஸோ இன் அமீபா த கான்ட்ராக்டில் வேக்யூல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஸோ இதுவும் கேட்பாங்க. இட்ஸ் ஆல்சோ அன் MCQ. ஓகே, அமீபாவில் கான்ட்ராக்டில் வேக்யூல் எதுக்காக இருக்குது? ஆஸ்மோரெகுலேஷனுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும் இருக்குது. In many cells, as in protist, food vacuoles are formed by engulfing the food particles. So food vacuoles இதை நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. எங்கே படிச்சிருக்கீங்க? இதுவும் அமீபாலேயே படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஓகே, ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ இது யாரு? இது அமீபா. ஏன்னா ஷேப்பே கிடையாது, ரைட்? ஸோ திஸ் இஸ் அமீபா, சிங்கிள் செல், அண்ட் திஸ் இஸ் கான்ட்ராக்டில் வேக்யூல் ஆஃப் அமீபா. ஓகே, எதுக்கு இருக்குது? ஆஸ்மோரெகுலேஷன். ஆஸ்மோரெகுலேஷன்னா என்னது? உள்ளே இருக்கிற ஆஸ்மாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறக்காக. ஸோ எவ்வளோ வாட்டர் உள்ளே வரணும், எவ்வளோ சொல்யூட்ஸ் இருக்கணும், எவ்வளோ சாலவன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் முடிவு பண்ணுறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கான்ட்ராக்டில் வேக்யூல். ஸோ இப்போ எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் உள்ளே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும் இந்த கான்ட்ராக்டில் வேக்யூல்? உள்ளே இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை வெளியே அனுப்போம். அதுதான் இந்த கான்ட்ராக்டில் வேக்யூலோட வேலை. ஓகே, ஸோ இது யாரு? எஸ், அமீபா, ரைட்? அமீபா இப்போ என்ன பண்ணுது பாருங்க. ஸோ திஸ் இஸ் அன் அமீபா ஃபுட் வேக்யூல் ஃபார்மேஷன். ஓகே, இந்த பிக்சர் ஃபுட் வேக்யூல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கான்ட்ராக்டில் வேக்யூல். ஃபுட் வேக்யூல் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் இருக்கும். அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை பார்த்து அமீபா மூவ் ஆகும். அண்ட் அமீபா பக்கத்தில் வரும். வரும்போது என்ன ஆகும்? திஸ் இஸ் கால்ட் அஸ் சூடோபோடியா. கரெக்டாக? ஸோ ஃபால்ஸ் ஃபீட் ஃபார்ம் பண்ணி பக்கத்தில் வரும். பக்கத்தில் வந்தோடனே என்ன பண்ணுன்னா இதோட செல் மெம்பரேன் அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை ரவுண்ட் அப் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஃபியூஸ் ஆகி இந்த மெம்பரேன் இதை மட்டும் ரவுண்ட் பண்ணும், ஃபுட் பார்ட்டிகல்ஸை. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணி ஃபியூஸ் ஆகிடுச்சு. இது சிங்கிள் மெம்பரேனாக வந்துருச்சு, ரைட்? இனி இந்த இதுக்கு பேர் தான் என்னது? திஸ் இஸ் ஃபுட் வேக்யூல். சரி, இந்த ஃபுட் வேக்யூல் பக்கத்தில் வந்து யார் அட்டாச் ஆயிருக்கா பாருங்கள். இந்த க்ரீன் கலர்லாம் யார்? தே ஆர் நத்திங் பட் லைசோசோம்ஸ். நம்ம என்ன படித்தோம்? லைசோசோம்ஸ் எதுக்காக? லைசோசோமில் என்ன இருக்குது? எஸ், ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். அது என்னது? டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். கரெக்டாக? ஸோ அது வந்து இதில் பைண்ட் ஆகி இதை டைஜஸ்ட் பண்ணி உள்ளேருந்து நியூட்ரிஷன் எடுக்கும். ஓகே, ஸோ இது ஃபுட் வேக்யூல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கான்ட்ராக்டில் வேக்யூல். கான்ட்ராக்டில் வேக்யூலோட வேலை என்ன? வாட்டர் அந்த செல்லுக்குள்ளே எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது கான்ட்ராக்டில் வேக்யூல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டத்தில் யார் யார் பார்த்தோம்? எஸ், endoplasmic reticulum, very good. Next,
Golgi apparatus. Then after Golgi apparatus, யார் பேக் பண்ணி வெளியே வந்தது? என்னவா வந்தது? லைசோசோம்ஸ். வெரி குட். லைசோசோம்ஸ், வாக்யூல். ஸோ 4மே எண்டோமெம்பரேன் சிஸ்டம் முடிஞ்சாச்சு. இனி அடுத்து நம்ம யார் பார்க்க போகிறோம்? மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது சிங்குலர் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டெயின்ட் ஆர் நாட் ஈஸிலி விசிபிள். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெயின் பண்ணலை அப்படின்னா அது எப்படி இருக்காது? விசிபிளாகவே இருக்காது. ஓகே. So the mitochondria, unless specifically stained, are not easily visible under microscope. So microscope la avlo seekiram nammala paaka mudiyadhu. Stain panna mattum dhaan nammala mitochondria paaka mudiyum. The number of mitochondria per cell is variable depending on the physiological activity of the cell. ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சிருக்கோம் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது என்னது? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்றோம் நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை? பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் ATP. ஸோ ATP அதிகமாக எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? மைட்டோகாண்ட்ரியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட்? ஸோ அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்கிறோம். ஸோ எந்த செல்லோ அந்த செல் எவ்வளோ ஆக்ஷன் பண்ணுது, எவ்வளோ ஒர்க் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இப்போ ஒரு செல்லில் மைட்டோகாண்ட்ரியா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செல்லு ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ATP அதிகமாக தேவைப்படுது, அதனால் மைட்டோகாண்ட்ரியா ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. ஸோ த நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பர் செல் இஸ் வேரியபிள் டிபெண்டிங் ஆன் த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல். ஸோ ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஹையாக இருந்துச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியா ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்ததுன்னா மைட்டோகாண்ட்ரியா எஸ் கம்மியாக இருக்கும். In terms of shape and size also, considerable degree of variability is observed. So the shape and size பொறுத்து மாறும். Okay. So இது endomembrane system கூட சேர்ந்து இருக்காது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா நமக்கு செப்பரேட்டா தெரியும். ஓகே. ஸோ இது என்னது? மைட்டோகாண்ட்ரியா. ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது மைட்டோகாண்ட்ரியா இப்படி தெரியும். ஓகே. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெம்பரேன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவுட்டர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேனில் எந்த ஃபோல்டிங்ஸும் இருக்காது, மொத்தமாக அவுட்டர் மெம்பரேன் இருக்கும். ஓகே. பட் இன்னர் மெம்பரேன் எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேனில் நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்குது, ரைட்? சி, இதெல்லாம் இன்னர் மெம்பரேன்ஸ். So inner membrane have so many foldings. எதுக்கு இவ்வளோ foldings இருக்கு inner membraneல? outer membraneல foldingsே இல்லை, பட் ஏன் inner membraneல இவ்வளோ foldings இருக்கு? Yes, same concept as villi. Intestinesல villi இருக்கு. எதுக்கு இருக்கு? To increase the absorption area நம்ம படிச்சோம், கரெக்டா? எப்படி? surface ஏரியாவை increase பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இவ்வளோதான் இருக்கு. ஓகே, இந்த ஏரியாவை எடுத்துக்கிறோம். இதோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இவ்வளோதான், சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இவ்வளோ தான் இருக்கும், கரெக்டாக? இப்போது இதே லென்த்தில் நான் இன்னொன்று எடுத்துருக்கிறேன். ஓகே. இதில் எனக்கு நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்குது. அப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னது? இது மொத்தமாகவே இதோட சர்ஃபேஸ் ஏரியா, கரெக்டாக? ஸோ ஃபோல்டிங்ஸ் எதுக்காக வருது அப்படின்னா டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஸோ சர்ஃபேஸ் ஃபினாமினான்னு இருக்கிறதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷனுங்கிறது சர்ஃபேஸ் ஃபினாமினா, கரெக்டாக? ஸோ வில்லையில் என்ன இருக்குது? சர்ஃபேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்ன ஆகும்? அதிகமாக அப்சார்ப் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது? பிகாஸ் இங்கே என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக நடக்கும். ஓகே. ஸோ அதனால் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு. ஸோ டிப்பிக்கலி இட் இஸ் சாசேஜ் ஷேப்டு. ஸோ என்ன ஷேப்பில் இருக்குது? சாசேஜ் ஷேப். சாசேஜ் ஷேப்புங்கிறது என்னது? எஸ், இட்ஸ் ஒரு ஃபுட் ஐட்டம். அடுத்த பிக்சரில் நான் காமிக்கிறேன். ஓகே. ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஹேவிங் அ டயாமீட்டர் ஆஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. எவ்வளோ டயாமீட்டர் இருக்குது? 0.2 to 1 மைக்ரோமீட்டர், ஆவரேஜ் 0.5, அண்ட் லென்த் வந்து 1 to 4 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். Each mitochondrion is a double membrane bound structure with outer membrane and the inner membrane, dividing its lumen distinctly into 2 aqueous compartments, that is outer compartment and the inner compartment. ஒன்றும் இல்லைடா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இதை பார்ப்போம். இது யாரு? இதுதான் சாசேஜ். ஓகே. இதே ஷேப்பில் இருக்கா இதை பார்க்கறக்கு? அதனால் இதை சாசேஜ் ஷேப்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ எஸ், ஸோ இது நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஓகே. ஸோ இங்கே பார்ப்போம். ஸோ இது அவுட்டர் மெம்பரேன், கரெக்டாக? அண்ட் இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேனில் என்ன இருக்குது? நிறையா ஃபோல்டிங்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ திஸ் ஃபோல்டிங்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிறிஸ்டே. இதே கோல்கை அப்பேரட்டஸில் இதே மாதிரி ஃபோல்டிங்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம என்னென்னு பார்த்தோம்? எஸ்,
சிஸ்டர்னே, இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கிறிஸ்டே இஸ் சீன் இன் மைட்டோகாண்ட்ரியா, சிஸ்டர்னே இஸ் சீன் இன் கால்கி காம்ப்ளெக்ஸ். எஸ். ஸோ இங்கே கிறிஸ்டே ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், இந்த கிறிஸ்டேங்கிறது இன்னர் மெம்பரேனோட ஃபோல்டிங்ஸ், கரெக்டா? இது அவுட்டர் மெம்பரேன். ஸோ இது ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கதா சொன்னோமா? ஸோ ஒன் இஸ் மேட்ரிக்ஸ், உள்ளே இருக்கிறது, இது ஒரு கம்பார்ட்மெண்ட். அண்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் என்னது? இந்த ரெண்டு மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட், இது இன்னொரு கம்பார்ட்மெண்ட். ஓகே, ஸோ ரெண்டு கம்பார்ட்மெண்ட், அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், உள்ள மேட்ரிக்ஸ். ஸோ அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவில் ஒரு கம்பார்ட்மெண்ட். ஓகே, ஸோ அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், இது இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிச்சிருக்கோம். ஸோ இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேனில் என்ன இருக்குது? கிறிஸ்டே இருக்குது, ரைட்? அண்ட் திஸ் இஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இது ஃபுல்லாக மேட்ரிக்ஸ், அண்ட் இது ஒரு கம்பார்ட்மெண்ட், அண்ட் இது ஒரு கம்பார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இது என்னது? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். The inner compartment is filled with a dense homogeneous substance called matrix. So inner compartment la enna irukku? Filled with a dense homogeneous substance called matrix. The outer membrane forms the continuous limiting boundary of the cell organelle. So outer membrane அப்படிங்கிறது ஒரு continuous limiting boundary of the cell organelles. அவ்வளவுதான், அதான் அதோட boundary, right? The inner membrane forms the number of infoldings called as cristae இல்லனா crista. cristaங்கிறது singular-ஆ சொல்லும்போது towards the matrix. உள்ள matrix-குள்ள foldings இருக்கு. So இது outer membrane, inner membrane. அப்ப இதெல்லாம் யாரு? Who's this? This is crista. அப்ப இது யாரு? Matrix. Okay. So the crista increases the surface area. So நம்ம already சொன்னோமா, crista எதுக்கு இருக்கு? Increasing the surface area. crista என்கிறது என்னது? Inner membrane ஓட infoldings. Okay. The two membrane have their own specific enzyme associated with mitochondrial functions. So ரெண்டு membraneக்கும் அதுக்கான separate enzymes இருக்கு. So எதுக்கு? mitochondrial functions எல்லாம் நடத்திருக்கு. So mitochondria are the site of aerobic respiration. This is very important. So aerobic respiration ஓட result அதான் நமக்கு என்ன கிடைக்குது? ATP form ஆகுது. Okay. So they produce a cellular energy in the form of ATP. Hence they are called as powerhouse of the cell. The matrix also possesses single circular DNA molecule. This is very important. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மேட்ரிக்ஸில் ஒரு சிங்கிள் சர்க்குலர் DNA மாலிகுல் இருக்கு. அதுக்கப்புறம் few RNA molecules இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? Ribosomes 70S and the components required for the synthesis of proteins. protein synthesis பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் வேணுமோ அதுவும் இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால் இதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸையும் இது மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தேவையான என்சைம்ஸையும் மைட்டோகாண்ட்ரியானால் என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இட் ஹாவ் இட்ஸ் ஓன் டிஎன்ஏ மாலிகுல். நம்மளோட குரோமோசோமல் டிஎன்ஏ இல்லாமல் தனியாக மைட்டோகாண்ட்ரியாக்குன்னு உள்ளேயே டிஎன்ஏ இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் என்னது? இந்த சர்க்குலார் டிஎன்ஏ. ஸோ அது எப்படி இருக்குது? சர்க்குலாராக இருக்குது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. எப்படி இருக்கும்? சர்க்குலராக இருக்கும். அண்ட் மைட்டோகாண்ட்ரியானால அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை அதனால ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாவை செமி ஆட்டோனமஸ் செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? செமி ஆட்டோனமஸ் செல் ஆர்கனல்ஸ். ஓகே, செல் அதில் ஒன்று மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்று குளோரோபிளாஸ்ட். ஏன்னா குளோரோபிளாஸ்ட்டுக்கும் என்ன இருக்குது? they have their own DNA molecule. Okay. Mitochondria divide by fission. இதுவும் ஒரு important MCQ. Mitochondria எப்படி divide ஆகுது? It is by fission. So இது mitochondria. So they have their own DNA, right? And they have ribosomes. And F0, F1 complex எதுக்குன்னா ATP ப்ரொடக்ஷனுக்காக இருக்கிறது. இது வழியாக தான் ATP ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, so next fission. So binary fission in mitochondria. So எப்படி நடக்குது பாருங்க. So இது mitochondria and உள்ள இருக்கிறது ஃபுல்லா கண்டென்ட் அப்படியே என்ன ஆகும்? செல்லு நமக்கு ஃபிஷன் நடக்கிற மாதிரியே நடக்கும். ஸோ இதோட மெம்பரேன் உள்ள இன்வெர்ட்ஸாக மாறும்.
ஓகே அண்ட் இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகி இது தனியா இது தனியா இது தனி மைட்டோகாண்ட்ரியா இது தனி மைட்டோகாண்ட்ரியாவா வரும் ஸோ திஸ் இஸ் தி ஃபிஷன் seen in mitochondria okay so next plastids. Plastids are found in all plant cells and in euglenoids. This is important. எல்லா plant cellலையுமே plastids இருக்கும் and plant இல்லாம euglenoidsலயும் இருக்கும். இது நம்ம படிச்சோம். எங்க படிச்சோம்? இந்த euglenoids எங்க பார்த்தோம்? இருக்கா ஞாபகம் இருக்கா? Yes. Biological classificationல பார்த்தோம். Very good. Biological classificationல எந்த kingdomல பார்த்தோம் euglenoids? Yes, kingdom. Kingdom Protista. Very good. So kingdom Protista பார்த்தோம். So plant kingdomலயும் இருக்கு chloroplast and euglenoidலயும் இருக்கு. These are easily observed under microscope as they are large. So இது வந்து ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க முடியும் ஏன்னா பெருசாக இருக்கிறனால. அதே வந்து மைட்டோகாண்ட்ரியாவை பார்க்க முடியுமா? மைட்டோகாண்ட்ரியா அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. நீங்கள் ஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியாவை பார்க்க முடியும். ஓகே they bear some specific pigments thus imparting specific colors to the plants. ஸோ அப்படி என்னென்ன கலர்ஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சது குளோரோஃபில் எல்லாமே க்ரீன் கரெக்டாக அதனால் பிளாஸ்டிக்ஸில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இது பிளான்ட் செல். ஸோ பிளான்ட் செல்லில் என்னெல்லாம் இருக்குது? எஸ் வேக்யூல் இருக்குது. தென் இங்கே இருக்குது பாருங்கள் குளோரோபிளாஸ்ட்டும் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூக்ளினா. ஸோ யூக்ளினால் எங்கே இருக்குது? ஹியர் chloroplast. Okay. So based on the type of pigments, plastids can be classified into என்னென்ன varieties classify பண்ணிருக்காங்க? Chloroplast, chromoplast, leucoplast. Chloro அப்படினாவே green. So chloroplast அப்படினாவே என்ன இருக்கும்? Green pigments இருக்கும். Chromo means colors. அப்ப என்ன அர்த்தம்? நிறைய colors இருக்கும்னு அர்த்தம். Okay. Next leucoplast. Leucoனாவே colorless. So leucoplast மோஸ்டா எதுக்கு இருக்குன்னா storage function. So leucoplast எதுக்கு இருக்கு? மோஸ்டா storage functionக்காக இருக்கு. Okay. So based on the type of pigments, plastids can be classified into three types, that is chloroplast, chromoplast and leucoplast. So chloro அப்படினாவே என்ன அர்த்தம்? That is green color னு அர்த்தம். Okay. So chloroplast அப்படினாவே நமக்கு தெரிஞ்சிச்சு it contains green pigments. Chromo means colors. Chroma அப்படினாவே என்ன அர்த்தம்? Colors. So இங்க வேற colors plastids இருக்கு. வேற pigments இருக்குன்னு அர்த்தம். Leucoplast usually leucona colorless. So இந்த usually என்ன நடக்கும்னா leucoplast actually இது எதுக்கு இருக்குன்னா மோஸ்டா ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷனுக்காக இருக்குது. ஓகே இதுலயும் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். The chloroplast contains chlorophyll and carotenoid pigments which are responsible for trapping light energy essential for photosynthesis. So இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதை. நம்ம வந்து 9th ல இருந்து இதான் படிச்சிட்டு இருக்கோம், ரைட்? So in the chromoplast, fat soluble carotenoid pigments like carotene, xanthophyll and others are present. So இங்க என்ன இருக்கு chromoplastல fat soluble இருக்கக்கூடிய carotenoid pigments இருக்கு, like யாரெல்லாம்? Carotene, xanthophylls and others. Okay, this is important MCQ. Chromoplastல யார் இருப்பாங்கன்னு கேட்பாங்க. Chromoplastல fat soluble இருக்கக்கூடிய pigments இருக்கு, carotenoid pigments. என்ன type of carotenoid pigments? Carotene, xanthophylls அந்த மாதிரி. Okay, so this gives the part of the plant yellow, orange or red colors. So யாருன்னு பார்ப்போமா? So this is carotenoids. Carotenoid is actually yellow orange color. Okay, so carotenoid is yellowish orange and xanthophyll அப்படிங்கிறது ஒரு yellowish green. Okay, xanthophyll more or less like yellowish green. This one is yellowish orange and anthocyanins are more towards reddish. Okay. The leucoplasts are the colorless plastids of varied shape, size with stored nutrients. So nucleoplast அப்படினாவே colorless plastids. இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா amyloplast, a type of leucoplast நம்ம சொல்ல போகிறது. ஒன்று amyloplast and eleoplast and eluroplast. இந்த 3 type of plastids இருக்கு. ஓகே ஸோ amyloplast, amylo அப்படின்னாவே என்ன அர்த்தம்? amylase படிச்சிருப்பீங்க முன்னாடி. amylo அப்படின்னாவே somethings to do with starch, carbohydrates அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸோ amyloplast அப்படிங்கிறது அப்போ ஆப்வியஸாக ஸ்டார்ச் ஸ்டோரேஜ் பண்ணுறது, தட் இஸ் கார்போஹைட்ரேட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இது எங்கே இருக்குது? பொட்டேட்டோவில் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் eleoplast. eleoplast அப்படிங்கிறது ஆயில்ஸை ஸ்டோர் பண்ணுறது.
ஓகே, ஆயில்ஸ் அண்ட் ஃபேட். ஸோ எலிரோபிளாஸ்ட் இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அலிரோன் லேயர் எங்கே படித்தோம்? எஸ், மோனோகாட். எஸ், மோனோகாட் சீடில் ஒரு லேயர் இருக்கும் அலிரோன் லேயர்னு சொல்லிட்டு. அந்த அலிரோன் லேயர் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் ரிச் லேயர்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அலிரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது அப்போ என்ன ஸ்டோர் பண்ண போகுது? ப்ரோட்டீன் ஸ்டோர் பண்ண போகுது. ஓகே, இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ஓகே, அமிலோபிளாஸ்ட் ஸ்டோர்ஸ் carbohydrates, example potato. Elioplast stores oils and fats and eliroplast stores proteins. So இது யாரு? green கலரில் இருக்கிற chloroplast, right? பிளாஸ்டில் green கலராக இருக்குது. ஸோ this is chloroplast. இது ஒரு மாதிரி yellowish orange இந்த கலர்லாம் இருக்கா? ஸோ this is yes chromoplast. இது amyloplast. யூஸ்வலாக இது வந்து ஒரு மாதிரி ரிங் மாதிரி இருக்கும். ஸோ this is amyloplast. ஸோ என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கு? கார்போஹைட்ரேட் ஸ்டோர் பண்ணியிருக்கு. இது பார்த்தாலே தெரியுது எல்லோயிஷாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக எல்லோயிஷாக ஃபேட் தான் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆயில்ஸ் ஆர் ஃபேட் ஸ்டோர் பண்ணியிருக்கு எலையோபிளாஸ்ட். திஸ் ஒன் கிறிஸ்டல்ஸ். கிறிஸ்டல்ஸ்னால யூஸ்வலாக ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கிறனால இது எலிரோபிளாஸ்ட். ஓகே, ஸோ இது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது பொட்டேட்டோ செல்ஸில் இதெல்லாம் யார்? எஸ், அமைலோபிளாஸ்ட். ஸோ இது பொட்டேட்டோ செல்ஸ் தான். இது அமைலோபிளாஸ்ட், இதுவும் அமைலோபிளாஸ்ட். ஸ்டெயின்டு நல்லா டார்க்காக ஸ்டெயின் ஆயிருக்கு. ஓகே, ஸோ யூஸ்வலாக புரோட்டோபிளாஸ்டட் இருக்குது. ஸோ இதில் ரெண்டாக பிரிக்கிறோம். இட்டியோபிளாஸ்ட் ஒன்று, லூக்கோபிளாஸ்ட் ஒன்று. இட்டியோபிளாஸ்ட்லேருந்து ரெண்டு வெரைட்டிஸ், ஒன்று குரோமோபிளாஸ்ட் அண்ட் இன்னொன்று குளோரோபிளாஸ்ட். அதே லியூகோபிளாஸ்ட்லேருந்து 3 வெரைட்டிஸ், ஒன்று அமைலோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட் அண்ட் எஸ் புரோட்டினோபிளாஸ்ட் ஆர் எலிரோபிளாஸ்ட். ஓகே, ஸோ லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கலர்லெஸ் அண்ட் மெயினாக எதுக்கு இருக்குது? ஸ்டோரேஜ்க்காக இருக்குது. அதே இட்டியோபிளாஸ்ட் தே ஆர் கலர்டு பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது எங்கே பார்க்குறோம்? எஸ், லீஃபில். எஸ், மீசோஃபில் செல்ஸ் இருக்குது. மீசோஃபில் செல்ஸில் இருக்கிற இந்த எல்லாமே யார்? இதெல்லாம் இந்த க்ரீன் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக தெரியுது எல்லாமே யார்? எஸ், குளோரோபிளாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா குளோரோபிளாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அதுதான் எல்லா பிளான்ட் எதுலேயுமே படிக்க போகிறோம், ரைட்? ஸோ அதனால் ஸோ லைக் மைட்டோகாண்ட்ரியா த குளோரோபிளாஸ்ட் ஆல்சோ டபுள் மெம்ப்ரெயின் பவுண்ட். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் 2 மெம்ப்ரெயின் இருக்குது, அதே மாதிரி குளோரோபிளாஸ்ட்டுக்கும் 2 மெம்ப்ரெயின் இருக்குது. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே இன்னர் மெம்ப்ரெயினில் ஃபோல்டிங்ஸ் இதில் இருக்காது. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு நிறைய ஃபோல்டிங்ஸ் இல்லை, இன்னர் ஃபோல்டிங்ஸ் அந்த மாதிரி இங்கே ஃபோல்டிங்ஸ் இருக்காது. ஓகே, ஆஃப் த 2 the inner chloroplast membrane is relatively less permeable. This is very important. So outer membrane கொஞ்சம் ஈஸியாக உள்ளே விட்டுரும், ஆனால் inner membrane very less permeable, relatively less permeable when compared to outer membrane. The space limited by the inner membrane of the chloroplast is called as stroma. So எப்படி இருக்கும் அப்படின்னா outer membrane உள்ள ஒரு inner membrane அண்ட் உள்ள ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் என்ன இருக்கும்? மேட்ரிக்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சி அவுட்டர் மெம்ப்ரெயின், உள்ளே இருக்கிற இன்னர் மெம்ப்ரெயின். இன்னர் மெம்ப்ரெயினில் இருக்க இந்த எல்லா ஸ்பேஸுமே என்னது? இந்த பாக்கி எல்லா ஸ்பேஸுமே ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவுக்கு உள்ள யார் இருக்காங்கன்னா தைலகாய்ட்ஸ் இருக்குது. ஓகே, தைலகாய்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த காயின் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் தைலகாய்ட்ஸ். இது காயினாக அடுக்கி வச்சிருக்கா. ஸோ இதை மொத்தமாக நான் சொன்னேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா கிரானா. இது நம்ம என்ன சொல்லுவோம்? கிரானா. ஓகே, ஸோ 2 கிரானாவை கனெக்ட் பண்ணுற ஒரு ஆள் இருக்குது. சி, இங்கே ஒரு ஆள் கனெக்ட் பண்ணுதா, இங்கேயும் ஒரு ஆள் கனெக்ட் பண்ணுது, இங்கேயும் கனெக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோமா லாமெல்லே. திஸ் நேம் இஸ் ஸ்ட்ரோமா லாமெல்லே. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்ட்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது? அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின் இருக்குது, தைலகாய்ட். சிங்கிள் காயினாக எடுத்திங்கன்னா அது சிங்கிள் காயின் ஷேப்பில் இருக்குது தைலகாய்ட். அதே மாதிரி நிறையா காயின் அடிக்கிச்சு நான் மொத்தமாக சொன்னால் அதுக்கு பேர் கிரானா. கிரானா இருக்குது, கிரானா இருக்குது, தைலகாய்டு இருக்குது, ரைட்? அதுக்கப்புறம் 2 கிரானாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரோமா லாமெல்லே இருக்குது. இது இல்லாமல் பாக்கி எல்லா ஏரியாவுமே ஸ்ட்ரோமா. ஓகே, ஏன் நம்ம டிஃப்ரெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா கிரானாவில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா லைட் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இது நம்ம என்ன அப்படிங்கிறத ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில் ரொம்ப கிளியராக படிப்போம். ஓகே, ஸ்ட்ரோமாவில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா
dark reaction of photosynthesis. Okay. So இது நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இங்க பாருங்க ஒரு ஜஸ்ட் கோடா தெரியுதா? that are flattened structure, highly flattened structure. யார் இது? தைலகாய்டு. மொத்தமா நான் சொன்னா கிரானா. ஸோ இது ஒரு கிரானாவை, இது மொத்தமா ஒரு கிரானா அண்ட் இது அனதர் கிரானா. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது ஸ்ட்ரோமா லாமெல்ல. இது இல்லாம பாக்கி ஸ்பேஸ் எல்லாமே எனக்கு என்னது? எஸ், ஸ்ட்ரோமா, ரைட்? Number of organized flattened membranous sacs called the thylakoids are present in the stroma. The thylakoids are arranged in stacks like piles of coins called grana, singular grana, or the intergranal thylakoids. So, இது same chromoplast. இன்னும் கொஞ்சம் clear தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக காயின் மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணிங்கன்னா பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லைனாக அடுக்கி இருக்கு. இது ஸ்ட்ரோமா லாமெல்லே, பாக்கி ஏரியா எல்லாமே stroma. Okay. In addition, there are flat membranous tubules called stroma lamellae connecting the thylakoids of the different grana. So, the membrane of the thylakoids encloses a space called lumen. அப்பனா என்ன அர்த்தம்? thylakoids actually எப்படி இருக்கும்னா காயின் மாதிரி இருக்குமா? இதுக்கு நடுவில் இங்கே lumen இருக்கும். Okay. So, the stroma of the chloroplast contains enzymes required for the synthesis of carbohydrates and proteins. So, இது important. ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்கு? enzymes required for synthesis of carbohydrates and proteins எல்லாமே எங்கிருந்து தான் வருது? ஸ்ட்ரோமாலேருந்து தான் வருது நமக்கு. ஸோ chloroplast, outer membrane, inner membrane and space. இது மொத்தமாக நம்ம என்ன, இது சிங்கிள், இதை மட்டும் எடுத்தோம்னா அது கிரானா, சாரி சிங்கிளாக எடுத்தால் தைலகாய்டு, மொத்தமாக எடுத்தால் கிரானா. ஓகே, ஸோ இது ஸ்ட்ரோமா. ஸோ ஸ்ட்ரோமாவில் தான் நமக்கு என்ன கிடைக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா என்சைம்ஸும் நமக்கு ஸ்ட்ரோமாலேருந்து கிடைக்குது. It also contains small double stranded circular DNA molecules and ribosome. This is very important. Small double stranded circular DNA molecule and ribosome இருக்கு. இதே மாதிரி யாருக்கு பார்த்தோம்? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியாலையும் என்ன இருந்துச்சு? சர்க்குலர் டிஎன்ஏ தான் இருந்துச்சு. இங்கேயும் என்ன இருக்கு? சர்க்குலர் டிஎன்ஏ தான் இருக்கு. ஓகே, ஸோ இதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்? செமி ஆட்டோனமஸ் செல் ஆர்கனல்ஸ் சொல்கிறோம். மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆல்சோ செமி ஆட்டோனமஸ் செல் ஆர்கனல்ஸ். ஸோ யூகேரியோட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் செமி ஆட்டோனமஸ். ஒன்று எஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் இன்னொன்று மைட்டோகாண்ட்ரியா. ஸோ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தைலகாய்ட்ஸ். ஸோ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது? தைலகாய்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ the ribosomes of the chloroplast are smaller 70s and the cytoplasmic ribosomes are 80s. கரெக்டாக? நம்மளோட ரைபோசோம் எவ்வளோ? யூகரியாட்டிக் செல்லில் சைட்டோபிளாஸ்மில் இருக்கிற ரைபோசோமுக்கு எவ்வளோ இருக்குது யூனிட்? 80s. கரெக்டாக? யாருக்கு 70s இருந்தது? ப்ரோக்ரியாட்ஸ்க்கு, ரைட்? பட் இங்கே குளோரோபிளாஸ்டில் எப்படி இருக்குது? ஸ்மாலராக தான் இருக்குது, 70s தான் இருக்குது. ஓகே, இது கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம்னு கேட்டாங்கன்னா யூகரியாட்டிக் செல்லில் 80s. அதே வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்கிற ரைபோசோம்னு கேட்டாங்கன்னா யூகரியாட்டிக் செல்லில் இட் இஸ் 70s. ஓகே, ஸோ குளோரோபிளாஸ்டில் என்னெல்லாம் இருக்குது? எஸ், ஸ்ட்ரோமா, தைலகாய்டு இருக்குது. தைலகாய்டு மொத்தமாக சேர்ந்தா எனக்கு கிரானம் இருக்குது. தென் தைலகாய்டு மெம்பரேன் அண்ட் தைலகாய்டு நடுவில் இருக்கிறது லூமன் இருக்குது. கரெக்டாக? அடுத்தது டிஎன்ஏ இருக்குது, ஸ்டார்ச் கிரானியூல்ஸ், லிபிட் கிரானியூல்ஸ் இருக்கும் அண்ட் ரைபோசோம் இருக்குது. இந்த ரைபோசோம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது யூனிட்? இட் இஸ் 70s. அதே நான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கிறத கேட்குறேன். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் யூகரியாட்டில் இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கிற ரைபோசோம் எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோ? இட் இஸ் 80s. அதே குளோரோபிளாஸ்டில் இருக்கிறது 70s. ஓகே, இட்ஸ் an important MCQ. இதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ribosomes பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ the ribosomes are granular structure first observed under the electron microscope as dense particles by George Pellet. இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? ரைபோசோம்னு ஒன்று இருக்குதுங்கிறத பார்த்தார். எந்த வருஷம்? 1953ல் எங்கே? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்கும்போது. ஓகே, இதில் எல்லாமே MCQs. 1953ல் தான் ரைபோசோம் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா? ஜார்ஜ் பெல்லட் கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது கண்டுபிடிச்சார். தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ரைபோநியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பக்கத்தில் எழுதி வைங்க. ரைபோசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் RNA,
plus protein. இதுதான் என்னது? Ribosomes. So ribosome எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? RNA இருக்கும் plus proteins இருக்கும். And are not surrounded by any membrane. This is very important. So ribosomes க்கு membrane கிடையாது. It is a membrane bound organelle கிடையாது. So இது எங்க பாத்தீங்க? Prokaryoticலயும் பார்த்திருப்பீங்க. So prokaryoticலயும் இதுக்கு membrane கிடையாது. Okay? இதுதான் யாரு? நம்மளோட ஜார்ஜ் எமில் பெலட். ஸோ இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, யூஸ்வலாகவே ரைபோசோமுக்கு 2 சப்யூனிட்ஸ் இருக்குது. லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட். ஸோ அதனால தான் பார்க்க இந்த மாதிரி இருக்குது பாரு. ஓகே, இது நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஓகே, இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பிக்சர். ஸோ இது ரைபோசோமில் 2 சப்யூனிட் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று லார்ஜர் சப்யூனிட், இன்னொன்று ஸ்மாலர் சப்யூனிட். இது யார் இந்த நடுவில் இருக்கிறது? தட் இஸ் mRNA. ஸோ ரைபோசோமோட மெயின் வேலை என்னன்னு பார்த்துருக்கோம். ரைபோசோம் எங்கே இருந்தாலும் அங்கே என்ன இருக்கும்? அப்போ ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இது mRNAவை ரீட் பண்ணிவிட்டு mRNA ரீட் பண்ண இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ 2 யூனிட்டுமே இருக்கும். லார்ஜர் சப்யூனிட் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட் இருக்கும் ரைபோசோம்ஸ். எஸ், இது என்னது? நிறைய அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இதில் ஃபுல்லாக என்ன இருக்கு? ரைபோசோம் உட்காந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, அப்போ இது என்ன? ஸோ திஸ் இஸ் mRNA. அதில் ரைபோசோம் உட்காந்துருக்கு, நிறைய ரைபோசோம் உட்காந்துருக்கு. அண்ட் இது யாரு? ப்ரோட்டீன்ஸ். நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பாலிசோம்ஸ். படித்தோமா? இது எங்கே? P ஃபார் P. இது எங்கே இருக்குது? ப்ரோகேரியாட்டில் மட்டும்தான் இருக்குது, யூகேரியாட்டில் இல்லை. ஸோ நான் இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இந்த பிக்சரை நான் இங்கே போட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் நாட் இன் யூகரியாட். பாலிசோம்ஸ் ஒன்லி சீன் இன் ப்ரோகேரியாட். ஓகே, the eukaryotic ribosomes are 80S while prokaryotic ribosomes are 70S. So each ribosome has 2 subunits, larger and smaller subunit. 2 subunit இருக்கு. The 2 subunits of 80S ribosomes என்னது? 60S and 40S, while that of 70S ribosome is 50S and 30S. இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ 80S ன்னு சொல்கிறீங்க, யூகரியாட்டை 80S ன்னு சொல்கிறோம். பட் 60 + 40 100 தானே வரணும். ஏன் 80 வந்திருக்கு? அதே மாதிரி இங்கேயும் இங்கே 70S சொல்கிறோம் ப்ரோகரியாட்டில். அப்போ 50 + 30 அது 80 தானே வரணும். ஏன் 17 சொல்லியிருக்கோம்? ஸோ இதை டைரெக்டாக ஆட் பண்ணி போடுறது கிடையாது இது. ஓகே, ஆக்சுவலாக இந்த 2 லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட் தனித்தனியாக எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிங்கன்னா இது 60Sங்கிற யூனிட்டில் வந்து நிற்கும். ஓகே, அதே ஸ்மாலர் சப்யூனிட் எங்கே நிற்கும்? 40Sல நிற்கும். பட் இந்த 2 கம்பைண்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒன்றா போட்டிங்கன்னா ஆக்சுவலாக எங்கே நிற்கும்னா 80Sல தான் நிற்கும். ஏன்னா இது நடுவில் என்ன ஆகும்னா, இந்த 2 ஒன்றா ரியாக்ஷன் கம்பைண்ட் ஆகும்போது நிறைய பெப்டைட்ஸ் லாஸ் ஆகும். அதனால் இது 80Sல வரும். ஓகே, ஸோ ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோமில் 50S 30S, பட் டோட்டலாக நான் மொத்தமாக எடுக்கும்போது இட் வில் பி 70S. இங்கே 60S, இங்கே 40S, டோட்டலாக எடுத்தால் 80S. இங்கே யூகரியாட்டில். இது MCQ மிஸ் பண்ணிடாதீங்க. ஹியர் எஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் ஸ்வெட்பர்க் யூனிட். சார் அது என்னது ஸ்வெட்பர்க் யூனிட்? இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ நீங்கள் ஒரு சென்ட்ரிஃபியூஜ் டியூப் எடுத்து அதில் இதை போட்டுட்டு ரைபோசோம்ஸ் எல்லாம் போட்டு சொல்யூஷனில் ஊற்றி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிங்கன்னா எந்த செடிமெண்டேஷன் ரேட்டில் வந்தது So here S அப்படிங்கிறது Swedberg's unit stands for sedimentation coefficient. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சென்ட்ரிஃபியூஜ் டியூப் எடுத்துகிட்டு அந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் என்ன பண்ணுவாங்க? லார்ஜர் சப்யூனிட் மட்டும் பார்க்க போகிறோமா, இல்லை ஸ்மாலர் மட்டும் பார்க்க போகிறோமா, இல்லை 2 இருக்கிற ரைபோசோம் பார்க்க போகிறோமான்னு சொல்லிட்டு அதை உள்ளே போடுவோம். உள்ளே போட்டு சொல்யூஷன் போட்டு இது என்ன பண்ணுவோம்? சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது என்ன ஆகும்? பயங்கரமாக ரொட்டேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போது அதோட சைஸ் அண்ட் வெயிட் டென்சிட்டியை பொறுத்து அது என்ன ஆகும்? செடிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அது எந்த இடத்துல செடிமெண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 70S, 80S, 60S இதெல்லாமே சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் இன்டைரக்ட்லி a measure of density and size. This is an important MCQ.
Okay, so it is an indirect measurement of density and size. So both 70S and 80S ribosomes are composed of 2 subunits. So இதுதான் யாரு ஸ்வெட்பர்க் அவர் தான் கண்டுபிடிச்சார் இந்த மெத்தடை. ஓகே, ஸோ சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுற டியூப்ஸில் நம்ம போட்டிருப்போம். ஸோ 70S 50S 30S. ஸோ வெயிட்டு டென்சிட்டி கம்மியாக டுவர்ட்ஸ் த சென்டருக்கு வரும். ஓகே, இல்லைனா டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவே ஃப்ரம் த சென்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இது ரொட்டேட் ஆகும். டன். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about cytoskeleton. ஸோ cytoskeleton அப்படின்னா என்ன? எஸ், சைட்டோனாவே செல், ஸ்கெல்டன்னா அதுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காக இருக்குது. நமக்கு ஸ்கெல்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? எது? போன்ஸ். கரெக்டாக. ஸோ நமக்கு ஷேப் கொடுக்கறது. அதே மாதிரி செல்லுக்கு ஷேப் கொடுக்கவும் இருக்குது. ஸோ an elaborate network of filamentous proteinaceous structures consisting of microtubules, microfilaments and intermediate filaments present in the cytoplasm is collectively refers to as cytoskeleton. ஸோ அப்போ சைட்டோஸ்கெல்டன்னா என்னது? ஒன்றும் இல்லை, ஃபிலமெண்டஸாக இருக்கும், ப்ரோட்டீனேஷியஸாக இருக்கும், ப்ரோட்டீனால் மேடப் ஆகிருக்கும், ஃபிலமெண்ட்டாக இருக்கும், கன்சிஸ்டிங் ஆஃப் என்னலாம் இருக்குது? மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இருக்கலாம், அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ present in the cytoplasm is collectively referred to as cytoskeleton. இது மொத்தமாக தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சைட்டோஸ்கெல்டன் சொல்கிறோம். The cytoskeleton in the cell are involved in many functions such as என்ன ஃபங்க்ஷன் இருக்குது இதுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். மெக்கானிக்கல் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். கரெக்டாக, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மோட்டிலிட்டி. மோட்டிலிட்டிக்கு அப்போ என்ன இருக்குது? எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஹியூமன் பாடியில் சொல்லுங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். மோட்டிலிட்டிக்கு இருக்கிற சைட்டோஸ்கெல்டன். எஸ், உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். மசில் செல்ஸ் மூமெண்ட்டுக்கு இருக்குது. கரெக்டாக. அப்போ மசில் செல்லுக்குள்ளே யார் இருக்கா மூமெண்ட்டை கொண்டு வரக்காக? எஸ், ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்குது, ஆக்டின் அண்ட் மயோசின். ஸோ தட் இஸ் மோட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோட்டீன். தட் இஸ் ஆல்சோ சைட்டோஸ்கெல்டன். ஓகே, ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஷேப் ஆஃப் த செல். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேப் ஆஃப் த செல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு செல் எடுத்திருக்கீங்க. ஸோ செல்லில் இருக்கிறது. ஸோ இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ், ஸோ நடுவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மைக்ரோடியூபியூல்ஸ், தென் ஆக்டின் ஃபிலமெண்ட். ஆக்டின் ஃபிலமெண்ட் எதுக்கு? மோட்டிலிட்டிக்காக இருக்கிறது. ரைட், மசில்ஸில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், டியூப்ஸ் மாதிரி இருக்கும். ரைட், ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிலமெண்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோட்டீனேஷியஸ், திஸ் இஸ் ஆல் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் cilia and flagella. Cilia and flagella are hair-like outgrowths of the cell membrane. So hair-like outgrowth of the cell membrane. Cilia are small structure which works like oars, causing the movement of either the cell or the surrounding. So cilia அப்படிங்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? இப்போது ஒரு பேரமீசியம் எடுத்துக்கோங்க. பேரமீசியத்தை சுற்றி என்ன இருக்குது? சிலியா இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, போட்டுக்கு துடுப்பு இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த துடுப்பு மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? சரௌண்டிங் வாட்டர் மூவ் ஆகும். ஸோ அதனால் போட் முன்னாடி போகும். சேம் ப்ராசஸ் சிலியா பண்ணும். ஓகே, ஸோ ஃப்ளாஜெல்லா ஆர் கம்பேரிட்டிவ்லி லாங்கர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மூவ்மெண்ட். சீலியா சரௌண்டிங்கை மூவ் பண்ணுறதுனால செல் மூவ்மெண்ட்டை கொண்டு வரலாம். ஆனால் ஃப்ளாஜெல்லா செல்லவே மூவ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி சீலியாவோட லாங்கராக இருக்கும். யார்? ஃப்ளாஜெல்லா. ஸோ திஸ் இஸ் சீலியா, இது ஃப்ளாஜெல்லா. ஸோ சீலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்லெண்டர் that project from the cell body. ஓகே, ஸோ இது சீலியா. ஓகே, சீலியாங்கிறது குட்டியாக இருக்கும். ரைட், குட்டியாக இருக்குது. பட் ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிறது லென்த்தாக இருக்கும். ரைட், அடுத்தது சீலியா அப்படிங்கிறது ஒரு ஸ்லெண்டர் ப்ரொட்ரூபரன்ஸ் that project from the much larger cell body. ஸோ செல் பாடி லார்ஜராக இருக்கும், சீலியா குட்டியாக இருக்கும். பட் ஃப்ளாஜெல்லா அப்படி இல்லை. ஃப்ளாஜெல்லா இஸ் அ lash like appendages. ஸோ எப்படி இருக்கும்? சாட்டை மாதிரி இருக்கும் பார்க்க. lash like appendages that protrudes from the cell body. Okay, so prokaryotic bacteria also possess flagella, but these are structurally different from that of the eukaryotic flagella. So prokaryoticலயும் flagella இருக்கு, eukaryoticலயும் flagella இருக்கு, but structurally ரெண்டுமே எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். So the electron microscope study of cilium or the flagellum shows that they are covered with plasma membrane. ஸோ சீலியானாலும் சரி, ஃப்ளாஜெல்லானாலும் சரி, ஃபுல்லி எதை வச்சு கவர் ஆகிருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேனால் கவர் ஆகிருக்கும். தேர் கோர் கால்டு ஆக்சோனிம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாஜெல்லான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஃப்ளாஜெல்லா. ஸோ இது சுற்றி யார் கவர் பண்ணியிருப்பா? எஸ், செல் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் கவர் பண்ணியிருக்கும். அண்ட் இதை நான் இப்படி கட் பண்ணி உள்ளே பார்த்தா எனக்கு ஒரு கோர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கோர் தான் என்னது? ஆக்சோனிம். ஓகே,
So their core called as axoneme possess a number of microtubules running parallel to the long axis. So இதே மாதிரி நிறைய microtubules உள்ள இருந்து என்ன இருக்கும் long axisல ரன் ஆயிருக்கும். microtubules எங்க பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் filamentous proteinaceous right. So பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இது மொத்தமா ஒரு flagella. ஓகே பட் உள்ள பாருங்க இது எல்லாம் என்னது ஒரு microtubules தெரியுதா இந்த மாதிரி நிறைய microtubules சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கும் சுற்றி நம்மளோட ஃப்ளாஜெல்லா ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது நான் ஃபஸ்ட் 2 மட்டும் எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன் ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி 2 இருக்கும் இதே மாதிரி 2 நிறையா இருக்கும் சுற்றி 9 இருக்கும் ஓகே. ஸோ இதே மாதிரி 2 9 இருக்கும் அண்ட் இது கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் 2 2 2 இந்த மாதிரி ரவுண்டாக 2 மட்டும்தான் தெரியும் ரைட். பட் ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் இந்த மாதிரி லென்த்தாக இருக்கும் ஓகே. த்ரூ அவுட் தி ஃப்ளாஜெல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் ஓகே. ஸோ இதை இப்படி வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக இருக்குது ரைட். இதை நான் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி காமிச்சேன்னா இங்கே பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ இதுதான் அது. ஸோ நம்ம என்ன சொன்னோம் 2 நிறையா இருக்கும் சொன்னோமா. ஸோ 2 எவ்வளோ இருக்கும் 9 இருக்கும் ஓகே. 9 டபுளெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஓகே. ஏன்னா டபுளாக இருக்கிறனால டபுளெட்ஸ். இது எல்லாமே என்னது ஒரு மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் மைக்ரோடியூபியூல்ஸ் ஓகே. ஸோ பெரிஃபரல் மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்குது டபுளெட்ஸாக இருக்குது 2 இருக்குது. அண்ட் தென் இது என்ன இருக்குது 2 லிங்க் ஆகிருக்கு. அண்ட் இது இல்லாமல் சென்ட்ரல்லையும் 2 மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்குது ஓகே. ஸோ வெளியே இருக்கிறது பெரிஃபரல் மைக்ரோடியூபியூல்ஸ் உள்ளே இருக்கிறது சென்ட்ரல் மைக்ரோடியூபியூல்ஸ். இது இல்லாமல் ரேடியல் ஸ்போக் இருக்குது. அண்ட் உள்ளே இருக்கிற அந்த சென்ட்ரல் மைக்ரோடியூபியூல்ஸை சுற்றி ஒரு ஷீத் மாதிரி இருக்கும் அதை நம்ம சென்ட்ரல் ஷீத்துன்னு சொல்கிறோம் ஓகே. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ த ஆக்சோனேம் யூஸ்வலி ஹேஸ் 9 doublets வெளியே 9 doublet இருக்குது ஆஃப் ரேடியலி அரேஞ்ச்டு பெரிஃபரல் மைக்ரோடியூபியூல்ஸ் அண்ட் அ பேர் ஆஃப் சென்ட்ரலி லொக்கேட்டட் மைக்ரோடியூபியூல்ஸ். ஸோ சென்ட்ரலி 2 இருக்குது சுற்றியும் 9 pairs ஆஃப் டபுளெட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா 9+2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுற்றியும் 9 doublets அது இல்லாமல் சென்ட்ரலாக 2 microtubules இருக்குது. Such an arrangement of axonomal microtubules is referred to as 9+2 array. Okay. The central tubules are connected by bridges and is also enclosed by central sheath which is connected to one of the microtubules of each peripheral doublets by a radial spoke. So அது என்னது radial spoke. So இதுதான் radial spoke. இது எங்கே வந்து கனெக்ட் ஆகுது sheath கூட வந்து கனெக்ட் ஆகுது ஓகே. ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் MCQs 9 doublets of radially arranged peripheral microtubules and a pair of centrally located. The sentence itself very important MCQ. Then இங்கே 9+2 array இருக்கிறது important MCQ. ஏன்னா இது 9+2 array அப்படிங்கிறது எங்கே தெரியும் அப்படின்னா நம்ம பார்க்குற சீலியான் ஃப்ளாஜெல்லால. இதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரோசோம்ஸ் பார்ப்பீங்க ஸோ இது சீலியான் ஃப்ளாஜெல்லால பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரியோல்ஸ் பார்ப்பீங்க. ஸோ சென்ட்ரியோல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா 9+0 அரே இருக்கும் ஓகே. அங்கே சென்ட்ரலில் இருக்காது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் MCQ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஸோ 9+2 அரே அப்படிங்கிறது எதில் இருக்கும் சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லால தான் இருக்கும். நெக்ஸ்ட் த சென்ட்ரல் டியூபியூல்ஸ் ஆர் கனெக்டட் பை பிரிட்ஜஸ் அண்ட் இஸ் ஆல்சோ என்க்ளோஸ்டு பை சென்ட்ரல் ஷீத் அது இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வெளியே இருக்கிற ரேடியல் ஸ்போக்ஸோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு வெளியே இருக்கக்கூடிய பெரிஃபரல் டப்லெட்ஸ் கூட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு ரேடியல் ஸ்போக் வச்சு கனெக்ட் ஆகிருக்கு. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ ஓகே. ஸோ தஸ் தேர் ஆர் 9 ரேடியல் ஸ்போக்ஸ். அப்போ மொத்தம் எவ்வளோ ரேடியல் ஸ்போக்ஸ் இருக்கும் 9 இருக்கும். ஏன்னா ஒரு டப்லெட்டுக்கும் ஒரு ரேடியல் ஸ்போக் இருந்துச்சு. ஸோ நமக்கு 9 டப்லெட்ஸ் இருக்குது. அப்போ 9 ரேடியல் ஸ்போக்ஸ் இருக்கும் ஓகே. த பெரிஃபரல் டப்லெட்ஸ் ஆர் ஆல்சோ இன்டர்கனெக்டட் பை லிங்கர்ஸ். அதுவும் நம்ம பார்த்தோமா ஒரு டப்லெட்டுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருந்துச்சா that is linkers. Both the cilium and flagellum emerge from the centriole like structure called basal bodies. Basal body எங்கிருந்து வருதுன்னா centriole மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் basal body வருது. இப்போ நம்ம பார்த்தது filament. ஸோ நம்ம இது படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா basal body hook அப்புறம் filament. ஸோ இந்த filamentோட cross section தான் என்னது 9+2 arrangement. basal body அப்படிங்கிறது எப்படி இருக்கும் எஸ் centriole like structuresலேருந்து அரைஸ் ஆகும். ஸோ அது 9+0 arrangement ஓகே. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சென்ட்ரோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோல்ஸ்.
So centrosomes is an organelle usually containing two cylindrical structures called centrioles. So centrosome அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு centrioles. So centriole எப்படி இருக்கும்னா cylindrical structure மாதிரி இருக்கும். ரெண்டு centrioles எப்படி இருக்கும்னா perpendicular to each other இருக்கும் and இதை சுற்றி ஒரு சின்ன membrane இருக்கும். So இதுதான் centrosomes. So இதில் இருக்கிற individual member is centrioles. இந்த centrioles எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அதே மாதிரி தான் அதோட basal body of flagellaவும் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இந்த centrioles நம்ம வேற ஒரு இடத்துலையும் பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? எஸ், அனிமல் செல்லில் செல் டிவிஷனில் பார்ப்போம். இங்கே தான் என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்பிண்டில் ஃபைபர் இதுலேருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் எங்கே போய் அட்டாச் ஆகும்? குரோமோசோமில் போய் அட்டாச் ஆகும். ஓகே, அதை நம்ம செல் சைக்கிளில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ தே ஆர் சரௌண்டட் பை அன் அமார்ஃபஸ் பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியல்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சென்ட்ரியோலை சுற்றி என்ன இருக்கும்? சரி, பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியல்ஸ் இருக்கும். போத் த சென்ட்ரியோல்ஸ் இன் அன் சென்ட்ரோசோம் லை perpendicular to each other in which each has an organization like cartwheel. So lie perpendicular to each other is an MCQ and cartwheel மாதிரி இருக்கும். ஸோ அந்த cartwheel மாதிரி இருக்குங்கிறது என்னது? இதுதான் அந்த cartwheel மாதிரி இருக்கிறது. பார்க்க அந்த வீல், வண்டி வீல் மாதிரி இருக்குல்ல, அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் எப்படி இருந்துச்சு? சீலியாவும் ஃப்ளாஜெல்லாவோட ஃபிலமெண்ட் 9+2 அரேஞ்ச்மெண்ட். அந்த 9ங்கிறது என்னவா இருந்துச்சு? டபுளெட்டாக இருந்துச்சு, கரெக்டாக? ஆனால் இங்கே 9+0 அரேஞ்ச்மெண்ட். இந்த 9 அப்படிங்கிறது ட்ரிப்ளெட்டாக இருக்கும். ஓகே, சி, இது ஒன்று ட்ரிப்ளெட், இதுவும் ட்ரிப்ளெட். சி, இதே மாதிரி 9 ட்ரிப்ளெட்ஸ் இருக்கும். அண்ட் நடுவில் ஒன்றுமே இருக்காது. அதனால தான் நம்ம அது என்னன்னு சொல்கிறோம்? ஜீரோன்னு சொல்கிறோம். அங்கே ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டீன் கோர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இது சென்ட்ரோசோம் ஸ்ட்ரக்சர். இது யார்? சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? மைக்ரோடியூபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் ஸ்பிண்டில் ஃபைபர். எங்கே பார்த்தோம்? இதை தான் ஸ்பிண்டில் ஃபைபராக பார்த்தோம். எங்கே? எஸ், செல் டிவிஷனில். ஓகே, செல் டிவிஷன் சாப்டரில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு. அது எங்கேருந்து வருதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேருந்து வருது? சென்ட்ரியோல்லேருந்து வருது. They are made up of 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein. So என்ன protein? Tubulin protein. Each of the peripheral fibril is a triplet. இதுவும் important MCQ. The adjacent triplets are also linked. ஸோ இந்த மாதிரி தான் லிங்க் ஆகிருக்கும். ஸோ ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது, 9 ட்ரிப்ளெட்ஸ் இருக்கும். நடுவில் ப்ரோட்டீன் கோர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது பேசல் பாடியிலேருந்து வர்றது. சி, இது பேசல் பாடி. ஓகே, இதுக்கப்புறம் டிரான்சிஷன் மாதிரி என்னவா மாறும்? ஃபிலமெண்டஸ் இதுக்கு போகும். ஸோ 9+2 அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகும் ஃப்ளாஜெல்லாவில். பட் பேசல் பாடியில் 9+0 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இது பார்க்க உங்களுக்கு வீல் மாதிரி இருக்குது பாருங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்ட்வீல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். The central part of the proximal region of the centriole is also proteinaceous and called as hub. நடுவில் proteinaceous அவ்வளோதான். ஆனால் அங்கே எந்த மைக்ரோடியூபிள்ஸும் கிடையாது. அதனால் நம்ம ஹப்னு மட்டும் சொல்லுவோம். Which is connected with the tubules of the peripheral triplets by radial spokes. இதுவும் எதை வச்சு கனெக்ட் ஆகிருக்கும்? ரேடியல் ஸ்போக்ஸ் வச்சு தான் கனெக்ட் ஆகிருக்கும். The centrioles form the basal body of cilia or flagella and the spindle fibers that give rise to spindle apparatus during the cell division in animals. Okay. So next we are going to see about nucleus. So அதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லாவை பொறுத்த வரைக்கும் டப்ளெட்ஸ் அண்ட் டப்ளெட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். 9 டப்ளெட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சென்ட்ரலாக 2 எஸ் மைக்ரோ டியூபியூல்ஸ் இருக்கும். ரைட், பெரிஃபரலாக 9 டப்ளெட்ஸ் இருக்கும். அதனால் இதை 9+2 அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறோம். இது டப்ளெட். ஓகே, இது எங்கே இருக்கும்? இதுதான் ஃப்ளாஜெல்லாவோட பார்ட் அப்படின்னா. ஸோ இது பேசல் பார்ட், இது ஹூக், இது ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டை கட் பண்ணி கிராஸ் செக்ஷனில் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி தெரியும். அதே பேஸை கட் பண்ணி, பேசல் பார்ட்டை கட் பண்ணி நம்ம கிராஸ் செக்ஷனில் பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி தெரியும். ஸோ இது 9+0 நடுவில் ப்ரோட்டீன் தான் இருக்குது. இது எல்லாமே ப்ரோட்டீன் கூடயும் அட்டாச் ஆகிருக்கு ரேடியல் ஸ்போக்ஸ் வச்சு. ஓகே, அதே மாதிரி இது வேற எங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குது? இதே ஸ்ட்ரக்சர் வேற எங்கே படிக்கிறோம்? ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷனில். சென்ட்ரியோல்ஸ்லேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷனும் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see about nucleus. So nucleus as a cell organelle was first described by Robert Brown. கரெக்டாக? இது நம்ம 9th படிக்கிறோம். ஸோ ராபர்ட் ப்ரௌன் தான் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சாரு? நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. எப்போது? 1831லேயே கண்டுபிடிச்சிட்டார்.
Okay. So later the material of nucleus stained by the basic dyes was given the name chromatin by Fleming. அதுக்கப்புறம் Fleming என்ன பண்ணாரு, அது basic dyes வச்சு பார்க்கும்போது கலரா தெரிஞ்சதுனால அதை நம்ம அதை என்னன்னு சொன்னாரு, chromatin அப்படின்னு சொன்னாரு. ஸோ chromatinங்கிற நேம் கொடுத்தது Fleming. நியூக்ளியஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சது யாரு, ராபர்ட் ப்ரவுன். எப்போ கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரவுன், 1831. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் MCQs. ஓகே. ஸோ இது ராபர்ட் ப்ரவுன், இது Fleming. ஸோ நெக்ஸ்ட் நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எங்கே இருக்கும், செல்லுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக. ஸோ நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, இட் ஹாவ் 2 மெம்பரேன், அவுட்டர் அண்ட் இன்னர் நியூக்ளியார் மெம்பரேன். ஓகே. நியூக்ளியர் மெம்பரேனில் ரெண்டு மெம்பரேன் இருக்குது ஆக்சுவலாக, அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன். இந்த அவுட்டர் மெம்பரேனும் இன்னர் மெம்பரேனும் சில இடத்துல என்ன ஆகும்னா இப்படி ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இட் வில் ஹாவ் அன் ஓப்பனிங். கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோபோர். போர்னாவே என்ன அர்த்தம், ஓட்டன்னு அர்த்தம். ஓகே. ஸோ திஸ் இஸ் நியூக்ளியோபோர். ஓகே. இது இல்லாமல் இது என்னது, நிறைய அப்படியே த்ரெட் அப்படியே பிச்சு போட்ட மாதிரி கிடக்குதே, என்னது அது, தட் இஸ் நத்திங் பட் குரோமாட்டின். இதெல்லாம் குரோமாட்டின் ஃபைபர்ஸ். ஓகே. இது இல்லாமல் நடுவில் ஒரு திக் ஏரியா இருக்கா, நல்லா டார்க் ஸ்டெயின்ட் ஏரியா இருக்கா, அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோலஸ். ஓகே. நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறதுக்கு மெம்பரேன் கிடையாது. ஓகே. ஸோ இது எங்கே இருக்கும், இதில் இங்கே நம்ம செல்லுக்கு சைட்டோபிளாசம் இருக்கிற மாதிரியே இங்கே உள்ள யார் இருப்பா, மேட்ரிக்ஸா நியூக்ளியோபிளாசம் இருக்கும். ஓகே. ஸோ நியூக்ளியோபிளாசத்தில் குரோமாட்டின் இருக்கும் அண்ட் நியூக்ளியோபிளாசத்தில் குரோமாட்டின் இருக்கும் அண்ட் நியூக்ளியோலஸும் இருக்கும். நியூக்ளியோலஸ்க்கு மெம்பரேன் பவுண்ட் கிடையாது. ஸோ நியூக்ளியோபிளாசத்தில் அப்படியே மிதக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பார்ட்ஸ். ஸோ என்னென்ன பார்ட்ஸ், அவுட்டர் மெம்பரேன் இருக்குது, இன்னர் மெம்பரேன் இருக்குது நியூக்ளியஸ்க்கு, அண்ட் நடுவில் போர்ஸ் இருக்குது, தட் இஸ் நியூக்ளியர் போர்ஸ். அதுக்கப்புறம் நியூக்ளியோலஸ் இருக்குது, குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்குது, அண்ட் தென் நியூக்ளியோ பிளாசம் இருக்குது. ஓகே. சரி, எதுக்கு இந்த ஹோலுக்கு, எதுக்கு அந்த போர்? எஸ், யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக படிச்சிருக்கீங்க. யூஸ்வலாக இந்த ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா, டிஎன்ஏலேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆர்என்ஏலேருந்து தான் யார் ஃபார்ம் ஆவா, ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ரைட். இதில் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ அப்படிங்கிறது நியூக்ளியஸ்குள்ளே நடக்கும் ரியாக்ஷன். அதே ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறது சைட்டோபிளாசத்தில் நடக்கும். ஸோ அப்போ ஃபார்ம் ஆன ஆர்என்ஏ என்ன ஆகணும், சைட்டோபிளாசத்துக்கு வெளியே வரணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நடக்கும். ஒன் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸ் மெயின் எக்ஸ்சேஞ்ச் ஆர்என்ஏ. ஸோ அதுக்காக என்ன இருக்குது, நியூக்ளியோ போர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ த இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ், தட் இஸ் நியூக்ளியஸ் ஆஃப் த செல் வென் இட் இஸ் நாட் டிவைடிங், அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. செல் டிவைட் ஆகாமல் இருக்கிற பாக்கி ஃபேஸ் தான் நமக்கு இன்டர்ஃபேஸ். has highly extended and elaborate nucleoprotein fibers called chromatin, nuclear matrix and one or more spherical bodies called nucleoli. So nucleolis அப்படிங்கிறது ஒன்றா இருக்கலாம், இல்லைனா நிறையாவும் இருக்கலாம், மோராகவும் இருக்கலாம். ஸோ இது அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ குரோமாட்டின்ங்கிறது த்ரெட் மாதிரி இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், நியூக்ளியர் என்வெலப். ஓகே. ஸோ electron microscopy has revealed that the nuclear envelope which consists of electron microscopy has revealed that the nuclear envelope which consists of two parallel membranes with a space between. So ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. அது எவ்வளோ, 10 to 50 நானோமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே. இது வரைக்கும் நீங்க பார்த்த குளோரோபிளாஸ்ட்ல சைஸ் பார்த்திருந்தாலும் சரி, மைட்டோகாண்ட்ரியால சைஸ் பார்த்திருந்தாலும் சரி, எப்படி பார்த்திருப்பீங்க, மைக்ரான்ஸ்ல பார்த்திருப்பீங்க. பட் திஸ் இஸ் நானோமீட்டர், மார்க் பண்ணிக்கோங்க. And the perinuclear space forms the barrier between the materials present inside the nucleus and that of the outside the cytoplasm. So என்னது perinuclear space, ஒன்றும் இல்லை, ஒரு அவுட்டர் மெம்பரேன் இருக்குது, இன்னர் மெம்பரேன் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கரெக்டாக. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் என்னது, perinuclear space. ஸோ அந்த அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் perinuclear spaceன்னு சொல்கிறோம். அதுதான் எவ்வளோ இருக்குது, 10 to 50 நானோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதில் பார்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் ஒன் நியூக்ளியோபிளாசம், இது நியூக்ளியோலஸ், திஸ் ஒன் pore, nuclear pore. Okay. இது membrane. Okay.
The outer membrane usually remains continuous with the endoplasmic reticulum and also bears ribosome in it. This is very important. இது எப்படி கேட்பாங்கன்னா the endoplasmic reticulum is a continuous of dash. So endoplasmic reticulum எதோட continuation இருக்கு? Yes, nuclear membrane ஓட continuation இருக்கு. நம்ம இது already first endoplasmic reticulum பார்க்கும்போதே அதோட pictureல பார்த்துட்டோம், right? At a number of places, the nuclear envelope is interrupted by minute pores which are formed by the fusion of its two membranes. So, ரெண்டு membrane fuse ஆகி தான் என்ன form பண்ணுது? இப்போ ரெண்டு membrane இருக்கு. இதில் இந்த ரெண்டு membrane இப்படி fuse ஆயிரும். இந்த சைடில் வர இந்த ரெண்டுமே fuse ஆகும். So, இது என்ன form ஆகும்? இப்போ அது pores form ஆகுது. So, that is nuclear pore. So, again nuclear pore காமிக்கிறதுக்காக. So, this is nucleolus, chromatin fibers இருக்கு. இது nuclear pores. கரெக்டா? ஸோ அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? இது நம்மளோட மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின் அண்ட் அவுட்டர் மெம்ப்ரெயின். ஸோ ஃபியூஸ் ஆயிருக்கு, இந்த சைடு ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது? நியூக்ளியர் போர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வரக்காக. ஓகே. ஸோ தீஸ் நியூக்ளியர் போர்ஸ் ஆர் த பேசேஜஸ் த்ரூ விச் மூவ்மெண்ட் ஆஃப் RNA அண்ட் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் டைரக்ஷன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் தி சைட்டோபிளாசம். ஸோ இதுதான் மெயின் நியூக்ளியர் போரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது? Yes, exchange of material between nucleus and cytoplasm. Normally there is only one nucleus per cell. Variation in the number of nuclei are also frequently observed, right? So usually ஒன்று தான் இருக்கும், பட் அது இல்லாமையும் நிறைய செல்ஸில் different இருக்கு. So can you recollect names of organisms that have more than one nuclei per cell? எந்த ஆர்கானிசத்துக்கு more than one nuclei per cell இருக்கு? நம்ம எங்கே படித்தோம்? Yes, biological classificationல படித்தோம். அதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. நெக்ஸ்ட் க்ளூ கிங்டம் ஃபங்கையில் படித்தோம். எல்லா ஃபங்கைக்கும் கிடையாது. ஃபைகோமைசிட்ஸ். எஸ், ஃபைகோமைசிட்ஸ்க்கு மல்டி நியூக்ளியேட்டட். ஓகே, ஏசெப்டேட் அண்ட் மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன் படித்தோம், ரைட்? சரி, ஹியூமன் செல்ஸ்லேயும் நிறையா ஹியூமன் செல்ஸ்லேயும் சில செல்ஸ்க்கு என்ன இருக்குது? மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், yes, our liver cells, okay, and அதை விட இன்னொன்று படிச்சிருக்கோம், மசில் செல். எந்த மசிலுக்கு? striated muscle in human being என்னது? yes, it is multinucleated. okay, some mature cells even lack nucleus. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட RBC இருக்கு, right? So erythrocytes of many mammals and sieve tube cells of vascular plants. vascular plants இருக்கிற sieve tube cellsக்கு என்ன இல்லை? நியூக்ளியஸ் இல்லை. ஓகே, ஸோ நியூக்ளியஸ் இல்லைனாவே அது டெட் செல்லா? நோ, நியூக்ளியஸ் இல்லைனா அது டெட் செல்னு அர்த்தம் கிடையாது. மெட்டபாலிசம் நடக்கலைன்னா தான் அது டெட் செல். ஓகே, ஸோ ஈவன் தோ எரித்ரோசைட்ஸ்லையும் sieve tube செல்ஸ்லையும் நியூக்ளியஸ் இல்லைனாலும் திஸ் இஸ் லிவிங் செல். ஓகே, ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே என்ன நடக்குது? மெட்டபாலிசம் நடந்துட்டுருக்கு. இது வந்து ஹியூமன் ரெட் பிளட் செல். நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது இது ஃப்ராகோடது. ஸோ ஹியூமனோடதுல என்ன இல்லை? இந்த டார்க் கலராக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் என்னது? நியூக்ளியஸ். ஃப்ராகுக்கு இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. ஆனால் ஹியூமன்ஸில் நியூக்ளியஸ் இல்லை. ஓகே, ஸோ இது xylem and phloem. ஸோ திஸ் இஸ் sieve elements, sieve plate. ஸோ இங்கே என்ன இல்லை? நியூக்ளியஸ் இல்லை, பட் தட் இஸ் லிவிங். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸு, ஃபைபர்ஸு, வெசல்ஸு இது எல்லாமே என்னது? டெட் செல்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே நியூக்ளியஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நியூக்ளியஸ் இல்லைங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது. பட் இங்கே என்ன நடக்கலை? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடக்கல, அதனால இது டெட் செல். பட் இங்கே நியூக்ளியஸ் இல்லைனாலும் திஸ் இஸ் லிவிங் செல். ஏன்னா இங்கே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் கம்பேனியன் செல்ஸ். கம்பேனியன் செல்லோட நியூக்ளியஸ்லேருந்து அதுக்கு ஹெல்ப் இருக்கும். ஓகே, the nuclear matrix or the nucleoplasm contains nucleolus and chromatin. So nucleoli are spherical structures present in the nucleoplasm. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நியூக்ளியோபிளாசத்தில் நியூக்ளியோலை இருக்கு. The content of nucleoli is continuous with the rest of the nucleoplasm and it is not membrane bound. This is very big MCQ. Okay, not membrane bound structure. It is a site for active ribosomal RNA synthesis. That is rRNA synthesis எங்கேன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா ரைபோசோமல் RNA synthesis கேட்பாங்க. ஸோ rRNA synthesis அப்படி இல்லைனா ரைபோசோமல் synthesis இது மெயினாக எங்கே நடக்குது? எஸ், நியூக்ளியோலஸ். நியூக்ளியஸுக்கு உள்ள நியூக்ளியோலஸ் பார்ட்டில் நடக்குது. ஓகே,
The larger and more numerous nucleoli are present in cells actively carrying out protein synthesis. So protein synthesis அதிகமா இருந்தா என்ன ஜாஸ்தியா இருக்கும்? நியூக்ளியோலை ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருந்தால் நியூக்ளியோலை ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அந்த செல்லில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு யார் ஜாஸ்தியாக இருப்பா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அதே வந்து வெரி ஃபிசியாலஜிக்கலி ஆக்டிவ் செல் அப்படின்னா அப்போ யார் ஜாஸ்தியாக இருப்பா? எஸ், வெரி குட், மைட்டோகாண்ட்ரியா ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ தான் பார்த்தோம், ரைட்? So you may recall that the interface nucleus has a loose and indistinct network of nucleoprotein fibers called chromatin, right? But during different stages of cell division, cells show structured chromosomes in place of nucleus. Actually என்ன ஆகும்னா இது chromatin fibers கிடக்குதுல, த்ரெட் மாதிரி இந்த மாதிரி கிடக்கு, கரெக்டா? ஸோ இது செல் டிவிஷன் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆகும். ஸோ செல் டிவிஷன் நடக்கிற டைமில் கண்டென்ஸ் ஆகும். கண்டென்ஸ் ஆகி தான் என்ன ஃபார்ம் பண்ணும்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இதுதான் நம்ம படிச்சிருப்போம், குரோமோசோம்ஸ் அப்படின்ட்டு, கரெக்டாக? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ தான் பார்க்க முடியும்? செல் டிவிஷன் நடக்கும்போது மட்டும்தான் பார்க்க முடியும். பாக்கி எல்லா டைமிலுமே இது எப்படி இருக்கும்? chromatin fibers-ஆக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ condensed form of chromatin fibers. Okay, so chromatin contains DNA and some basic proteins called as histone proteins. Some non-histone proteins and also RNA. So chromatinல என்னெல்லாம் இருக்கும்? DNA இருக்கும், and histone proteins இருக்கும், non-histone proteins இருக்கும், and RNA-வும் இருக்கும். ஸோ இது குரோமோசோம், இது கண்டென்ஸ் ஆகும்போது இருக்கிறது. கண்டென்ஸ் ஆகலைன்னா அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி த்ரெட்டாக இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஒரு நியூக்ளியோசோமை நான் வெளியே எடுத்து ஜூம் பண்ணால் ஆக்சுவலாக என்ன இருக்கும்னா ஹிஸ்டோன்ஸும் டிஎன்ஏவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா டிஎன்ஏ த்ரெட் மாதிரி இருக்கா? ஸோ டிஎன்ஏ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸில் வைண்ட் ஆகிருக்கும், அண்ட் அடுத்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வைண்ட் ஆகிருக்கும், அடுத்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வைண்ட் ஆகிருக்கும். ஸோ இது பார்க்க எப்படி இருக்கும்? எஸ், பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஒரு பீடை கோர்த்த மாதிரி இருக்கும், கரெக்டாக? பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கில் பீடை கோர்த்த மாதிரி இருக்கா? ஸோ தீஸ் ஆர் நியூக்ளியோசோம்ஸ். இந்த நியூக்ளியோசோம்ஸ் கண்டென்ஸ் ஆகி தான் chromatin fibers ஃபார்ம் பண்ணுது. இந்த chromatin fibers இன்னும் கண்டென்ஸ் ஆகி தான் என்ன ஃபார்ம் பண்ண போகுது? குரோமோசோம் ஃபார்ம் பண்ண போகுது. இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எப்போ மட்டும்தான் பார்ப்பீங்க? டியூரிங் செல் டிவிஷனில் மட்டும்தான் பார்ப்பீங்க. ஓகே, a single human cell has approximately 2-meter long thread of DNA distributed among its 46, that is 23 pairs of chromosomes. So எவ்வளோ மீட்டர்? This is an MCQ. 2 meters of DNA இருக்கு. 2 meter long இருக்கிற டிஎன்ஏவை மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா வைண்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, ஸோ அது எவ்வளோ தூரம் கண்டென்ஸ்டாக இருக்கும், ரைட்? ஸோ எவ்ரி குரோமோசோம் that is visible only in dividing cells essentially has a primary constriction or the centromere on the sides of which disc-shaped structures called kinetochores are present. ஸோ குரோமோசோம் எடுத்துட்டிங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும்? நல்ல கண்டென்ஸ் ஆகிருக்குமா? ஸோ அதோட கண்டென்ஸ் ஆகும்போது எப்படி இருக்கும்னா இப்போ குரோமோசோம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கா, கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் அதை நான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன்? ஏன்னா சம் குரோமோசோமில் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் கூட இருக்கும். ஸோ திஸ் இஸ் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, திஸ் இஸ் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பட்டன் மாதிரி ரெண்டு சைட்லேயும் அட்டாச் ஆகிருக்கும். ஒரு சைடில் ஒரு பட்டன் மாதிரி அட்டாச் ஆகிருக்கும், அண்ட் பேக் சைட்லேயும் ஒரு பட்டன் மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கைனட்டோகோர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் கைனட்டோகோர்ஸ். ஸோ கைனட்டோகோர்ஸோட மெயின் ஒர்க் என்னன்னா இதில் தான் வந்து என்ன ஆக போகுதுன்னா ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆக போகுது. ஓகே, the site for attachment of spindle fiber. Centromere holds 2 chromatids of a chromosome. Okay, so centromere ல என்ன இருக்கும்? 2 chromatids of a chromosome ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சென்ட்ரோமியர்னு சொல்கிறோம். அண்ட் இது ஒரு chromatid அண்ட் இது இன்னொரு chromatid. ஸோ 2 chromatids-ஐ ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் குரோமோசோம். ஸோ இதுதான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சென்ட்ரோமியர். இதில் தான் யார் வந்து அட்டாச் ஆயிருக்கா? கைனட்டோகோர்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கைனட்டோகோரில் தான் யார் வந்து அட்டாச் ஆக போகிறா? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆக போகுது. ஓகே, ஸோ இது ஒரு குரோமாட்டிட் அண்ட் இது இன்னொரு குரோமாட்டிட். ஸோ செல் டிவிஷனில் நீங்கள் பார்க்குற குரோமோசோமுக்கு 2 குரோமாட்டிட் இருக்கும் அண்ட் 2 கைனட்டோகோர் இருக்கும். ஓகே, based on the position of centromere, the chromosomes can be classified into 4 types. Sir, 2 minutes, sir. So based on the position,
ஓகே, பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். ஸோ சென்ட்ரோமியர் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து நம்ம குரோமோசோம்ஸை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்? மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக். ஸோ என்னென்னு ஒன்று தனித்தனியாக பார்ப்போம். ஓகே, so this is metacentric. So the metacentric chromosome has middle centromere forming 2 equal arms of the chromosome. இதை நான் P arm னு சொல்கிறேன், இதை நான் Q arm சொல்கிறேன். ஓகே, ஸோ சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது? கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஸோ P ஆமும் சரி Q ஆமும் சரி எப்படி இருக்கும் பார்க்க? மோரார்லெஸ் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதை நான் என்ன சொல்கிறேன்? மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதில் பிக்சர் கொடுத்தும் கேட்பாங்க, எம்சிக்யூவில் சென்டென்ஸாக கொடுத்தும் கேட்பாங்க. ஓகே, ஸோ சென்டரில் மிடில் இருந்தால், சென்ட்ரோமியர் மிடில் இருந்தால் அது மெட்டாசென்ட்ரிக். நெக்ஸ்ட் சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த மிடில் இருக்கும். ஸோ Q ஆம் கொஞ்சம் லென்த்தாக தெரியும், P ஆம் லைட்டாக சின்னதாக தெரியும், பட் நாட் மச். ஸோ லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ லைட்டாக கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருக்கும். ஸோ சென்ட்ரோமியர் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் தி மிடில். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகே, குரோமோசோம் ரிசல்ட்டிங் இன்டு ஒன் ஷார்ட்டர் ஆர்ம் அண்ட் ஒன் லாங்கர் ஆர்ம். இங்கே இதுதான் லாங்கர் ஆர்ம், இது ஷார்ட்டர் ஆர்ம். ஓகே, அதே வந்து அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா குரோமோசோம்ஸ், acrocentric chromosomes, the centromere is situated close to its end, forming one extremely short, இன்னொன்று extremely long. ஸோ பிஆம் பாருங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டாக இருக்குது, இது எக்ஸ்ட்ரீம்லி லாங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது அக்ரோசென்ட்ரிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் அண்ட் லாங்காக இருக்கணும். நம்ம எப்போவுமே வந்து இல்லை அப்படின்னா தான் அதுக்கு முன்னாடி ஏ போட்டு சொல்லுவோம். கரெக்டாக? ஏ நியூக்ளியேட் அப்படின்னு அர்த்தம், நியூக்ளியஸ் இல்லைன்னு அர்த்தம். ரைட்? ஸோ அந்த மாதிரி யோசிப்போம், பட் அப்படி கிடையாது. இங்கே பிஆமே சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பிஆம் இருக்குது, பட் ஷார்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னா, டீலோவில் எப்படி இருக்குன்னா எண்டில் இருக்கும். டீலோ அப்படின்னாவே எண்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ டீலோ சென்ட்ரிக்கில் எங்கே இருக்கும்னா எண்டில் இருக்கும். ஸோ டெர்மினல் சென்ட்ரோமியராக இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஆர்ம் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏசென்ட்ரிக் ஏசென்ட்ரிக்கையும் டீலோசென்ட்ரிக்கையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சாரி, ஏசென்ட்ரிக்கின்ட்டு. ஸோ அக்ரோசென்ட்ரிக்கையும் டீலோசென்ட்ரிக்கையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா அக்ரோசென்ட்ரிக்கில் ஷார்ட் ஆர்ம் லாங் ஆர்மாக இருக்கும். அதே வந்து டீலோசென்ட்ரிக்கில் ஒரே ஆர்ம் தான் இருக்கும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்கும்? டெர்மினலாக இருக்கும். டி ஞாபகம் வச்சுக்கோங்க. டீலோசென்ட்ரிக் டெர்மினல் சென்ட்ரோமியர். ஓகே, ஸோ சி மெட்டாசென்ட்ரிக் மோரார்லெஸ் சென்டரில் இருக்கும், அக்ரோசென்ட்ரிக் மேலே இருக்கும், டீலோசென்ட்ரிக் டெர்மினலில் இருக்கும். ஓகே, sometimes a few chromosomes have non-staining secondary constructions. It is very important. Secondary constructionல இருக்கிறது non-staining பார்ட்டாக இருக்கும். ஓகே, this gives the appearance of small fragments called satellites. ஸோ சின்ன ஃப்ராக்மெண்ட் மாதிரி குட்டியாக non-staining பார்ட் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சேட்டலைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், அதனால் நம்ம சென்ட்ரோமியர்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேலே ஒரு குட்டியாக வரும். ஸோ திஸ் இஸ் சேட்டலைட்னு சொல்கிறோம். ஓகே, சேட்டலைட் குரோமோசோம். ஸோ திஸ் இஸ் டீலோசென்ட்ரிக், ஏன்னா டெர்மினலில் இருக்குது. திஸ் இஸ் அக்ரோசென்ட்ரிக், எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டாக எக்ஸ்ட்ரீம்லி லாங்காக. இது மெட்டாசென்ட்ரிக். ஸோ மெட்டாசென்ட்ரிக்கும் போது சென்டரில் இருக்குது, ரெண்டு ஆமும் சேம் லென்த். திஸ் இஸ் சப்மெட்டாசென்ட்ரிக், இதில் ஸ்லைட்லி மூவ் ஆகிருக்கு. ஸோ ஸ்லைட்டாக சின்னதாக இருக்குது பிஆ, ஸ்லைட்டாக கியூஆ பெருசாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் டாபிக் ஆஃப் தி chapter. என்னது? microbodies. So many membrane bound minute vesicles called microbodies that contains various enzymes are present in both plants and animals. So நிறைய enzymes இருக்கக்கூடிய குட்டி குட்டி microbodies பிளான்ட்ஸ்லையும் இருக்குது, அனிமல்ஸ்லையும் இருக்குது. ஸோ மைக்ரோபாடிஸில் ஒன்றும் இருக்காது, நடுவில் ஒரு கிறிஸ்டலைன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஓகே, தட்ஸ் என்சைம்ஸ் இருக்கும். அண்ட் அவுட்டர் மோஸ்டில் மெம்பரைன்ஸ் இருக்கும். ஓகே, அதே ஹைட்ரோலைட்டிக் என்சைம் இருந்தால் அது லைசோசோம்ஸ். இதில் வேறு டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கிறிஸ்டலைன் கோர் இருக்கும், லிப்பிட் லேயர் ஒன்று இருக்கும், அண்ட் அவுட்டர் மோஸ்டில் பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட். ஸோ என்னென்னலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் ஏன் அதை நம்ம சொல்கிறோங்கிறத பார்த்தோம், ஏன் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரோகரியாட்டிக் செல்ஸை பற்றி பார்த்தோம், அப்புறம் யூகரியாட்டிக் செல்ஸ் வந்தோம். யூகரியாட்டிக்ஸில் செல் மெம்பரைன் பார்த்தோம், எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்தோம்? எஸ், வெரி குட், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் எஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நியூக்ளியஸ் அண்ட் அதோட பார்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஓகே, தேங்க்யூ.